ஹை டியர்ஸ், ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். திஸ் இஸ் யுவர் கேஆர். ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னா, நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சீரீஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ நம்ம லைஃப்பில் வந்து ரொம்ப உறுதுணையாக இருந்த நண்பர்கள், அவங்களோட பண்பு நலங்கள், அவங்க எப்படிப்பட்ட ஒரு மனுஷனங்களாக நம்மளோட இருந்திருக்கிறாங்க, ஏன் அந்த மாதிரி நண்பர்களை பற்றி யாரும் பேசுகிறதில்ல. ஸோ இந்த மாதிரி நண்பர்களை நம்ம வந்து அவங்கள பற்றி பேசும்போதும், இந்த பதிவு வந்து இந்த வீடியோ வந்து எல்லா பக்கம் போகும்போதும், ஸோ அவங்களுக்கு ரொம்ப அது சந்தோஷப்படுத்துறது மட்டும் இல்லை, அவங்களோட வாழ்க்கையை அவங்க திரும்பி பார்க்குறக்கு ஒரு உதவியாக இருக்கும். இன்னொன்று என்ன நடக்கும்னா, அடுத்த தலைமுறைக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸை வந்து நாங்கள் செட் பண்ணிட்டு போகிறோம். எதையோ தேடி ஓடுற இந்த உலகத்தில் நம்ம வந்து நல்ல இதயங்களை தேடி, நல்ல மனுஷங்களை தேடி ஓடுறோம் டிஎஸ். ஸோ இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. போன வீடியோ பண்ணியிருந்தோம், ரிவ்யூ ஆஃப் 2024ன்னு இங்கிலீஷில் பண்ணியிருந்தேன் ஏஎஸ்எல்காக. அப்போ சொன்னாங்க இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பிளாக் அண்ட் பிளாக்கு நல்லா இருக்கான்னு தெரில, பட் சொன்னாங்க. சரி, ஓகே, இன்னொரு வீடியோ போட்டு வாங்க, ஒரு வீடியோவில் தான் போட்டிருந்தீங்க அப்படின்ட்டு. லாஸ்ட் வீடியோ வந்து ஆர் யூ சேஃப் டிரைவர் அப்படின்னு ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? இப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு, நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி குளிச்சுட்டு வந்திருக்கேன். இதில் இன்னொரு பிரச்சனைனா, எந்த வீடியோ பண்ணலான்னு நினச்சி கீழே வந்து நம்ம வீடியோ பண்ணணுன்னு வரும்போதெல்லாம் என்ன ஆகும்னா, பசிக்கும். அது சுந்தரை பற்றி பேசணும்னு வரும்போது பசிக்குது, என்ன பண்ணுறது? சரி, சாப்பிட்டா வீடியோ பண்ணிட முடியாது அப்படின்ட்டு ஸோ இந்த வீடியோ பண்ணலான்ட்டு வந்திருக்கேன் டிஎஸ். சுந்தர் அவரோட ஃபுல் நேம் பார்த்தீங்கனாலே எல்லாத்துக்கும் ஒரு பேரே நல்ல பேர் கிடைக்காது, அவருக்கு வந்து 3 பேர் இருக்குது. ஐயப்ப சுந்தர் நடராஜன். அவரோட ஜேர்னி பற்றி தான் நான் பேச போகிறேன். சுந்தர் வந்து எப்படிப்பட்ட ஒரு நண்பர் என் லைஃப்பில், எவ்வளோ முக்கியமான ஒரு நண்பர் அப்படிங்கிறத உங்களுக்கு சுந்தர்ங்கிற ஒரு கேரக்டர் உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வரேன். இது வந்து இப்போ இந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு வந்து நல்ல ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் சொன்னீங்க. எந்த இடத்துலலாம் கொஞ்சம் ட்ராக் ஆகுதுன்னு சொன்னீங்க, எப்படி கரெக்ட் பண்ணிக்கிறதுன்னு சொன்னீங்க. ஒரு சிலர் வந்து அதை பார்க்குறீங்க, பட் மெயினாக வந்து நம்ம எடிட்டிங் வீடியோ கொடுத்துட்றது தான். பட் அவங்க வந்து என்னென்னா, ஒரு சிலது அப்லோட் பண்ணதுக்கப்புறம் யாராவது பார்த்துட்டு எதாவது சொன்னால் கண்டிப்பாக அதை கொஞ்சம் நம்ம கட் பண்ணி ஏதோ பண்ணுறாங்க. ஆக்சுவலாக டீம் ஒரு 4 பேர் அதுக்கு இருக்காங்க, பார்க்குறாங்க. ரொம்ப நன்றி அந்த நண்பர்களுக்கெல்லாம். ஸோ நம்ம வந்து எதையோ நோக்கி ஓடுறோம். கேட்டால் வந்து ஷார்ட் லைஃபுங்கிறோம், குயிக் சக்ஸஸுங்கிறோம், லாட் ஆஃப் மணி அப்படின்னு சொல்கிறோம், நிறையா பணம், நிறைய சந்தோஷம், பூரா இந்த செல்ஃப் ஹாப்பினஸ், செல்ஃப் லவ். எனக்கு என்ன ஆச்சரியமாக இருந்தது, நான் செல்ஃபிஷாக இருக்கிறதெல்லாம் செல்ஃப் லவ்வை பற்றி பேசுது. எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. செல்ஃப் லவ்வை யார் பேசணும்னே ஒன்று இல்லாமல் போயிடுச்சு இல்லையா? ஸோ அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. அப்படிலாம் இருக்கிற காலத்தில் இந்த மாதிரி மனுஷங்கள்லாம், சுந்தர் மாதிரி ஒரு நண்பர்லாம் இருந்திருப்பாரா அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியாது. ஸோ அதை தெரிய வைக்கிறக்கான ஒரு முயற்சி தான் இந்த வீடியோ. சுந்தர், நான் வந்து யூஎஸ் வந்து 2009 வர்றேன். எனக்கு முன்னாடி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவர் வந்திருக்காரு. வந்துட்டு சார்லட்டில் பார்த்தோம். நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்டு ரூமில் தங்கியிருந்தோம். அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள்லேயே பழக்கம் ஆயிடுச்சு. ஒரே டீமில் ஒர்க் பண்ணோம், வேறு ப்ராஜெக்ட்டு, அண்டர் சேம் மேனேஜரு, வேறு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம் சுந்தர் நானும். அப்புறம் நம்ம வரும்போதெல்லாம் கொஞ்சம் எல்லாம் அந்த பில்டப் தான் பெருசாக இருக்குமே. சுந்தர் சைலண்ட்டாக வந்துட்டு ப்ரொஃபைலை பார்த்துருக்குறாங்க. சிவில் இன்ஜினியரிங் ஏதோ படிச்சிருக்கிறாரு அந்த காலத்தில். ஸோ நல்ல காலேஜ் குமரூர் ஏதோ படிச்சிருக்காரு. அப்புறம் பார்த்துட்டு சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட ஒரு 6 வயசு சின்ன பையன் பார்த்துருக்குறாங்க. அப்புறம் நம்ம வரும்போது தான் அந்த மேளம் தாளமெல்லாம் கொட்டி நண்பர்கள் தான். இப்போ என்னென்னா, வாழ்க்கையில் வந்து நம்ம எல்லா நேரத்தையும், நம்மளோட எல்லா எஃபர்ட்டையும் எங்கே செலவு பண்ணுறோன்னு ஒன்று இருக்குல்ல. பூரா வேலைக்கே செலவு பண்ணிட்டா வேலையில் பெரிய ஆளாக இருப்போம், ஃபேமிலிக்கே செலவு பண்ணிட்டா ஃபேமிலி ஸ்ட்ராங்காக வச்சுருப்போம், சொந்த பந்தத்துக்கே செலவு பண்ணிட்டா அங்கே வச்சுருப்போம். நான் செலவு பண்ண போகிறேன் என் நண்பர்கள், நான் செலவு பண்ண போகிறேன் என் மக்களுக்கு, நான் செலவு பண்ண போகிறேன் இந்த சமுதாயத்துக்கு. அப்போ என்ன இருக்கும், எப்பவுமே வந்து அதில் வந்து இருக்கிற நல்ல மனுஷங்க எல்லாரெல்லாம் பண்ண மாட்டாங்க. அந்த பெருந்தன்மையெல்லாம் அதை கொண்டு வரக்கு தான் முயற்சி பண்ணுறோம். அந்த பெருந்தன்மை அதெல்லாம் யாருக்கு சொல்லிக் கொடுக்குறதில்ல, அதெல்லாம் பெருசாக யாருக்கும் இல்லை. அப்படிலாம் பெருசாக யார் அதெல்லாம் பண்ணிக்கிறதில்ல. பட் ஒரு சில நண்பர்கள் வந்துட்டோம்னா சொல்லுவாங்களே, கேஆர் வந்துட்டாருன்னு.
வந்துட்டா நம்ம அப்படிதான் வந்து ஒரு பில்டப்லாம் குடுத்து நம்மள ஒரு ப்ராஜெக்ட்ல நம்ம வந்து ஆன் சைட் அந்த இதெல்லாம் முதல்லயே சொல்லியிருப்பேன். வேற ஒரு ப்ராஜெக்ட் நான் ஆஃப் ஷோர்ல ஒர்க் பண்ணது வேற. இங்க ஒரு ப்ராஜெக்ட்க்கு வர்றேன். இங்க வந்து பார்த்தோனே அப்பதான் நாங்க ஸ்ப்ரிங் 3 ஃப்ரேம் ஒர்க் வருது. அது இந்தியால வந்து நாங்க அப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்றோம். ஸ்ட்ரட்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஸ்ப்ரிங்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, EXTJSன்னு ஒரு ஃப்ரண்ட் எண்ட் ஃபுல்லா ஜாவாஸ்கிரிப்ட், அஜாக்ஸு, jQuery, அப்புறம் ஆரக்கிள் டேட்டாபேஸ். வந்து பார்க்குறேன் பயங்கர காம்ப்ளெக்ஸா இருக்குது. ஒண்ணுமே புரியல. என்னடா இது? அது இல்ல டெவலப்மெண்ட். பியூர் எண்ட் டு எண்ட் டெவலப்மெண்ட். இங்க வந்தோனே உனக்கு ஆஃப் ஷோர குடுத்து, நீ ஆஃப் ஷோர் ஹேண்டில் பண்ணிக்கோ. அப்படிலாம் யாரும் சொல்லல. வந்தோனே டாஸ்க் குடுத்து, வந்த அன்னைக்கு பிரிண்ட் அவுட் குடுத்து ப்ராஜெக்ட் இதெல்லாம் படி, கோட செட் பண்ணு. வந்து டே 1 எல்லாம் குடுத்துட்டு நீ செட் பண்ணு. கோட் ரெடி ஒர்க் ஸ்பேஸ் செட் பண்ணிட்டு, இதான் லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும்னு குடுத்துட்டாங்க. இது போய் பார்த்து ப்ராஜெக்ட்ட லோக்கல்ல செட் பண்ணி எல்லாமே எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி அதெல்லாம் பண்ணிட்டு, ஸோ அப்படிதான் இருந்துச்சு. வாழ்க்கைலாம் போயிட்டு இருந்தது. சுந்தர் வந்து எக்ஸ்ட்ரீம்லி டெக்னிக்கல். அது யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அம் நம்ம வந்து கொஞ்சம் பீப்பிள் லைஃப்ல நெறைய நம்ம ஒர்க் பண்ணியிருக்கிறோம் இந்தியால. டிசிஎஸ்க்கு நெறைய வேலை பார்த்துருக்குறோம். அது ஒண்ணு இருக்குல்ல. இப்போ வந்து ஒரு ப்ராஜெக்ட்ட தாண்டி எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு ஓடுனாங்கன்னா, நானு காந்தியில அப்படி போனதில்ல. நாங்களே டிசிஎஸ்க்கு அது கேட்ட சாத்திட்டு தான் போவோம். அடுத்த நாள் காலையில வந்து ஓப்பன் பண்ணி விட்டு வாச தெளிச்சு கோலம் போட்டு காலையில நீக்கி விடுறது நம்ம தான். அப்படிதான் நாங்கலாம் இருந்திருக்கிறோம். கடைசி ஆளா தான் நாங்க போவோம். அந்த ஆஃபீஸ்ல வந்து ரொம்ப நேரம் இருந்தது நானு, காந்தி, வாட்ச்மேன் அப்படி சொல்லுவாரு அவரு. நாங்க போம்போது, "அண்ணே டீ குடிக்க போறோம்" அப்படின்லாம் சொல்லிட்டு போம்போது சொல்லுவாரு. "இங்க இருக்கிறது 3 பேர் தான்ப்பா நம்ம தான்ப்பா அதிக நேரம் இருக்கிறோம் ஆஃபீஸ்ல" அப்படின்லாம் சொல்லி சிரிச்சிருக்கிறாரு அவரு. அண்ணன் வாட்ச்மேன் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இப்படிதான் போயிட்டு இருக்கோங்க. அப்புறம் இங்க வந்துட்டு சுந்தர் வந்து கொஞ்சம் பயந்த சுபாவம். கொஞ்சம் பயப்படுவாரு. அதாவது பெரிய டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பெர்சன். கரூர்லேருந்து வந்திருக்காரு. ஒரு 6 ஃபீட் ஜம்முன்னு இருப்பாரு ஆள் பார்க்கறக்கு. அவங்க அண்ணன் ஒருத்தரு, அவரு ஐடில வேலை செய்றாரு. அப்பா, அம்மா 2 பேரும் ஒரு டீசென்ட்டான ஒரு பிரைவேட் ஜாப்ல நல்லா இருந்தாங்க. அம்மாவும் டீச்சரு. இவர குட்டியா இருக்கும்போதே ஸ்கூலுக்கு கூட்டு போயிட்டாங்க. டீச்சரா போற வா, நீ வீட்ல இரு என்ன பண்றீங்கன்னு அப்படி அப்படி சின்ன வயசுலேருந்தே பள்ளிக்கூடம் போன ஒரு ஆளு. இந்த மாரி சார்லட்ல வந்து பார்த்தோன்னே, எனக்கு வந்து இவர பார்த்தேன். எங்கேயோ ஒரு தடவ இந்த மாரி சுந்தர் அப்படின்னாங்க. ஆள் பெருசா ஆள் பெருசா இருந்தாரு ஹைட்டா. பார்த்துட்டு ஓகே அப்படின்ட்டு வந்துட்டு, அப்புறம் நான் ஒரு ரூம்ல தங்கியிருந்தேன். ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸோட. எல்லாமே நான்வெஜ் சாப்பிடாத நண்பர்கள். பிராமின் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட ஒரு 3 மாசம் இருந்தேன். அப்புறம் ஒரு 3 மாசம் வந்து ஆண்டோ, நம்ம சாமு, சேகரு, அசோக் இவங்களோட போய் ஒரு 3 மாசம். 6 மாசத்த ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டோம். 3 மந்த்ஸா. ஏன்னா அதுக்கப்புறம் ஒய்ஃப் வந்துருவாங்க. அப்புறம் அவங்களோட போய் இருக்கணும். அப்புறம் பசங்களோட இருக்க முடியாதுல்ல. ஒரே ரூம்ல 3 மாசம் இருந்துட்டோம்னா, 6 மாசம் இருந்துட்டு அப்புறம் என்ன பண்றது அப்படின்ட்டு. அப்புறம் அப்படிதான் போயிட்டு இருந்தது. அப்ப சுந்தர் வந்து போய் கொஞ்ச நாள்ல பழக்கமாயிட்டாரு. இம்மீடியட்டா போய் இப்ப பழகிட்டோம். பழகுனோனே பார்த்தா, அப்ப சொல்லுவாரு முதல்லலாம், "உங்கள நான் கூட வச்சுட்டு இருக்கிறேன் பாருங்க." ஏதாவது காமெடிக்கு சொல்லுவாரு. இதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். "நான் உங்கள கூட வச்சுட்டு இருக்கிறேன்" அப்படின்னு 2, 3 டைம் சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் நெறையா அம் சரி அந்த ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல வந்து நாங்க அவரோட போய் ஒரு ரூம்ல இருந்தேன். முதல்ல இருந்த ரூம்ல இருந்தேன். அப்ப என்ன வந்து கூப்பிட்டாரு. "எங்கூட வர்றீங்களா? நம்ம சினிமாவுக்கு போலாம்" அப்படின்னு கூப்பிட்டாரு. நம்மளெல்லாம் கூப்பிடுறதுக்கே ஆள் இல்ல. கூப்பிட்டா வரலைன்னா சொல்லுவோம். "போலாம் மச்சி" அப்படின்னு சொல்லி மச்சின்னு கூப்பிட்டு பழகிட்டோம். நம்ம மச்சின்னு தானே கூப்பிடுவோம் எல்லார்த்தையும். அப்புறம் போலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். அப்புறம் "விண்ணை தாண்டி வருவாய" பார்த்தோம். அம் படம் பார்த்துட்டு, அப்பதான் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அப்ப அந்த படம்லாம் பார்த்துட்டு, அந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போது நான் இடையில சொன்னேன். இருக்கும்போது, "ஏசல் ஒண்ணு இருக்கு. இந்த மாரி நம்ம இப்படி ஒண்ணு வச்சிருக்கிறேன். ஆர்குட்ல இருக்குது." அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் ஃபோட்டோ எடுக்கணும். ஃபோட்டோ எடுத்து அந்த குரூப்ல போடணும்னு சொல்றேன். அவ்வளோதான். முதல்ல ஒர்க் ஸ்பேஸ் செட் பண்ணிட்டீங்களா கம்ப்ளீட்டா? சுந்தர் சொன்னது. பயம். எங்க நம்மள அனுப்பிச்சுருவாங்களோ? அவங்க குடுக்குற அந்த வேலையெல்லாம் கரெக்ட்டா செய்யாட்டி என்ன இந்தியா அனுப்பிச்சுருவாங்கல்ல. அதனால வந்து அவருக்கு பயம். ஒர்க் ஸ்பேஸ் செட் பண்ணீங்களா? கோடெல்லாம் புரிஞ்சுச்சா உங்களுக்கு? அம் டீபக் பண்ண முடியுதா? ஒர்க் ஆகுதா? என்ன மச்சி காமெடி பண்ணிட்டு இருக்கிறீங்க? அனுப்பிச்சுருவானுங்க மச்சி இந்தியாக்கு. அதெல்லாம் நாங்கலாம் L1 விசால இருந்தோம். அதெல்லாம் எவ்வளோ கஷ்டமான விசான்னு உங்களுக்கு தெரியாது டிஎஸ். அது எப்படி வேண்டாம் விடுங்க. இந்த வீடியோல நம்ம அது பேச வேண்டாம். இது சுந்தருக்கான உண்டான வீடியோ. அப்புறம் L1 விசால இருந்தோம். எந்த ஃப்ரீடம் இருக்காது. இப்போ வந்து நம்மளுக்கு ரொம்ப புடிக்கலைன்னா நீங்க ரிசைன் பண்ணி H1 மாரிலாம் வெளியில போ முடியாது. ஸோ உங்களுக்கு அந்த ஃப்ரீடம்லாம் இருக்காது. அவங்க எப்ப சொன்னாங்களோ பெட்டி தூக்கி தலையில வச்சுட்டு இந்தியா போணும். அப்படிதான் இருக்கும். ஸோ அதனால அவங்களும் அத மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. சரியா? இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கைலாம் ஏன் இப்படி வந்துச்சு? நம்ம எதுக்கு வந்து இந்த சமுதாயத்துக்குலாம் வந்தோம்னா, நெறைய அந்த கொடுமைகள் தான். அது எல்லா இடத்துலயும் இருக்கும். அது வந்து எப்படின்னா, நம்ம ஊர்ல கிராமத்துல இருக்கிற பணக்காரங்க தான் அத பண்ணுவாங்கன்னு இல்ல. பவர்ல இருக்கிறவங்க தான் பண்ணுவாங்களா? அது எல்லாருமே பண்ணியிருக்காங்களே! இங்க என்னன்னா, அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் வேத வாக்கு. அதத்தான் எல்லாம் கேட்டுக்கிறது. அத எதிர்த்து பேசுறதுல பிடிக்காது. அப்புறம் நம்ம போய் சண்டை போடுவோம், போராடுவோம். இத பண்ணலாம், அத பண்ணலான்னு சொல்லுவேன். இது சரியில்ல, அது சரியில்லைன்னு சொல்லி அப்புறம் பழி வாங்குவாங்க.
அது எல்லாத்தையும் பண்ணுறது தானே, அது நம்மளையும் பண்ணுவாங்க நிறையா. ஸோ அப்படி தான் இருக்கும். அதனால சுந்தர் வந்து அதுக்குள்ள கொஞ்சம் பயப்படுவார். நான் சேஃபாக இருக்கணும்னு ஆசைப்படுவார். எப்பவுமே நான் சேஃபாக இருக்கணும்னு நினைப்பார். பயங்கரமான எக்ஸ்ட்ரீம் டெக்னாலஜிஸ்ட்டு. எல்லாருமே யூஐக்கு புதுசு தான். எல்லாரும் ஜாவா பேக்ரவுண்டில் தான் வந்தோம். வந்து பார்த்தோன்னே இங்கே வர்றோம். இங்கே வந்து பார்த்தோன்னே இவர் யூஏல பிஸ்தா இருக்கிறாரு. அப்புறம் இது எனக்கு கொஷின் கேட்குறாரு இதெல்லாம். நீங்கள் ஏன் வந்து பயந்துக்கிட்டார். அவர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு சொன்னேன் யூஎஸில். அப்படியே க்ளோஸ் பண்ணியாச்சு. அப்போ வந்து என்னென்னா அவர் பயப்படுறாரு. இதெல்லாம் தெரிஞ்சவங்கள அனுப்பிச்சிருவாங்க. அப்போ லைட்டாக சொல்கிறேன். கொஞ்சம் என்னன்னு தெரியுமா, நாங்களும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் வச்சுருக்கிறோம். இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டுருக்கிறேன். இதெல்லாம் பண்ணுங்காட்டி முதல்ல வேலையை கற்றுக்கணும். இந்த ப்ராஜெக்ட்டு இங்கே நீங்கள் ஸ்டேபிள் ஆகணும். அப்போ தான் நீங்கள் இருக்க முடியும். உங்கள் ஃபேமிலியெல்லாம் கூட்டிகிட்டு வர முடியும். ஸோ இந்த வேலையெல்லாம் பண்ணிங்கன்னா அனுப்பிச்சிருவாங்க. பார்த்து இருந்துக்குங்க அப்படின்னு சொன்னார். அப்போது இப்போ எப்படின்னா நம்ம தான் புதுசாக வந்திருக்கிறோம். இவங்க எல்லாத்துக்கு அப்புறம் வந்திருக்கிறோம். யாருமே உங்களுக்கு பெருசாக சப்போர்ட் அது இல்லாமல் என்னென்னா, இவங்க சப்போர்ட் யாரும் இங்கே இருக்கிற மக்களும் ஃப்ரெண்ட்ஸும் பெருசாக பண்ண மாட்டாங்க. ஏன்னா நான் ஆஃப்ஷோரில் வேறு டீமில் இருந்தேன். ஆன்ஷோருக்கு வேறு டீம் வந்திருக்கிறேன். ப்ராஜெக்ட்டே இது வேறு. நான் இந்த டீமில் அங்கே டேரெக்டாக ஆன்சைட்டுக்காக ட்ராவல் பண்ணுறேன். ஸோ அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து பெரிய சப்போர்ட்டெல்லாம் இங்கே இல்லை. அப்புறம் நான் சரின்ட்டு கம்முன்னு இருந்துட்டு, நம்ம கடன் வாங்கிட்டு வந்துருக்குறோம். கடன் இருக்குது. அந்த கடன்லாம் கொஞ்சம் கட்டலாமல்லன்ட்டு அப்புறம் நான் சரி சைலண்ட்டாக தான் எல்லாம் பண்ணுவேன். அப்போவே இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தோம். பட் அப்போ சுந்தர்கிட்ட மறக்கவே முடியாது. அந்த வினை தாண்டி வருவாய். அதுக்கப்புறம் எனக்கு பார்க்குற மூடே போயிடுச்சு. ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பட் ரியாலிட்டி அதுதான். அந்த செக் பாயிண்ட் வந்து அவர் நம்மளை செக் பண்ணிக்கிறதுக்கு தான் சொல்கிறாரு. ரியாலிட்டி அதுதான். அப்படி தான் இந்த இது போயிடுச்சு. படத்தை பார்த்துட்டுலாம் அப்புறம் நைட்லாம் அவரோடு இருந்திருக்கிறேன். ஒரு விஷயம் என்னென்னா, அப்புறம் வந்து கார் வாங்கினோம். சுந்தருக்கு தான் ஃபஸ்ட்டு கார் வாங்குகிறோம். அப்போ அவர் சொல்கிறாரு, மச்சி எனக்கெல்லாம் பெருசாக வேணும் மச்சி. அப்போல்லாம் கேமரி கார் வச்சுருந்து எவ்வளோ பெரிய கெத்து தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலர் கேமரி அவருக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்வளோத்தில் சொல்லுவார் ரெட் கலர் கேமரினா அவருக்கு அந்த அந்த காலத்தில். இப்போ எல்லோரும் வந்து கேமரி யார்ட்டும் இல்லை பெருசாக. சேகர் மட்டும் நிசானில் அல்டிமாவே இதை வச்சுருந்தார். அப்புறம் எல்லாருமே வந்து சின்ன சின்ன கார் தான் வச்சுருந்தாங்க. இவர் தான் வந்து ஒரு போயிட்டு ஒரு 12,000-13,000 நம்ம வாங்கணும்னு நினைக்கிறேன். அப்போவே ஒரு 10,000 சரி 11,500 சம்திங் 11,000 to 12,000 அந்த ரேஞ்சில் வாங்கியிருப்போம். அப்புறம் இவர் எப்போவுமே கொஞ்சம் எலைட்டு, கொஞ்சம் நீட்டாக, நேரமே தூங்கிடுவார், நேரமே எந்திரிப்பார், நீட்டாக இருப்பார். அந்த மாதிரி குரூப். நம்மள மாதிரி அடிமாட்டு வேலைகளாம் தாங்க மாட்டார். அந்த மாதிரி ரொம்ப ஒரு நல்ல ஒரு டிக்னிஃபைடான ரொம்ப ஒரு ஜெம் ஆஃப் அ பர்சன். அவங்க அப்பா அம்மா வந்து ரொம்ப சூப்பராக வளர்த்திருக்காங்க. அண்ணனோட பயங்கர பாண்டிங்கில் இருப்பார். அண்ணன் பயங்கர மரியாதை. நான் கூட அண்ணன்னு சொல்லும்போது இவங்க அண்ணன் இவரோட பெருசாக இருப்பாருன்னு அவர் இவர் மாதிரி 6 feet லீனாக சின்ன பையனாட்டு இருப்பார். இவர் தான் அண்ணன் மாதிரி இருப்பார். பயந்துக்குவார். அண்ணன் அப்படி பயங்கர மரியாதை தான் பேசுவார். அப்புறம் இப்படி தான் சுந்தரோட இன்ட்ரோடக்ஷன் இருந்துச்சு. அவரோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நிறைய மெமரிஸ் இருக்குது. அப்படின்னு ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் அன்றைக்கி ஃபஸ்ட் டைமே சொல்லிட்டாரு, நீங்கள் போய் இந்த ப்ராஜெக்ட் இது பண்ணணும், அது பண்ணணும், இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணணும். அவங்க போட்டுப்பா, அவங்க வந்து ஆஃப்ஷோரும் வந்து புதுசு இல்லையா. நம்ம வந்து ஆன்சைட்டு வந்து வேற ஒரு டீம்லேருந்து ஆஃப்ஷோர்லேருந்து வேற ஒரு ப்ராஜெக்ட் ட்ராவல் பண்ணாலும் ஆஃப்ஷோர்லேருந்து வேற ஒரு டீமுக்கு நான் ஆன்சைட் வந்ததுனால ஆஃப்ஷோரில் எனக்கு பெரிய சப்போர்ட்லாம் இல்லை. இங்கே ஆஃப்ஷோரே நம்மளுக்கு கொடுக்கல. போனோன்னே இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷன் தான் பண்ணணும் போகிறாமே. அப்புறம் எல்லாம் கோடெல்லாம் கொடுத்துக்கிடுத்து அப்புறம் அந்த டைமில் ஒரு 3 மாதம் பயங்கர சேலஞ்சு. எனக்கு ஒரு சிலர் தெரியல. நான் பாட்டில் ஒரு டைம் வந்து ஒரு இது ஃபிக்ஸே பண்ண முடியல. ரொம்ப ரொம்ப ஹார்டாக இருந்தது. அவ்வளோ லைன் ஆஃப் ஜாவா ஸ்கிரிப்ட் கோட் இருக்குது. எனக்கு வந்து அது என்ன 13 ஃபிக்ஸை நம்ம அன்றைக்கி பண்ணோம். அப்படிலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்த டைமில் சுந்தர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. சுந்தர் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. சுந்தர்கிட்ட நான் நிறைய டெக்னாலஜிலாம் அந்த டைம்லாம் கொஞ்சம் லேர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து அந்த டைமில் எப்போ வந்து அந்த இனிஷியல் ஸ்டேஜெல்லாம் சுந்தர் இல்லாட்டி சர்வே பண்ணியிருக்க முடியாதுன்னு நான் எப்போவுமே சொல்லுவேன் அவர்கிட்ட. நான் மனசில் நினச்சிக்குவேன். அவர் இந்த மாதிரி இல்லாமச்சு இந்த டிசிஎஸ் எல்லாம் அப்படிலாம் யாரையும் அனுப்பாதெல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லுவார். அவர் டிசிஎஸ் தான் அப்படி சொல்லுவார். கோவம் வந்து அவர் ரொட்டேட் பண்ணிடுவாங்க அப்படிம்பாரு. ரொட்டேட் பண்ணிடுவாங்க மச்சி நம்மளெல்லாம் பார்த்துருக்கணும் அப்படிம்பாரு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஒரு நாங்கள் பெருசாக நாங்கள் சண்டையே போட்டதில்லை. இதே கேர் தானே, இப்படியே தான் நாங்கள் இருந்திருப்பேன். இதே மாதிரி ராவா கோரா இப்போ ஃபில்டர்லாம் இப்படி தான் இருந்திருப்பேன். ஆனால் வந்து ஒரு நாள் நாங்கள் சண்டையெல்லாம் போட்டதில்லை. ரொம்ப சந்தோஷமாக அப்படி தான் இருந்திருக்கிறோம். அந்த ஒர்க்கெல்லாம் பண்ணும்போதெல்லாம் இருந்த கஷ்டம்லாம் வந்து அவர் இல்லைன்னா நான் அந்த பேஸ் எனக்கு இல்லைன்னு நான் இப்போ கூட வந்து அந்த ஃபஸ்ட்டு பேஸ் அவர் பண்ணி கொடுத்ததுன்னு நான் நம்புகிறேன். ஒர்க்கில் வந்து சுந்தர் இல்லாட்டி நான் அந்த இடத்துல இருந்திருக்க முடியாது அப்படின்னா. என்வரான்மெண்ட் பூரா புதுசு, பூரா புது மக்கள். அவங்களுக்கு யாரெல்லாம் தெரியாது. நம்ம ஒரு எல்லோரும் வேறு ஊர்லேருந்து இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க. வேறு ஸ்டேட்டு பூரா. இத்தனைக்கு வந்து அந்த டீமில் ஒருத்தர் கூட தமிழும் இல்லை. ஸோ நம்ம எப்போவுமே அதையெல்லாம் பார்த்து பழகிறதுல யாருமே தமிழ் இல்லை. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது அப்போ சுந்தர் தான் வந்து அப்பப்போ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி
நான் கொஞ்சம் பிக்கப் பண்ணிக்கிற வரைக்கெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணார். அது வாழ்க்கையில் வந்து எப்போவுமே மறக்க மாட்டேன். அந்த பேஸ் வந்து அவர் கொடுத்தது தான். அவர் மட்டும் சப்போர்ட் பண்ணலைன்னா இருந்திருப்பானான்னு கூட எனக்கு தெரியல. அப்படிலாம் இருந்தது. அப்போல்லாம் எங்கே பயந்துகிட்டே இருக்கிறதா, நம்மளை அனுப்பிச்சிருவாங்க, இது பண்ணிடுவாங்க, அது பண்ணிடுவாங்கன்னு. ஸோ இப்படி தான் லைஃப் எல்லாம் போயிட்டு இருந்தது. அப்புறம் நாங்கள் எப்படி அப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். ஜிம்முக்கு போகலாம் அப்படின்னேன். ஜிம்முக்கு போகலான்னு சொல்லும்போது, போகலாமே போகலாமே மச்சி, போகலாம் மச்சி, வாங்க மச்சி போகலாம் அப்படி தான் பேசுவார். அப்புறம் சரின்ட்டு ஜிம்முக்கெல்லாம் போனோடனே அப்புறம் எல்லாம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அவருக்கு வந்து இப்போ நம்ம அளவுக்கு என் அளவுக்கு பாடி இருக்காது. அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நல்லா எங்கூட சேர்ந்து பண்ணுவார். பட் நம்ம பண்ணுற அளவுக்கு அந்த அளவுக்கு பெரிய வெயிட்டில் எடுத்து பண்ணாட்டி ஓரளவுக்கு ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்கான பையன் தான், நல்லா பண்ணுவார். அவரை பார்ப்பாரு, இந்த கை மச்சி எனக்கு பெருசே ஆக மாட்டேங்குது மச்சி உங்களை மாதிரி அப்படி அப்படி இந்த ஜிம்மோடலாம் அவரோட அதெல்லாம் பயங்கர ஒரு ஸ்வீட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இன்றைக்கி நினச்சி பார்த்தா அத்தனை சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணாமல் பேசிடுறேன், ஃப்ரெண்ட்ஷிப் தானே சரியா. அப்புறம் என்ன பண்ணேன், ரொம்ப கேரு. இப்போ நானும் வந்து அவரை நல்லா பார்த்துக்குவேன், தனியாக தான் இருக்காருன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஏதாவது மனசு கஷ்டமாக இருந்தால் சொல்லுவார். அப்படி ஒரு ஆத்மார்த்தமான ஒரு நட்பு தான், 2 பேரும் ஷேர் பண்ணிக்குவோம். அப்படி தான் இருந்தோம். அப்புறம் காரு வந்து சுந்தருக்கு கேமரி வாங்கியாச்சு, போய் சாமியெல்லாம் கும்பிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு கேமரி வாங்கியாச்சுன்னா அப்புறம் அதில் போயிட்டுருக்குறோம் 2 பேரும். முதல்ல வந்து அவர் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ இல்லை பஸ்ஸில் போவோம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்தால் போயிட்டு அப்படி வந்துக்கிட்டு இருந்தோம். கொண்டு வந்து இறக்கி விட்டு அப்புறம் சுந்தர் கார் வாங்கிட்டார். அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேர் தான் தனி பார்க்கிங் வாங்கிட்டு அந்த பார்க்கிங் மட்டும்தான் 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். நான் ஒரு நாள் கூட அந்த பெட்ரோல் லிட்டரோலாம் ஒரு நாள் காசு அதுதான் நான் வந்து டெலாவேரில் எங்கேயுமே யாருக்கிட்டமே வந்து கார்லாம் வந்து நம்ம கார் பூலில் இது வரைக்கும் பண்ணிக்காது. நம்ம ஏசல் பசங்கிறத எங்கேயுமே நான் பண்ணிக்கல, என் லைஃப்லேயே இது வரைக்கும் நடந்ததில்லை. காரணம் என்னென்னா இதுதான், இந்த பார்க்கிங். சரி, காரணம் என்ன, சுந்தர் மாதிரி ஒரு நண்பர்களெல்லாம் சந்திச்சு இப்போ அவங்ககிட்ட இருந்தெல்லாம் நம்ம வெளியே கூட வந்து பழகி வந்ததுனால தான் ஒரு பார்க்கிங் அதுக்கு மட்டும் 2 ஆளுக்கு பாதி பே பண்ணுவோம். ஒரே கார் தான் கேமரி, அதில் போயிட்டு ஓட்டுவார் ராஜா மாதிரி ரைட் சைடில் உட்காந்துக்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டு அப்படியே பாட்டு அப்படி லைட்டாக ஓடிட்டுருக்கோம். அப்பா அந்த ஒரு வாழ்க்கை இருக்குல்ல டிஎஸ். அதுக்கப்புறம் போய் பஃப்லோ விங்ஸ் வாங்குவோம். அது சார்லெட்டு போனாலே அந்த சந்தோஷம் இருக்குல்ல, அது எங்கேயுமே கிடைக்கல. இங்கே இருக்குது, அவ்வளோ டேஸ்ட்டாக இல்லை. லாஸ்ட் டைம் ஒரு டைம் கோபு வரும்போதும் ஒரு டைம் செல்வா வரும்போது போய் ஆசையாக அந்த செல்வா பசங்களுக்கு போய் வாங்கிட்டு வந்து நல்லாவே இல்லை, சாப்பிடவே முடியல. சார்லெட்டில் போய் அங்கே வாங்கி சாப்பிட்டுட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும். அது அப்படித்தான் இருக்கும். அப்புறம் செம டேஸ்ட் டிஎஸ், அது நினச்சாலே இன்றைக்கி சந்தோஷமாக இருக்குது பாருங்கள். அப்படி பஃப்லோ ஆயில் விங்ஸ் அந்த சாஸ் எல்லாம் ஊற்றி ரொம்ப நல்லா இருக்குது. இந்த சிக்கன் விங் இருக்குது பஃப்லோ ஆயில் விங்ஸ்னு அந்த கடையில் அந்த சிக்கன் இருக்குல்ல, தந்தூரி இருக்குல்ல, நம்ம மக்களுக்கு புரியாட்டி சொல்கிற தந்தூரி வந்து அங்கே இந்தியாவிலே நிறைய வந்திருக்கும்ல இப்போல்லாம். அந்த தந்தூரி பீஸை எடுத்து சிக்கன் அந்த லெக் பீஸை வச்சு அந்த சாஸ் எல்லாம் ஊற்றி ஒரு மாதிரி பண்ணி கொடுப்பாங்க, நல்லாயிருக்கும். அப்புறம் அப்படிலாம் போயிட்டு இருந்துச்சு. எவ்வளோ 2 பேர் க்ளோஸ்னால், அவரும் வந்து அவரோட கஷ்டம் அதெல்லாத்தையும் ஏதாவது அது பெரிய கஷ்டமெல்லாம் இல்லை, ஏதாவது கொஞ்சம் இதாக இருந்ததுன்னா சொல்லுவார். அப்புறம் அப்படி தான் போயிட்டு இருந்தது. பயங்கர க்ளோஸான நண்பர்கள் 2 பேரும். அவர் என்னோட ஒரு 6 வயசு சின்ன பையன். எப்போ கேட்டாலும் கேட்பார், என்ன மச்சி 78 74 எப்போவுமே என்ன இப்போ பார்த்தாலும் இன்னைக்கு பேசினா அதான் கேட்பாரு, நீங்கள் 76 தான் அப்படிம்பாரு. ஆக்சுவலாக அவரோட 6 வயசு என்னமோ நான் பெரிய பையன், அவ்வளோதான். 6 வயசு சின்ன பையன் அவர். வாங்க போங்க தான் பேசிகிட்டு இருந்தோம். அவர் என்ன மற்றவங்களெல்லாம் வாடா போடன்னு பழகிட்டேன், பட் அவரோட அது என்னமோ வரல. அப்புறம் வாங்க போங்க ஃப்ரெண்ட்ஸே ஆகிட்டோம். பயங்கர க்ளோஸான நண்பர்கள் 2 பேரும். ஆஃபீஸுக்கு போனோடனே காலையில் வேலையில் எப்படி தெரியுங்களா பண்ணுவார், காலையில் போனோடனே ஒரு 1 ஹவர் போய் 1 ஹவர் முடித்தோம்னா நான் போனோடனே பேக் வச்சேன், வாங்க மிச்சிக்கு போகலாமா இங்கே தப்பாக நினச்சிக்காதீங்க. அப்போல்லாம் அந்த பழக்கம் இருந்தது. ஸ்மோக் பண்ணுவோம், ஸ்மோக் பண்ண கூப்பிட்டு போயிடுறது, வாங்க மிச்சி போகலான்னு. அப்புறம் காஃபி எடுத்துகிட்டு ஸ்மோக் பண்ண போயிடுறது. போன உடனே அதுதான் பேக் வச்சுட்டு போயிட்டு வந்தால் வேலையை செய்வேன். அப்போ சுந்தர் சொல்லுவார், நான்லாம் வந்து ஆஃபீஸ் வந்தேன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் இருந்தார், உங்களை பழகிறதுக்கு முன்னாடி எப்படி தெரியுமா, நான் ஆஃபீஸ்க்கு வந்தேன்னா 1 ஹவருக்கு வந்து வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் பிரேக்கே எந்திரிப்பேன் பாரு. அந்த 1 ஹவரில் அவர் ஸ்பீடு எத்தனை ஃபிக்ஸ் நீங்கள் தெரியுங்க, இமேஜின் பண்ணுங்கள். எவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருந்தாலும் பண்ணிடுவார். ஒரு 5 ஃபிக்ஸ் பண்ணிடுவார், 5 கோடை ஃபிக்ஸ் பண்ணுவார். அந்த மாதிரி 5 இஷ்யூஸை ஃபிக்ஸ் பண்ணுவார். அப்படி அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு ஆள். தெளிவாக பண்ணுவோம் அப்படி வேலையெல்லாம். பயங்கர எந்நேரம் அதுதான், அதை தவிரலாம் வேறு ஒன்றும் பெருசாக வேலை தவிரலாம் ஒரு லைஃப் இல்லை. அதனால் அவ்வளோ டெடிக்கேட்டடாக இருப்பார். அப்புறம் ஜிம் அப்புறம் நான் அப்பப்போ சொல்லுவேன், இந்த மாதிரி இந்த பையனுக்கு இந்த பிரச்சனை, ஆனந்த்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார், அவங்க அண்ணன் பிரச்சனை, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தேன். வேலையை தவிர எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறீங்க, அவர் எப்படி வச்சு வேலை எவ்வளோ நல்லா ஸ்ட்ராங்காக கற்றுக்கிறது அப்படின்னு. எல்லாமே ஜாவாலிருந்து தான் வந்தோம், பட் அவர் யூஐ நல்லா கற்றுக்கிட்டாரு. நம்மளுக்கு அந்த இது இருந்துச்சு, அந்த ஸ்கோப் இருந்துச்சு, ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு, நம்ம அதையும் பண்ணணும். பட் என்னென்னா அந்த பீப்புள் லைஃபு, அந்த இது ஒருத்தரோட கஷ்டம், அதெல்லாம் நம்ம அப்படி தான் கொஞ்சம் அப்போ இருந்து அப்படி தான் இருந்தோம். அப்புறம் ஒரு 3-4 மந்த்ஸ் அப்படி ஆனதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் அப்படி சர்வே பண்ணிட்டேன். சுந்தர் தான்
ஸ்ட்ரகிள் ஆகும்போது, அதாவது ஒரு 10 இஷ்யூ நம்ம வந்து ஒர்க் பண்ணணும், இல்ல ஒரு பேஜ் டெவலப் பண்ண சொல்றாங்கன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல அடி வாங்கணும்னா சுந்தரத்த கூப்பிட்டு கேட்பேன். இது எனக்கு தெரிய மாட்டேங்குது, எப்படி பண்றதுன்னு கேட்டா சொல்லுவாரு. இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்கன்னு. ஸோ அந்த ஒரு நன்றியெல்லாம் நம்ம மறக்கக்கூடாது. சுந்தர் வந்து நெறைய பேத்துக்கு அந்த மாரி பண்ணி குடுத்துருப்பாருன்னு நெனைக்கிறேன். ஒரு சிலதெல்லாம் வந்து ரொம்ப ஹார்டா இருந்தா கிட்டயே வந்து உட்காந்து எல்லாம் சொல்லிக் குடுத்துருக்காரு. ஸோ ரொம்ப 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 நல்ல மனுஷன் சுந்தர் வந்து. அப்புறம் அந்த பேஸ் செட் ஆனதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆனோனே, அப்புறம் நல்லா பண்றோம். அப்புறம் அப்படி இன்னும் வந்தோனே பேர் வந்துருச்சு. அப்புறம் ஆஃப் ஷோர் குடுத்துட்டாங்க. அப்புறம் ஆஃப் ஷோரையும் நம்ம ஹேண்டில் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நாள் சுந்தர் என் ப்ராஜெக்ட்ல வந்து ஒர்க் பண்ணாரு. அப்போ ஒர்க் பண்ணும்போதெல்லாம் பார்த்தா, எப்படி இருந்துச்சுன்னா, அ ஆஃப்ஷோர் என்கிட்ட குடுத்துருந்தாங்க. நான் வந்து அப்ப ஏதாவது காம்ப்ளக்ஸா இருக்கிற இஷ்யூ தான் அவர்ட்ட குடுப்பேன். இது ரொம்ப காம்ப்ளக்ஸா இருக்குது. ஆஃப்ஷோர் வந்து ஒரு சிலது ஃபிக்ஸ் பண்ண முடியலன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நான் வந்து லிஸ்ட் அனுப்புவேன். டெய்லி வந்து நான் பண்ண வேலை போக மிச்சம் வந்து ஆஃப்ஷோர் ஒரு 8 மெம்பர்ஸ் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு குடுத்துருவேன். இதெல்லாம் நீங்க பண்ணி நாளைக்கு அனுப்புங்கன்னு அனுப்பிச்சு டெய்லி டாஸ்க் குடுத்துருவேன். அப்புறம் கால் பண்ணி சொல்லிருவேன். இங்க வந்து எல்லா ரெக்யர்மென்ட்லாம் ஃபுல்லா வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு, நைட் ஆஃப்ஷோர் கால் இருக்கும்ல, அதில கால் பண்ணி சொல்லிருவேன். எனக்கு இதெல்லாம் வேணும். இதெல்லாம் முடிச்சு வைங்க நாளைக்கு அப்படின்னு. முடிச்சுக்கட்டு அனுப்பு செக் இன் பண்ணுங்க அப்படின்னு. அப்புறம் காலையில போய்லாம் ரிவ்யூலாம் பண்ணுவோம். இதெல்லாம் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்போம். லீட் மேனேஜர் இருப்பாங்க. எல்லாம் பண்ணிட்டு இருப்போம். அப்புறம் சுந்தர்ட்ட வந்து அதில பண்ண முடியலன்னு சொன்னா தான் குடுப்பேன். அதையும் சூப்பரா ஃபிக்ஸ் பண்ணிருவாரு. அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல வந்து நாங்க முடிவு பண்ணிட்டோம். சரி, இவர் என்ன சொன்னாரு, "மச்சி நம்ம காலையில தம் அடிக்கிறத குறைச்சிடலாம் மச்சி. காஃபி சாப்பிடுறதையும் குறைச்சிடலாம் மச்சி" அப்படின்னாரு. சரிங்க மச்சின்னு சொல்லிட்டு, நீங்க நம்ப மாட்டீங்க டிஎஸ். அதாவது அது ஆத்மார்த்தமா இருந்தது. அன்னைக்கெல்லாம் வந்து அந்த இடத்துல நான் சர்வே பண்ணாம போயிருந்தேன்னா, எப்ப திரும்ப வந்திருப்பேன்னு தெரியாது. L1B விசா சரியா? நம்மளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கெல்லாம் கிரீன் கார்டெல்லாம் நான் எலிஜிபிளா இருக்கும்போதே கிரீன் கார்டு பண்ணல. நான் பண்ணுன வேலைக்கு 10 கிரீன் கார்டு பண்ணியிருக்கணும். இப்ப நான் சொசைட்டிக்கு 30 வருஷத்துக்கு நான் வேலை செஞ்சுட்டேனே, இதுக்கெல்லாம் சொசைட்டி என்ன பண்ணுச்சு? ஒண்ணும் பண்ணலையே. இதே தான் அங்கேயும். அப்புறம் அப்புறம் என்னாச்சு அப்டின்னா, இந்த போராடுறவங்க, நல்லது பண்ணணும்னு நெனைக்கிறவங்க, சமுதாயத்த ரொம்ப நேசிக்கிறவங்க, இவங்கள எல்லாத்தையுமே எப்பவுமே சப்ரஸ் பண்ணி தான் வச்சிருப்பாங்க எல்லாரும். சரியா? ஸோ, ம் அப்புறம் இவரு சரின்னு சொல்ட்டாரு. குறைச்சுக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு, சிகரெட் வந்து கட் ஆஃப் போட்டுக்குவோம். ஒரே சிகரெட் தான் இருக்கும். 2 பேரும் கட் ஆஃப் போட்டுக்குவோம் டிஎஸ். அ ஒரு பஃப் மாத்தி மாத்தி அடிச்சுட்டு காஃபி வந்து காலையில போனா நாங்க தான் பிரிப்பேர் பண்ணுவோம். அங்க ஆஃபீஸ்லயே இருக்கும். கப் வச்சிருப்போம். ஒரே கப்பு. ஆளுக்கு ஒரு கப் இருக்கும். பட் ஒரு கப் எடுத்து காஃபி பிரிப்பேர் பண்ணி அதிலயே அப்படிதான் ஆளுக்கு ஒரு சிப்பு, ஆளுக்கு ஒரு சிகரெட், ஆளுக்கு ஒரு பஃப், ஆளுக்கு ஒரு சிப் இப்படிதான். அவ்ளோ அவ்ளோ க்ளோஸ். அப்படி ஒரு ரொம்ப ஆத்மார்த்தமான ஒரு ஃப்ரெண்டு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவரெல்லாம் போய் எப்படி எப்படி பிடிக்காம இருக்கும்? நம்ம இங்க இருக்கிறதுக்கு இன்னைக்கு ஸ்டேபிளா இருக்கிற காரணம் அவரு அப்படின்னு நினைக்கும்போது, புள்ளையார் சொல்லி போட்டது யுஎஸ்ல ஃபர்ஸ்ட் அவரு தான். நம்மள வந்து அந்த ஷேக் ஆயிட்டா நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தடுமாறினேன் ஆக்சுவலா. ரொம்ப தடுமாற்றம் இருந்துச்சு. நம்மளால ஸ்டேபிள் பண்ணிக்க முடியுமா? இங்க இருந்துற முடியுமா? ஒரு 6 மாசம் இருந்துற மாட்டோமா? 1 வருஷம் இருந்துற மாட்டோமா? இன்னும் கொஞ்சம் கடன கட்டிறலாம். இன்னும் கொஞ்சம் ஏதாவது பணம் சேர்த்தி ஏதாவது வீட்டுக்கு இது குடுத்துறலாம். அப்படி நெனப்போம்ல டிஎஸ். அந்த மாரி. அப்புறம் இது எல்லாமே சொல்லுவாரு. அப்புறம் எல்லாத்துக்கும் ஒரே சம்பளம் உங்களுக்கு தெரியுமில்ல, வரும்போது எல்லாத்துக்கும் சேம் சேலரி தான். அப்புறம் நம்ம வந்து நான் ஃபேமிலிலாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் நம்மளுக்கு கார் வாங்க போகணும். கார் வேணும்னு சொன்னேன். இவர் தான் கொஞ்சம் ராயலான ஆளாச்சே. நீட்டா ட்ரெஸ் பண்ணிக்குவாரு. கொஞ்சம் ரொம்ப ராயலான ஒரு ஆள் தான். ரொம்ப எலைட் தான். அப்புறம் நைட்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன், அசோக்கு, சேகரு அந்த நம்ம ரூமுக்கு ஆட்டம் பார்க் 301 அங்க போகணும். அந்த ரூம் மறக்கவே முடியாது. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, சுந்தர்லாம் ஒரு 11:00 12க்கு தூங்கிருவாரு. சுந்தர், வினோத் எல்லாம் ஒரு ரூம். நாங்கலாம் தூங்கிருவாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, ஃப்ரைடே அன்னைக்கு வந்து சுந்தர் வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு, அதுக்கப்புறம் அங்க போவேன். அந்த ஸ்டோரிக்கு பின்னாடி வர்றேன். அப்புறம் வந்து நம்மளுக்கு கார் வாங்கணும். அப்புறம் சுந்தர், வினோத்தையும் தான் கூட்டிட்டு போனேன். நம்ம ஆளுங்கலாம் 3500, 4000 கார் வாங்கிட்டு இருக்காங்க அந்த டைம்ல. நமக்கு சம்பளமே ரொம்ப ரொம்ப குறைவு. அப்புறம் சுந்தர்ட்ட போய் சொன்னோனே, இவரு தான் 12,000க்கு 13,000க்கு ஒரு கேம்ரி வாங்கி வச்சிருக்காரு. நான் சொன்னேன், "எனக்கு இவ்வளோ பட்ஜெட்லாம் வேணாம் மச்சி. எனக்கு இவ்வளோ பெரிய கார்லாம் வேண்டாம். ஃபேமிலி கூட்டிட்டு வரணும்." 6 மாசம் ஆயிருச்சு. எப்படியாவது அன்னைக்கெல்லாம் இருந்தது என்ன தெரியுமா டியர்ஸ்? இப்போ உங்களுக்கெல்லாம் இது சொன்னேன்னா எவ்வளோ அம் கனெக்ட் பண்ணிக்க முடியும்னு தெரியல. பட் ட்ரை பண்ணுங்க. புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அப்புறம் என்ன பண்ணேன்னா, ஒரு ஒரு 5 மாசம் அப்படி 6 மாசம் ஆனோனே, அப்புறம் ஒய்ஃப் கூட்டிட்டு வரணும். பையன கூட்டிட்டு வரணும். பையன் 2 வயசு பையன். பையன கூட்டிட்டு வரணும்னு சொன்னோனே, எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா, இப்ப கேஆர் வந்து அவன் ஃபேமிலி இங்க கூட்டிட்டு வந்துட்டான். சரிங்களா? கேஆர் வந்து அவன் ஃபேமிலி இங்க கூட்டிட்டு வந்துட்டான். அப்படிங்கிற ஒரு ஹிஸ்டரி வேணும். அன்னைக்கு அவ்வளோதான அறிவு. அன்னைக்கு அவ்வளோதான் மெச்சூரிட்டி. அமெரிக்காவுக்கு வந்து நம்மலாம் ஒண்ணுமே இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்ல. எதுவுமே யாருமே எல்லாத்துனாலயும் நிராகரிக்கப்பட்ட ஒரு பையன் தானே இல்லையா? நிராகரிப்பிலேயே வளர்ந்த ஒரு பையன் தானே. அப்படின்னு இருக்கும்போது கல்யாணம் ஆகட்டும், நம்மளுக்கு பொண்ணே குடுக்க மாட்டேன். அதெல்லாம் ஒரு மென்னிகோ எவ்வளோ ஹர்ட் பண்ணும். உனக்கு பொண்ணு குடுக்க மாட்டேன். அவங்களுக்கு பொண்ணு குடுக்க மாட்டேன். அந்த பையனுக்கு கட்டிக்க மாட்டேன். அந்த ஃபேமிலிக்கு குடுக்க மாட்டேன். அப்படின்லாம் ஒருத்தர் சொன்னாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்களுக்கு போய் திரும்ப சினிமால சொல்ற மாரி நான் உனக்கு ப்ரூஃப் பண்ணி காட்டுறேனே.
அதெல்லாம் எனக்கு வேலையே இல்லை. உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுறதுக்குலாம் நான் இல்லை, சரியா? நீ யார் வந்து எனக்கு இது கொடுக்க மாட்டே, அதை கொடுக்க மாட்டே, நீ என்னை விட்டுட்டு போயிட்ட அப்படின்னா உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு இந்த லைஃப்லாம் இல்லை. அதெல்லாம் ஏதாவது புரியாதவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த லைஃப் எதுக்குன்னா சுந்தர் மாதிரி ஆளுகளோட கூட இருக்கிறதுக்கு, சரியா? இப்போ எங்களுக்கு ஒன்று, எனக்கு ஒன்று, நான் அவர் பார்த்துக்குவார், அவருக்கு ஒன்று நான் பார்த்துக்குவேன். இப்போ அந்த மாதிரி நல்ல மனுஷங்களை கூட வச்சு தானே இந்த சொசைட்டிக்கு வந்து இத்தனை பண்ணியிருக்கிறோம். இந்த சொசைட்டிக்கு நடந்த அத்தனை நல்ல விஷயம் இருந்ததுல, இத்தனை காசை கொடுத்துருக்குறோம்ல, இதெல்லாம் சுந்தர் மாதிரி ஒரு ஆள் பண்ணுனது, கூட இருந்து பண்ணி கொடுத்தது. கூட இருக்க இது கொடுத்தவங்க மட்டும் கேஆர் மட்டும் நல்லவன்லாம் கிடையாது, கூட அத்தனை நல்ல இதயங்கள் கூட இருந்தால் இத்தனை வருஷம் இத்தனை வேலை நடந்துச்சு. அப்புறம் இப்படி தான் எல்லாமே வந்து லைஃப் எல்லாம் ரொம்ப சூப்பராக போயிருந்து. கார் வாங்க போனோடனே 10,300 வாங்கிக்கலாம். எல்லாம் பார்த்து ஓட்டி பாட்டி இது நல்லா இருக்குது. வினோத் அதை விட எக்ஸ்பர்ட்டு. போயிட்டு இதை வாங்கிக்கலான்ட்டாங்க. இங்கே வந்து ரூமில் சேகர் ரூமில் கொண்டு வந்து காமிச்சு, இது இவ்வளோ காசு போட்டு வாங்கிட்டு வந்தீங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. 10,300 அந்த கரோலா வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்கிட்டு வந்து நம்மளுக்கு ஓட்டவா தெரியும். நம்ம தான் வந்து ஆக்சுவலாக வந்து அந்த ஸ்டோரி நான் சொல்லியிருப்பேன்ல, நான் வந்து பிஎஸ்சி படிக்கும்போது எங்கள் ஆத்தாட்ட பணம் வாங்கிட்டு போய் சினிமாவில் நடிக்க போகணுமில்ல, அப்போ டிரைவிங்கெல்லாம் கற்றுக்கணுமில்ல, உடம்பை பில்டு பண்ணால் மட்டும் பத்தாது, டிரைவிங் கற்றுக்கணும்னு அப்போவே வந்து கார் வாங்கி ஓட்டி பழகிட்டேன். பட் கார் ஓட்டுறதுக்கு எங்கேயுமே சான்ஸ் இல்லை, யாரும் கொடுக்கல, எந்த நண்பர்களும் கொடுக்கல, சரியா? நம்ம லைசன்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம், அப்படி எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஓட்டுன்னு கூட யாரும் சொல்லலை, அப்படி தான் இருந்தாங்க, சரியா? நம்மளுக்கு அது மறந்தே போச்சு. அப்புறம் இங்கே காரை வாங்கி அப்படி நிறுத்திட்டேன், கார் அப்படி நின்றுட்டு இருக்குது. ஸோ அப்புறம் ஒய்ஃபும் பையனும் வந்துட்டாங்க டிஎஸ். ஆக்சுவலாக வந்து என்னென்னா, நம்ம உங்களை எல்லாம் என்ன நடந்ததோ சொல்கிறேன். நான், சுந்தர், அப்புறம் ராஜ் பிரசன்னா 3 பேர் தான் போயிருக்கிறோம். ராஜ் வந்து இப்போ கலிஃபோர்னியில் இருக்கார். ஏஎஸ்எல் அவரும் அப்படி தான், அது ஒரு தங்க பையன். ஏதோ நம்ம ஒரு நல்ல ஒர்க் பண்ணது கூட 100th கமெண்ட் அவர் பண்ணியிருப்பார் ஃபேஸ்புக்கில், ரொம்ப சூப்பராக எழுதியிருப்பார். என்னென்னா இந்த ரஜினி டயலாக்லாம் போட்டு எழுதியிருந்தார். என்னென்னா, 2 காலும் 2 கையும் போனாலும் இந்த காளிங்கிறவன் பொழைச்சிக்குவான் சார், கெட்ட பையன் சார் அவன் அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கும்ல, அந்த டைலாக்கு எல்லாம் வச்சு அப்போலாம் ரஜினி படம் ரொம்ப பார்ப்போம். அப்போல்லாம் வச்சுன்னு ராஜ் பிரசன்னா நல்லா எழுதியிருந்தா. அப்படி ரொம்ப ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட் அவர். வினோத் இப்போ கனடா போயிட்டார். ஸோ கொஞ்ச நாளில் அப்புறம் ஒய்ஃபை கூப்பிட்டு வர்றதுக்கு நாங்கள்லாம் போயிட்டோம். ஏர்போர்ட்டுக்கு போய் எல்லாம் கார் சீட்லாம் வாங்கிட்டு, தம்பி கார் சீட்லாம் வேணும்னு சுந்தர் காரில் போயிட்டு, நான் வந்து அன்றைக்கி முதல் ஒய்ஃபை பார்க்கணும். ஒய்ஃபு வந்து 6 மாதம் பிரிஞ்சிருக்கிறோம், இங்கே வந்து ஒய்ஃபும் பையனையும் பார்க்க போகிறோம். புது ட்ரெஸ் வாங்கி போட்டு வரேன். அதில் எல்லாம் கிறுக்கி கூட வச்சுட்டான் தம்பி, சின்ன பையன். அப்புறம் அவ்வளோ சந்தோஷத்தில் அங்கே போய் பார்த்துட்டு, என் ஒய்ஃபும் என் பையனும் வர்றதை பார்த்துட்டு எனக்கு அடையாளம் தெரியல. இவனுக்கு ஏதோ ப்ரௌன் கலர் சட்டை போட்டு முடியெல்லாம் கட் பண்ணி இவன் காட்டுக்குள்ளே எங்கள் அத்தை வீட்டில் ஒரு 6 மாதம், ஆல்மோஸ்ட் 1 year இவன் ஊரில் இருந்தான். என் ஒய்ஃப் சென்னையில் வேலை பார்த்தாங்க டிசிஎஸில். அதனால் லேடிஸ் ஹாஸ்டலில் தங்கி நான் யூஎஸ் வரும்போது, இட்ஸ் நாட் ஈஸி, சொல்கிறதுக்கு வேணால் ஈஸியாக இருக்கும், நிறைய பேருக்கு இதெல்லாம் புரியறதில்ல. நான் யூஎஸ் வந்துட்டேன். என் ஒய்ஃப் வந்து வேளச்சேரி ஒரு லேடிஸ் ஹாஸ்டலில் தங்கி டிசிஎஸ் வேளச்சேரி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க. பையன் வந்து அத்தை வீட்டில் இருக்கான். நான் இங்கே வந்துட்டேன். அப்போது அந்த 1 year அங்கே ஆல்மோஸ்ட் வந்து பையனை 1 year இருந்தான். நாங்கள் 6 monthsலேயே அவனை 6 months நான் வர்றதுக்கு முன்னாடி கொண்டு விட்டுட்டு வந்துட்டோம். ஏன்னா அது அப்போ இருந்து இது இழுக்குது. நம்ம சென்னையில் வந்து யூஎஸ் போகிறன்னு பார்ட்டி வச்சிட்டேன். அப்புறம் வந்து நடக்கலை, ஏதோ ஒரு இதில் கொடுக்கல. செகண்ட் டைம் அப்படி தான், மறுபடியும் திரும்ப 10,000 செலவு பண்ணி எல்லாத்துக்கும் பார்ட்டி வச்சாச்சு. ஊருக்குள்ளேயும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் சொல்லிட்டு இவனையெல்லாம் ஏன் அமெரிக்கா கூப்பிட்டு போவான், சும்மா வந்து சொல்லிக்கிட்டு நம்மளோட இருக்கிறவங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. சரி, என்னடா இப்படி சொல்லி பையன் பொக்குன்னு போயிட்டானே, அவனுக்கு வருத்தமாக இருக்கும், எல்லா பக்கம் வேறு சொல்லிட்டான் போகிறேன்னு. கடைசியில் இப்படி ஆகி போச்சேன்னா யாரும் யோசிக்கல. அப்படிலாம் யாரும் யோசிக்க மாட்டாங்க. அப்புறம் இங்கே எல்லாம் வந்துட்டு ஏர்போர்ட்டுக்கு போயிட்டோம். ஏர்போர்ட் போனோடனே ஒய்ஃபும் பையனும் வந்து இறங்கிட்டாங்க. எனக்கு பார்த்துட்டு நான் பாட்டில் போயிட்டேன். எனக்கு சரியில்லை. ஏன்னா ஒய்ஃப் ஃபஸ்ட் டைம் அந்த ஜீன்ஸ் எல்லாம் போட்டு ஒரு குர்த்தா மாதிரி ஒன்று ஃபுல்லாக ஒரு பெரிய ட்ரெஸ் ஒன்று போட்டிருந்தாங்க, ஜாக்கெட்டு அது இதெல்லாம் பார்த்து அவங்க டயர்டு. பையனும் இருந்த கண்டிஷன்லாம், அவன் அப்புறம் காட்டுக்குள்ளே இருந்தானா, நம்ம இங்கே இருந்த லட்டு மாதிரி அனுப்பிச்சுட்ருப்போம்ல. அப்புறம் தோட்டத்துக்குள்ள இருக்கிற பையன், வெயில் இருக்கிறவங்க அப்படி தான் இருப்பாங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அது நம்ம அங்கே இருந்தால் வந்து அதெல்லாம் தப்பாக சொல்ல. பட் அடையாளம் கொஞ்சம் மாறிடுச்சு. நான் போய் பார்த்துட்டு வீடியோ கால் இல்லை அப்போல்லாம். நான் வீடியோ கால் பண்ணிலாம் பார்க்க முடியாது, ஊருக்குலாம் வந்து எந்த ஃபெசிலிட்டி அப்போல்லாம் இல்லை. போய் பார்க்குறேன், எனக்கு தெரியல. அப்புறம் சுந்தர் பார்த்துட்டு இப்படி போயிட்டு கிராஸ் பண்ணி போயிட்டேன். போய் என்ன மச்சி காணா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். மச்சி இவங்களான்னு பாருங்க அப்படின்னாரு. அப்புறம் பார்த்துட்டு அம்சு அப்படிங்கிறேன். அப்புறம் திரும்பினாங்க. அவர் வந்து அப்புறம் பையனை பார்த்துட்டு தம்பி அப்படிங்கிற அவன் பார்த்தான் அப்படியே. ஏன்னா 1 வருஷமாக பார்க்கலையே இல்லை. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ எனக்கு சீரியஸாக அடையாளம் தெரில பார்த்தோன்னே. அந்த அப்போது அந்த தெரில, வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வந்தாங்க. அப்போ அப்படி தான் இருந்துச்சு. டக்குன்னு கிராஸ் ஆகி போயிட்டு எனக்கு ஸ்ட்ரைக் ஆகலை.
அந்த எக்ஸைட்மெண்ட்டில் அந்த பரபரன்னு நம்ம நல்லா குளிச்சுட்டு நீட்டாக சேவெல்லாம் பண்ணிக்கிட்டு பளபளன்னு போய் புது ட்ரெஸ் போட்டு போய் ஒய்ஃபையும் பையனையும் ரிசீவ் பண்ணணும்னு போய் நிற்கிறோம். ஸோ அந்த மாதிரி அவரோட மெமரிஸ் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் கார் வாங்கி அப்புறம் ஆன்ட்டு பாண்டியன் அது இன்னொரு வீடியோ பண்ணும்போது சொல்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டி பழகி அப்புறம் ரெடி ஆகிட்டேன். ஸோ ஓட்டி பழகிற சுந்தர் வரல, பட் அவங்களோட போய் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டி பழகிட்டு அப்புறம் இவரோட தான் ஆஃபீஸ்லாம் போவோம் சுந்தரோட. அப்புறம் வந்து நாங்கள் ஒரு கிராண்ட் ஃபாதர் மவுண்டன் ஒன்று இருக்குது சார்லட்டில். அது கொஞ்சம் ட்ரைவ் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நான் ஓட்டுற மச்சின்னு சொல்லி நம்ம கார் எடுத்துகிட்டு இவரை கூட்டிகிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக போயிட்டு, அதாவது வந்து வினோத் அவங்க அப்பா அம்மா வந்திருந்தாங்க. அப்புறம் நம்ம பையன், ஒய்ஃபு, அப்புறம் வந்து சுந்தர், நாங்கள் எல்லாம் நம்ம காரில் போயிட்டு ஜாலியாக அந்த ட்ரிப்பெல்லாம் போயெல்லாம் இதெல்லாம் பார்த்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்புறம் வந்துட்டோம். அது அப்போ ஓட்டும்போது கூட ஒரு சில இடத்துல கஷ்டமாக இருக்கும். வரும்போதெல்லாம் போகும்போது ஒரு சில மச்சி நீங்கள் ஓட்டுங்க மச்சின்னு சொல்லி கடைசி ஏதோ கொஞ்சம் கொடுத்தேன், என்னால் ஓட்ட முடியல, ரொம்ப சிரமமாக இருந்தது. அப்புறம் மற்றெல்லாம் நான் ஓட்டினேன். வரும்போதெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஓட்டிகிட்டு வந்துட்டோம். அதான் ஃபஸ்ட்டு டைம் ஒரு 2.5 மணி நேரம் ஓட்டுறது, அப்படி எல்லாம் சுந்தரோட போயிருந்துருக்கிறேன். அப்புறம் கொஞ்ச நாள் வந்து ஒய்ஃப் வர்றதுக்கு முன்னாடி இன்னொன்று என்ன பண்ணார், நம்மளே இது எங்கேயும் விட மாட்டார். அட்லாண்டா போகலாம் மச்சி, எங்கள் அண்ணன் வர அப்படி அட்லாண்டா போகலான்னு. நம்ம தான் போகலாமே, வேலை செய்கிறத தவிர எல்லா வேலையும் பண்ணுங்க மிச்சி, எப்படி பாரு நீ ஏதோ பேசிகிட்டு இருப்பேன், ஏதாவது இதை பண்ணிடலாம் அதை பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலான்னு ஏதாவது. அப்போ வந்து என்னென்னா நம்ம இந்த ஏசலுங்கிற ஸ்ட்ரக்சர் பெருசாக வெளியே சொல்லிக்க மாட்டேன். ஏன்னா யார்கிட்ட சொன்னால் அப்போ அருண்கிட்ட நிறைய சொல்லுவேன் டெலவேரில். ஆனால் அருண் வேண்டவே வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம் வேண்டான்னு அவரை வந்து இது வரைக்கும் 1 லட்சம் தடவை ஃபேஸ்புக்கு வர சொல்லியிருப்பேன். ஏன்னா அப்போ அது ஃபேஸ்புக்கில் இருந்துச்சு, நாங்கள் அவர் அந்த குரூப்புக்கு வரல. பட் அதான் இந்த பாதிப்பு அதிகமாக இருக்கும். இதெல்லாம் வந்து அன்றைக்கெல்லாம் சொல்லி இதெல்லாம் பண்ணும்போது என்ன வேணால் பண்ணுவாங்க, சரியா? யார் மேலே இருக்கிற கோத்தையும் நம்ம மேலே காட்டுவாங்க. இந்த மாதிரி நிறைய சொசைட்டியில் நடக்கும்ல, நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துலையும் நடக்கும். அப்புறம் நாங்கள் வந்து அட்லாண்டா போயிட்டோம். அட்லாண்டா போயிட்டு அங்கே போய் எல்லாமே பார்த்துட்டு வந்தோம். 2010 போயிட்டு வந்துட்டோம். 10 ஸ்டார்டிங்கில் போனோம். சூப்பராக இருந்துச்சு. போய் பெரிய பெரிய குதிரையெல்லாம் பார்த்துட்டு அந்த CNN எல்லாம் போனோம். அப்புறம் அந்த கோக் ஃபேக்ட்ரி அதெல்லாம் பார்த்துட்டு அக்வாரியம் மட்டும் போகலின்னு நினைக்கிறேன். அக்வாரியம் போனோம். உள்ளே போக முடியல, வெளியே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோமா. ஆமாம். பட் மற்றதெல்லாம் அந்த ப்ளூ கலர் ஃபோட்டோ ஒன்று இருக்குமே, நீங்கள் பார்த்துருப்பீங்க, ப்ளூ டிஷர்ட்டில். அப்போ இவரோட தான் போயிட்டு அப்படி தான் போயிட்டு வந்தோம். அப்புறம் கோயில் கூட்டிகிட்டு போனார். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஷார்ட் போட்டு, அது எப்போவுமே அது ஒரு பரிசுத்தமான ஒரு ஆத்மா தான் சுந்தர். ரொம்ப ஒரு அன்னியமாக, ரொம்ப அட்டாச்சாக. நம்ம ஆஃபீஸ்லேருந்து வந்தோம்னா நேராக எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு டீயை என் ஒய்ஃபை டீ போட சொல்லி, அப்போலாம் ஒய்ஃப் ஒர்க் பண்ணல, வீட்டில் இருந்தாங்க, டீ போட சொல்லி டீ குடிச்சிட்டு தான் அவர் நான் அனுப்புவேன், இல்லட்டெல்லாம் அனுப்ப மாட்டேன். அதே மாதிரி என்ன ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாவது ஒரு இதாக பண்ணிட்டா போதும். அப்புறம் வந்து என்ன பண்ணாலும் வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு வந்துடும், போய் சாப்பிட பாருங்கச்சி அப்படின்னு. நாங்களும் 1 பெட்ரூமில் இருந்தோம், அவங்க வந்து 2 பேர் மேலே 2 பெட்ரூமில் இருந்தாங்க. அப்புறம் என்னென்னா எப்பாவது நம்ம வீட்டுக்கு பொண்ணுக்கு வந்துடும், வேறு ஸ்டேட்லேருந்து வந்தாங்கன்னா அந்த இனிஷியல் டே ஸ்டே பண்ணுறக்கெல்லாம் இருப்பாங்க, இல்லாட்டி வேறு எங்கேயாவது ஜாப் வந்து ட்ரான்ஸ்ஃபர் அந்த மாதிரிலாம் வந்தாங்கன்னா, ஜாப் வந்து மாற்றிட்டு வந்தாங்கன்னா உடனே எங்கேயாவது அக்கமடேஷன் கிடைக்கும், நம்ம வீட்டில் வந்து தங்குவாங்க பொண்ணுகள்லாம். அப்பவும் அப்படி தான், சரி ஏசல் சும்மாலாம் வந்துடல. அப்போ அப்படிலாம் வரும்போது என்னென்னா நான் சுந்தர் வீட்டுக்கு இப்போ எடுத்துக்குவேன். ஏன்னா நம்ம இங்கே வீடு சிறுசாக இருக்கும், இவங்க பொண்ணுங்களோட எங்கே இருக்கிறது அப்படின்ட்டு. ஒய்ஃபும் பார்த்தா பையன் அந்த பொண்ணு நம்ம ஃப்ரெண்டு இருந்துக்குவாங்க. அப்படி மாலதியெலாம் வந்து இருந்திருக்கிறாங்க, மலர் வந்து இருந்திருக்காங்க. ஸோ அப்படிலாம் வரும்போது நான் அங்கே போய் இருந்துக்குவேன், சரியா? அப்படிலாம் சுந்தர் வீட்டில் போய் அன்றைக்கி இருந்துட்டு அப்புறம் காலை எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அப்புறம் சாப்பிட்றதுக்கு நானும் சுந்தர் தான் நம்ம வீட்டுக்கு வருவோம். அப்படிலாம் இருந்திருக்குது. அதனால் எப்போவுமே வந்து ரொம்ப நல்லா சொல்லுவார் அம்சு வந்து சமைச்சு போட்டது வந்து அது ஏசல்லாம் வர்றதுக்கு அது ஒரு காரணம் தான். அங்கே சார்லட் இருக்கும்போது வந்து அவ்வளோ இதெல்லாம் எந்த இதுவுமே பார்க்காம சமைச்சு கொடுத்து எல்லாமே பண்ணுவோம். அப்படி நல்லா சப்போர்ட் பண்ண. அப்படி எனக்கு அந்த அம்சங்கள் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லிட்டேன், ஐடியில் வேலை செய்யறதுனால ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு. இங்கே யூஎஸில் வந்து ஐடியில் வேலை செஞ்சா பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலாக ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருந்துச்சு. ஏன்னா நம்மளோட ஜாஸ்தியாக தானே இருந்து, நம்ம இத்தனையும் பண்ணணும், இவ்வளோ வேலை இருக்குமல்ல இல்லையா? முடிச்சுட்டு வந்து இங்கே வந்து இந்த வேலையெல்லாம் பார்ப்பேன். சொன்னால ஆனந்தோட அண்ணங்கிட்ட பேசணும், இந்த மாதிரி நிறையா சீரியஸ் ஆஃப் இஷ்யூஸ் அப்பவும் ஒர்க் பண்ணுவேன். அதில் இவருக்கு தெரிஞ்சும் கொஞ்சம் பண்ணுவேன், தெரியாமையும் பண்ணுவேன். திட்டுவார் வந்து, மச்சி இதெல்லாம் பண்ண வேண்டாம் மச்சி, விட்டுருங்க மச்சி, நம்மளுக்கு ரிஸ்க் மச்சி, இதெல்லாம் பண்ணால் வேலை போயிடும், இங்கே தான் அனுப்பிச்சிருவாங்க, அப்படி இப்படின்னு நிறையா அது சொல்லுவார். அப்புறம் அந்த மாதிரிலாம் அப்படிலாம் இருந்தேன், அப்படி சொல்லுவார். அக்கறையாக தான் இருப்பார் எப்போவுமே, ஒன்றா தான் இருப்போம், எப்போவுமே ஒன்றா தான் இருப்போம். அவருக்காக வந்து பொண்ணெல்லாம் பார்த்துருக்குறேன். அது ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான ஒரு மூமெண்ட்டு. அப்புறம் ஒரு ஃப்ரெண்டு வந்து அவங்க வந்து நம்ம ஆஃபீஸில் தான் இருந்தாங்க. ஸோ நம்ம அது ஆக்சுவலாக அவங்க வந்து சுந்தருக்கு தான் பொண்ணெல்லாம் பார்க்கலான்லாம், அவர் பிடிச்சிருக்குனாருலாம் பார்க்கலான்லாம் பார்த்து ஹை லெவலாக சொல்கிறேன். கடைசியில் பார்த்தா அதுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, ஆயிருந்துச்சு ஆல்ரெடி. அப்புறம் சரின்ட்டு அப்புறம் அவங்கள ஒரு தடவை காரில் வந்திருக்காங்க, கூப்பிட்டு போயிருக்கிறேன். நான் ரைட் சைடில் வந்து பேசிகிட்டு வந்தேன். இவர்
அப்போ எங்களுக்கு தெரியாது அவங்க மேரிடுன்னு. பிடிச்சிருக்குதுன்னாரு. சரி ஓகே பிடிச்சிருந்தா எனக்கு பிடிச்சிருக்குதுன்னு சொன்னார். ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் கல்யாணம் பொண்ணு பிடிச்சிருக்குன்னு போன பாட்டில் ஜெயகர் கூட்டிட்டு ஜெயகருக்கும் பொண்ணு பார்த்தேன். உமாவதிக்கும் பார்த்தீங்க. நம்ம யாருக்கு தான் பார்க்கல, எல்லாத்துக்கும் தான் பார்த்தோம். அப்புறம் வந்து சொன்னார். சேகர் கேட்டார், என்ன பேசுனீங்களா அப்படின்போது, எங்கே பேசினேன், நான் டிரைவர் மாதிரி கார் ஓட்டிட்டு வந்தேன், மச்சி தான் பேசிட்டு வந்தார் அப்படின்னு. மச்சி நான் என்ன மச்சி பண்ணேன். அந்த மாதிரி அவரோடலாம் ரொம்ப ஸ்வீட்டான மெமரிஸ் நிறைய இருக்குது. ரொம்ப சூப்பர் தங்க பையன். அப்புறம் அவங்க ரூம் போகும்போதெல்லாம் என் ஒய்ஃப்ட்ட வந்து சொல்லுவேன், எனக்கு ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ரொம்ப இதாக இருக்குன்னா, ஃப்ரைடே வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க டிஎஸ், அன்றைக்கெல்லாம் ரொம்ப ஒரு அக்மாருக்கு நல்ல பொண்டாட்டி, அதாவது புருஷனை புரிஞ்சுக்கிட்டு அன்பாக ஹர்ட் பண்ணாமல் சண்டை போடாத பொண்டாட்டி. வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு 2 கிலோ சிக்கன் இருக்கும் குறைஞ்சது, அதை வாங்கி சமைச்சு வச்சுருவோம். அப்படி 2 பார்சலாக பண்ணி வச்சுருவோம். அப்படி நான் ஒரு பார்சல் எடுத்துகிட்டு சுந்தர் வீட்டுக்கு போவேன். சுந்தர் வீட்டுக்கு போய் அங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப மிச்சம் இருக்கிற இன்னொரு இவங்களாம் தூங்கிடுவாங்க 12க்கு. அங்கே நம்ம 11 மணிக்கு தான் ஆரம்பிப்போம். எங்கேனா வெள்ளிக்கிழமை மணிக்கு அங்கே அசோக் வீட்டில் அங்கே போவேன். 12 மணிக்கு 11 மணிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 மணி அந்த மாதிரி தான் வருவேன். ஒரு சில நாள் அங்கேயே படுத்துக்கிறது. அப்படிலாம் வந்து இதெல்லாம் ஏசல் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை அஃபெக்ட் பண்ணதுனால தான் அதை நம்ம குறைச்சிக்கிட்டோம். பட் முதல்லலாம் அப்படி தான் இருந்தோம். வந்த புதுசுலாம் ஃப்ரெண்ட்ஸுன்னு ஒரு புது உலகம், புது ஃப்ரெண்ட்ஸு, அவங்களாம் வேணும் இல்லையா, நம்மளோட ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அப்படி தான் எல்லாம் இருந்து பண்ணோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்போ சொல்லுவார், அவங்களும் வர சொல்லுவாங்க. சுந்தரங்க கூட்டிகிட்டு போனால் சுந்தர டயர்டாகி மட்டையாக்கி அடுத்து நல்லா ஒரு தலைவலியில், ஐயோ மச்சி தலைவலிக்குது மச்சி, ஒன்றுமே பண்ண முடியல மச்சி, வேலைலாம் எதுவும் பண்ண முடியல மச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் சாட்டர்டே சண்டே எல்லாம். அதனால் வந்து ஒரு சில நாள் இங்கே இருந்துக்கும், எப்பாவது அங்கே கூட்டிகிட்டு போவேன், மற்ற மோஸ்ட்லி இங்கேயே இருந்துக்குவார். அப்புறம் இங்கே விட்டு போட்டு நான் போவாங்க. அந்த மாதிரிலாம் நடந்திருக்குது. எங்கூட வந்து நிறைய சந்தோஷம் இருக்குது. அவர் அதை சொல்கிற மாதிரி சிரிச்சே இருப்பார். அவரை பற்றி பேசுகிறோம்னா எனக்கு நிறைய சிரிக்கிற மாதிரி நிறைய விஷயம் இருக்குது லைஃப்பில். அச்சச்சோ அச்சச்சோ அப்படிங்கிற ஒவ்வொரு அவரோட அது பேசுகிறதுலாம், அச்சச்சோ இதெல்லாம் பண்ணக்கூடாது மச்சி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த கடைசி வரைக்கும் அந்த ஒரு 2 வருஷம் வந்து ரொம்ப கூடவே இருந்த ஒரு நண்பன். ரொம்ப எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ எங்களை மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஸே எங்கள் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படி இருப்போம்ப்பா, அவ்வளோ க்ளோஸாக இருப்போம். அதாவது இவங்களுக்கு முதலியே ஸ்கூல் ஃப்ரெண்டாக இருக்கலாம், காலேஜ் ஃப்ரெண்டாக இருக்கலாம், அப்படி வந்து இருக்கலாம். இங்கே வந்து நம்ம கேட்பாங்க, உங்கள் ஜூனியரா அப்படின்னு என்ன பார்த்து கேட்பாங்க. அவ்வளோ அவ்வளோ அன்னியம், அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பு. அந்த மாதிரி அப்படியெல்லாம் வாய்ப்பே இல்லை. அப்படி அந்த மாதிரிலாம் இருந்திருக்கிறோம். அப்புறம் அந்த ஜிம் எக்ஸ்பீரியன்ஸும் சொன்னேன் இல்லையா, ஜிம்லேயும் போனோம்னா ஜிம்லேயும் ஒரு 6-7 மாதம் அப்படிலாம் ரொம்ப நல்லா ஜிம்மெல்லாம் பண்ணோம் 2 பேருமே. அப்புறம் ஏதாவது இந்த நல்லது கெட்டது ஏதாவது எனக்கு வந்து பேசிக்கிறதோட அப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு, அப்புறம் எனக்கு மெயினாக வந்து எனக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னா, இந்த ஒரு விஷயந்தான் வந்து என்னென்னா, நம்ம ஜாபுக்காக வந்து அவர் பண்ண ஹெல்ப்பு, அவர் இல்லாட்டி நம்ம இருந்திருக்க முடியாது அப்படிங்கிறது எனக்கு மனசில் எப்போவுமே இருக்கும். ஸோ அது எப்போவுமே நன்றி கடன் பட்டிருக்கிறேன். சுந்தருக்கெலாம் நான் எப்போவுமே நன்றி கடன் பட்டிருக்கிறேன். நல்ல லெவல் இருக்கார், நல்ல வேலையில் இருக்காங்க. அப்புறம் ஒரு கல்யாணமாகி ஒரு பொண்ணும் பையனும் நியூ ஜெர்சியில் இருக்காங்க. எமோஷனலாக இருந்துச்சு. போன தடவை வந்து நியூ ஜெர்சி போயிட்டோம். நான், கோபு ஃபேமிலி, முத்து ஃபேமிலி எல்லாம் போயிருந்தோம். போன டிசம்பரில் தான் சுந்தருக்கு கால் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் 2 பேருமே அப்படியே எமோஷனலாக பேசணும். காரில் ஒரே கார், நான், கோபு சார், நாங்கள் எல்லோரும் போகிறோம். முத்து அவங்க ஃபேமிலி மாமியார்லாம் இருக்கார். அப்போ வந்து என்னென்னா அந்த எமோஷன் அது வந்து அப்படியே பேச எங்கே அழுதுருவோமோன்னு 2 பேர்த்துக்கு இருக்குது. அவ்வளோ அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அப்படி ஒரு பாண்டிங்காக இருந்த 2 பேர். இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவரை போய் பார்க்கணும் கண்டிப்பாக. நம்ம எங்கே போனாலும் அவரும் வருவார். ரொம்ப என் லைஃபுக்கு வந்து இந்த யூஎஸ்க்கு வந்து அந்த பேஸ் அடித்தளம் வந்து சுந்தர் போட்டது தான். அதில் எனக்கு எந்த டவுட்டும் இல்லை. ஏன்னா எனக்கு அன்றைக்கி தெரியாது இவங்கெல்லாம் வந்து இந்த மக்கள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னே அப்படின்லாம் தெரியாது. நம்ம சரியாக வந்து அந்த மாதிரி தான் வந்து யார் இப்படிலாம் இப்போ ஃபெரோஸ்க்கெலாம் நான் ஏன் பண்ணணும்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குமில்ல இல்லையா. இட் இஸ் நாட் டேக்கிங் த ரிஸ்க் ஆஃப் தட் எக்ஸ்ட்ரீம் இல்லை. பட் இருந்தாலும் எனக்கு பண்ணி கொடுத்தார். அந்த நம்ம ஃபெரோஸுக்கு பண்ண ரிஸ்கெல்லாம் இங்கே இல்லை. பட் இருந்தாலும் வந்து அது அந்த ஏஜுக்கு அவருக்கு அது பாரமாக தான் இருந்திருக்கலாமே நம்ம தெரியல. பட் பண்ணி கொடுத்தார். அதெல்லாம் போய் கேட்கும்போதெல்லாம் சங்கடப்படாமல் சொல்லுவார். ரொம்ப பயப்படுவோம் அப்படி. நான் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அட்வைஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். யாருக்கு பண்ணுறதுன்னு தெரியாது. ஏன்னா நான் தான் பெரியவன், நான் தானே பண்ணணும். நம்ம பண்ணுறது இந்த வேலை இதையெல்லாம் பார்த்துட்டு பயப்படுவோம். அப்படி பயந்துட்டு சொல்லிட்டே இருப்பார், வேணாம் மச்சி, இதை விட்டுருங்க மச்சி, அச்சோ ஐயோ இதெல்லாம் பண்ணவே கூடாது, அவ்வளோதான் போச்சு, அவ்வளோ இப்படி தான் பேசுவார். இதெல்லாம் பண்ணவே கூடாது அப்படிம்பாரு. அப்புறம் ஒய்ஃப் எல்லாம் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு தான் அவர். வந்து எப்போவுமே நம்ம ஃபேமிலியை கூடவே இருப்பார், நண்பர்களோட நாங்கள் எல்லாம் அப்படி தான் இருந்தோம். அப்போ என்ன பாண்டியனு கல்யாணமே இருந்தது.
ரொம்ப கம்மியான ஃப்ரெண்ட்ஸ் தானே மேரீடு. ஸோ அப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் இன்னொன்று வந்து என்னென்னா, ஒரு ஒரு பியூட்டிஃபுல் மூமெண்ட் வந்து சேகரோட சென்ட் ஆஃபு. அப்புறம் அங்கே ஏதாவது குட்டி குட்டியாக வந்து எங்கேயாவது நம்மளுக்கு எங்கே வாய்ப்பு வால்மார்ட் லேக்கெல்லாம் போவோம். எங்கே வந்து சான்ஸ் கிடைச்சாலும் நம்ம போய் அந்த ஏதாவது சொல்லுவோம் போய், இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் நம்ம இப்படி பண்ணணும், நம்மளாம் ஒன்றா இருந்து ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது அப்படி அதாவது கொஞ்சம் பேசுவேன். பட் இருந்தாலும் வந்து இவங்க யாராவது போய் ஆஃபீஸில் போய் சொல்லிடுவாங்கன்னா அந்த அந்த பயம் இருக்கும்ல. ஸோ அப்போ அந்த பிரச்சனை இருக்குது. அப்புறம் அங்கே ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை மிஸ்யூஸ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அழுது அந்த பிரச்சனைகளாக போய் ஹேண்டில் பண்ணி அப்புறம் வந்து பார்த்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த அட்வைஸ் எல்லாம் பண்ணார். ஸோ கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், அவங்க எதாவது பண்ண போகிறாங்க உங்களை அப்படிலாம் வந்து அதில் நீங்கள் ரொம்ப இன்வால்வ் ஆகிட்டீங்க அப்படின்லாம் சொல்லுவோம் அப்படி. அப்புறம் இன்னொரு பொண்ணு வேறு ஒரு இதுலேருந்து ஒரு ஃப்ரெண்டை அனுப்பிச்சி விட்டார், அவங்களெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்படின்லாம் சொல்லும்போது அவங்கள பற்றியும் கூட வந்து ரொம்ப இதாக சொல்லுவார், கேரிங்காக வந்து இருந்துட்டு ரொம்ப ஒரு சூப்பரான பையன். எனக்கு அவர் கார் ஓட்டுற ஸ்டைல்லாம் செமையாக இருக்கும். அவர்கிட்ட இருந்தால் காரில் ஒரு கையில் ஓட்டி பழகினது. இப்படி தான் ஓட்டுவார் அப்படி சும்மா அப்படி ஜொயின்னு. அப்புறம் அது இது ஒருன்னு இவரோட ஃப்ரெண்டு சிஎம்னு ஒருத்தர் இருக்கார். சிஎம்னு நாங்கள் கூப்பிடுவோம், சந்திரமோகன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேஷனு. அவர் வந்து இந்த கார் ஓட்டுறதுல வந்து அவ்வளோ பேஷனேட்டு சிஎம். எவ்வளோ நேரம் வேணும் ஓட்டுவார். அப்புறம் ஒரு நாள் வந்து ஒரு தடவை ஸ்னோ வந்துருச்சு 2011. பயங்கர ஸ்னோ, காரே எடுக்க முடியல, நடக்கிறக்கே வழுக்குது. நான் வந்து இந்தியா போன ஒரு எமர்ஜென்சி அப்பாவுக்காக. நான் ஒய்ஃபு பாப்பா தம்பியெல்லாம் இங்கே விட்டு போட்டு கிளம்புறேன். அப்போ வந்து காரை யார் ஓட்ட முடியும், சிஎம் தான் ஓட்டினார். இப்படி எடுத்து அவரே வந்து அவ்வளோ ஆசை எனக்கு கொண்டு விடணும்னு. மச்சி போயிடுவோமா மச்சி, ஃப்ளைட்டுக்கு போயிடுவோமா மச்சின்னு கேட்குறேன். நானும் சுந்தர், சிஎம்மு, என் ஒய்ஃபு, பையன். உடனே சொல்கிறாரு, இல்லைன்னா பிரச்சனை இல்லை மச்சி, அப்படி நியூ ஜெர்சி போய் அங்கே ஏற்றி விட்றேங்கிறாரு. இங்கேருந்து நியூ ஜெர்சி போகிறேங்கிறாரு, 6 மணி நேரம் 7 மணி நேரம் ட்ரைவ் பண்ணுறேங்கிறாரு. சிஎம் போயிடுவார் அதெல்லாம். அப்படி ஒரு ஆள் தான் அவர். காஃபி குடிச்சிட்டே ஓட்டுவார், எங்கே வேணால் வண்டி ஓட்டுவார். இன்றைக்கெல்லாம் அப்படி நண்பர்கள் இருக்காங்களான்னு நண்பனுக்காக அவங்க எடுத்துக்கிற வேலை, அந்த டைம் கொடுக்குறது, அவங்களுக்கு அது பேஷன் தான் ஓட்டுறது. ஆனால் வேலை செய்யணுமில்ல, எஃபர்ட் தானே அதெல்லாம். இன்றைக்கி யார் கொண்டு விடுவோம் அப்படிலாம். அந்த மாதிரி அந்த ஜென்ரேஷனே ரொம்ப ஒரு இன்னசென்ட்டாகவும் ரொம்ப ஒரு அழகான நண்பர்கள் சூழ்ந்து, அது ரொம்ப ஒரு கலப்படம் இல்லாமல் அன்பாக பியூராக அப்படி தான் இருந்தது. என்றைக்குமே எனக்கு சுந்தருக்கெல்லாம் நீ செலவு பண்ணுற, நான் செலவு பண்ணுறேன், நாங்கள் அப்படி எப்போவுமே பார்த்தது கிடையாது. எப்போவுமே வந்து அந்த அந்த பார்ஷியாலிட்டியோ அந்த பணத்துலேயோ எல்லாத்துக்கும் என்ன சம்பாதிக்கிறோன்னு தெரியும். இன்ஃபேக்ட் எனக்கு ஃபேமிலி வேறு இருக்குதுப்பா, அதெல்லாம் என்றைக்குமே அதெல்லாம் பெரிய ஒரு இதெல்லாம் பார்த்ததே கிடையாது. இதிலிருந்து நம்ம என்ன பண்ண முடியுமோ அப்படி தான் எல்லாம் போயிருக்கு. ஸோ மற்றவங்க வேறு யாராவது இருந்தால் அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து இந்த கம்பெனி வந்து திரும்ப ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம அங்கேருந்து போராடி தான் இங்கே வந்திருப்போம். இங்கே வந்து விசா முடிஞ்சு எக்ஸ்டென்ஷன் பண்ண மாட்டாங்க, நம்மளை திரும்ப அனுப்புவாங்க. இந்த மாதிரி நிறைய நடக்கும். அப்போல்லாம் வந்து அவர் அந்த ஸ்டேஜ்லலாம் சுந்தர் மாதிரி ஒரு ஆள் இருந்து ஹோல்டு பண்ணினது எனக்கு ஒரு பெரிய உதவியாக இருந்துச்சு. லைஃப்பில் வந்து அந்த பேஸ் எனக்கு கிடச்சிருச்சு சுந்தர் மூலமாக. அப்புறம் அது கொஞ்சம் கிரிப்பாக பிடிச்சிக்கிட்டேன். அவர் திரும்ப அந்த யூஐவே படித்து அதுலேயே வந்து நல்லா ஒர்க் பண்ணி ஒரு யூஐலேயே வந்து கேரியர் எடுத்துக்கிட்டு அவர் போயிட்டார் அப்படியே. ஸோ நம்ம வந்து அதுக்கப்புறம் மாதிரி டெலவர் வந்துட்டோம். அடுத்த ஒரு ரோல் கிடச்சிதுன்னு சொல்லி நம்ம அதுக்கு வந்து சரி நம்ம கம்பெனி அடுத்த ஒரு ரோல் நம்மளை ப்ரொமோட் பண்ணுறாங்க, ஒரு பெரிய சேலஞ்சுக்காக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டெலவர் வந்துட்டேன். அப்புறம் அவரும் நியூ ஜெர்சி போயிட்டார். அப்படி தான் இருந்தது. இன்னும் மறக்க முடியாதெல்லாம் நிறையா இருக்குது, அது சொல்ல வேண்டான்னு பார்த்தேன். வினோத், நானும் சுந்தர் பேசிக்கிட்டது, நாங்களாம் ஸ்பெண்ட் பண்ண டைம், அவரோட எப்போவுமே ஒரு ஸ்வீட்னஸ் தான். அதில் எனக்கு அவரை பற்றியெல்லாம் சொல்கிறதுக்கு வந்து எந்த ஒரு ஹார்டான என் மனசில் சுந்தர்னே எனக்கு முழுக்க சிரிப்பு, சந்தோஷம், அந்த ஸ்வீட்னஸ், பயங்கர லவபிள், பயங்கர கேரிங்கு அப்படி தான் இருந்தால். அப்புறம் நான் அவருக்கு சொல்லுவேன், அவர் வந்து ஒரு சிலதெல்லாம் ரொம்ப அப்செட்டாக இருக்கும்போதோ இல்லை வந்து ஏதாவது ஒரு ஹர்ட்டிங்கில் தான் இருந்தாருன்னா அப்போ நான் அவர்கிட்ட சொல்லுவேன், இல்லை மச்சி இது இப்படி பண்ணக்கூடாது, இதை கரெக்டாக இப்படி பண்ணிக்கலாம். எல்லாமே நானும் எனக்கு தெரிஞ்செல்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், சொல்லுவேன். அட்வைஸாக கிடையாது, பட் ஒரு 2 நண்பர்கள் எப்படி பேசிக்குவோம் அப்படி தான் இருப்போம். எல்லோரும் பொறாமப்படுவாங்க பார்த்தாங்கன்னா. இன்றைக்கி கூட இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுவேன், டிசிஎஸ் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சுந்தரை பற்றிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. நான் யாருக்கு ஃபோன் பண்ணாலும் சுந்தரை பற்றி கேட்பாங்க. நான் பேசுவேன் அடிக்கடி, யார்ட்டாவது பேசுனா அப்போ சுந்தர் எப்படி இருக்காருன்னு கேட்பாங்க. நான் சுந்தரை பற்றி என்கிட்ட யாருமே கேட்காம இருக்க மாட்டாங்க. எல்லாருமே பிள்ளையிலேருந்து பசங்கள்லேருந்து ஸோ எல்லாருமே அப்படி கேட்பாங்க. அவரோட நிறைய பக்கம் சுற்றி இருக்கிறோம், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த ஏசில் சொன்னால் அப்படி கண்ணை முழிச்சுடி பார்ப்பாரு, அப்படியா வச்சுச்சோ அப்படின்னு பயந்துக்கிட்டு கிடப்பாரு. தப்புலாம் எதுவும் பண்ணாமல். அதாவது இன்னொன்று சொல்கிறேன் கேட்டுக்கங்க டிஎஸ், நான் வந்து அந்த இனிஷியல் பேஸ் சொல்கிறேன். நான் ஏன் வந்து காலேஜ் ஸ்கூலில் இவ்வளோ ஒரு ஒழுக்கமான ஒரு பையனாக இருந்தேன், அந்த ஸ்டேஜில் எப்படி நம்ம அப்படி இதெல்லாம் கிராஸ் பண்ணணும், எப்படி வந்து ஒரு மைண்டு வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் நம்ம நல்ல விஷயங்கள் எப்படி ஃபோக்கஸ் பண்ண முடிஞ்சதுன்னா எங்கூட இருந்த சுரேஷும் பிரசனாவும் பெரிய காரணம்னு சொன்னேன்.
அதே மாதிரி சுந்தர் பெரிய காரணம் இங்கே வந்து. நம்ம யுஎஸ் தனியாக அந்த நாட்டுக்குள்ளே இந்த கண்ட்ரிக்கு வந்திருக்கிறோம். ஃபேமிலி விட்டு போட்டு வந்திருக்கிறோம். சின்ன பையன் வேறு, 29 வயசு எனக்கு. அப்போ அவருக்கு எவ்வளோ வந்திருக்கு, 23லேயே வந்துட்டார். அப்புறம் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணால் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாதல்ல. ஏன்னா 2 பேருமே எங்கே தான் இருந்திருப்போம். அப்புறம் அவர் கொஞ்சம் முரட்டாள், கொஞ்சம் 6 ஃபீட் அப்படிலாம் ஜெய்ஜாண்டிக்காக இருப்பா அப்படி. ஸோ அதெல்லாம் வந்து நல்லா ஒரு கேரிங்காக அப்படிலாம் எனக்கு ஒரு சில நேரம் எமோஷன் ஆகும். பட்டு அவரை பற்றி நினச்சேன்னா, ஐயோ போன தடவை பேசும்போதெல்லாம் இந்த ஹார்ட் பிரேக் இருக்குல்ல, அது அப்படியே ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்படியே ஒரு மாதிரி அதை நினச்சி பார்த்தாலே அவ்வளோ ஒரு சந்தோஷமாகவும். யோசிச்சு பாருங்கள், அப்படியே ஒன்றா போய் டீ குடிக்கிறது, ஒரே 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 கப்பில் 2 டீ குடிச்சிக்குவோம், ஒரே சிகரெட் 2 பேரும் ஷேர் பண்ணிக்குவோம். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, அந்த பாண்டியன் ஒரு கேரக்டர் சும்மா கொஞ்சம் மட்டும் சொல்கிறேன். நானும் சுந்தரம் வந்து அவர் மேலே அவ்வளோ மரியாதை இருக்கும். நானும் சுந்தரம் வந்து எங்கள் ஆஃபீஸ்க்கு முன்னாடி போய் நின்று 2 பேரும் வந்து தமடிச்சிட்டு இருந்தோம். பாண்டியன் சித்ரா ஹாஸ்பிட்டல் வந்தாங்க. அங்கேருந்து சித்ரா வந்து ஹை கேஆர் அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஹை கேஆரில் கேஆர்னு கூப்பிட்டாங்க. பாண்டியனை பார்த்தா எனக்கு சிகரெட்டை கீழே போட்டு காலில் போட்டு அமுத்திட்டேன். ஏன்னா அவர் முன்னாடி குடிக்க மாட்டோம், நாங்களாம் அப்படி தான் இருந்தோம். அப்புறம் வந்து மதியானம் சாப்பாடு வந்து நான் வந்து ஒரு சில நாள் அம்சம் சமைச்சதுன்னா கொஞ்சம் நல்லா குழம்புல வச்சு அவருக்கு சேர்த்து எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஆஃபீஸ்க்கெல்லாம் அப்படியெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்து 2 இந்த சோஹோ ஏதோ ஒரு கடைக்கு கூப்பிட்டு போவார் வெளியில் சாப்பிட்றதுக்கு. அவர் எப்போல்லாம் சாப்பாடு கொண்டு வராமல் வர்றாரோ அன்றைக்கி நானும் கொண்டு வர மாட்டேன். வெளியே போய் சாப்பிடுவோம் 2 பேரும். அது ஒரு சாப்பிட்ட ஸ்வீட்டு அதில் வந்து எதாவது பேப்பரில் எழுதியிருக்கோம். ஒவ்வொன்றுத்துக்கு நம்ம வெயிட் மிஷினில் ஒன்று எழுதி கொடுக்குறாங்களா, அந்த மாதிரி ஒன்று எழுதியிருக்கோம். நாங்கள் 2 பேரும் அப்படி போவோம். லஞ்ச் வெளியே போய் சாப்பிட்றதாகட்டும். அப்புறம் ஏதாவது வெளியில் அந்த பஃப்ளோ வில்லிங்ஸ் அந்த மாதிரி வால்மார்ட் லேக் அந்த மாதிரி கடைக்கெல்லாம் போயிருக்கிறோம். அப்புறம் இப்படி தான். ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஜேர்னிங்க. எனக்கு வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். அவரோட பார்த்த படம், அவரோட ஸ்பெண்ட் பண்ண டைமு. அப்போல்லாம் போனால் தான் வெடி வரைக்கும் குடிக்கும். அப்போ அந்த பார்ட்டி இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம செட்டிலெல்லாம் வந்து அந்த ஃப்ரைடே நைட்டு பூரா அப்படி தான் இருக்கும். நைட் இருக்கும். அப்புறம் சாட்டர்டே சண்டே நான் வந்து கொஞ்சம் ஆஃப் ஆவேன், இந்த வேலையெல்லாம் பண்ணணும், ஏதோ கால் இருக்கும், ஏதோ ஒன்று இது பண்ணுவோம். அப்படி அது ரெகுலராகவே இருக்கும். நம்ம ரொட்டீனாக ரெகுலராகவே பண்ணிடுவோம். நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் ஆஃபீஸ் போவோம், ஒன்றா தான் வருவோம். அப்புறம் ஒய்ஃப் வந்ததுக்கப்புறம் காரில் ஒய்ஃபுக்கு கொடுத்துட்டேன். ஒய்ஃபுக்கு கொடுத்துட்டு ஓட்ட தெரியாதல்ல, நீ ஓட்டி பழகுன்னு காரை இங்கே என் காரை விட்டுட்டு சுந்தர் காரெலாம் ஆஃபீஸ் போனேன். அவங்களுக்கு கார், அப்புறம் பையன் வந்து ப்ரீ ஸ்கூல் அந்த மாதிரி சின்ன குட்டி பொடி பையனில் அவனை ஏதோ ஒரு ஸ்கூல் ப்ரைவேட் ஸ்கூலில் போட்டிருந்தோம். அதனால் ஒய்ஃப் வந்து கார் கற்றுட்டு கொண்டு அவனை கொண்டு விட்டுன்னு காரை நிறுத்திட்டு போயிடுவேன். அப்போல்லாம் சுந்தர் காரில் தான் போயிருக்கேன். அவர் இருந்த வரைக்கும் நாங்கள் அந்த ஆஃபீஸிலேருந்து நாங்கள்லாம் போன வரைக்கும் அப்படி தான் இருந்திருக்கிறோம். அப்போ 2 பேருமே அப்படி வந்து கிளம்பணும். நான் வந்து டெலவேர் கிளம்புறேன், அவர் வந்து டிசி ரிசைன் பண்ணிவிட்டு நியூ ஜெர்சி போனார். அடுத்த ஒரு கான்ட்ராக்டிங் ஜாப் மூலம் அப்படி ஸ்டார்ட் பண்ணார். ஸோ இப்போவும் வந்து என்னென்னா, நம்ம நண்பர்கள்லாம் நல்லா இருக்கிறது தான் ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா அவங்க நல்லா இல்லைன்னா அப்புறம் அந்த குடும்பத்தையும் நம்ம தானே பார்க்கணும். நம்ம அப்படி ஒரு வேலையை தானே இது வரைக்கும் செஞ்சிடறோம். இந்த சமுதாயத்துக்காக தானே பண்ணுறோம். அதனால் எப்போவுமே நம்ம நண்பர்கள் நல்லா இருக்கணும், நம்மளோட பெருசாக இருக்கணும். அதை கூட சொன்னாங்க. இப்போது என்னாச்சு அப்படின்னா, போன வாரம் வந்து நாங்கள் வேற ஒரு டேட்டாவுக்காக இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிட்டு, அப்போ அவர் வந்து 3 பேர் பேசினா அவர் ஒருத்தர் காலை வந்து கட் பண்ணிட்டு போயிட்டார். அப்போ உடனே இவர் சொன்னார், அவங்களாம் க்ரீன் கார்டு வாங்கிட்டாங்க மச்சி, அதெல்லாம் திமிரு அவங்களுக்கெல்லாம் மாறிட்டாங்க பார்த்தீங்களா, முதல்ல இருந்த மாதிரிலாம் இப்போ இல்லை, எல்லாம் மாறிட்டாங்க, நம்மளாம் எப்படி இருந்தோம் அப்படின்னு சொல்லலாம் பேசிகிட்டு இருந்தார். அப்புறம் நான் வந்துட்டு இப்போ சொன்னேன், நான் என்னென்னு சொல்லிட்டேன், மச்சி அவங்க நல்லா இருக்கட்டும் மச்சி, அவங்க நம்ம நண்பர்கள் சரியா, அவங்க நல்லா இல்லைன்னா நம்ம தான் கஷ்டப்படணும், அந்த குடும்பத்தை யார் பார்ப்பா, அவங்களுக்கு அந்த பையன் புள்ள நாளைக்கு கஷ்டப்பட்டா யார் பார்ப்பா, நம்ம தானே பார்க்கணும், நம்ம நண்பர்கள் எப்போவுமே நல்லா இருக்குன்னு வேண்டிக்கணும், அதுதான் நம்மளுக்கு பெருமை, அதுதான் பெரிய சந்தோஷம், அவர் அங்கே பெருசாக இருக்கிறதா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டேன். இவர் கம்மிட்டு இருக்காமல் அவர்கிட்ட கூப்பிட்டு, நீங்கள் ஃபோனை கட் பண்ணிட்டு போனீங்களா, ஒரு மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் இதாக போயிடுச்சு, என்னடா முக்கியமான விஷயம் பேசிகிட்டு இருக்கிறோம், அவர் வீட்டில் ஃபோனை கட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நான் கேஆர்கிட்ட சொன்னேன். கேஆர் வந்து இப்படி பதில் சொல்லிட்டாரு அப்படின்னு. அப்புறம் அவரே எனக்கு கூப்பிட்டு ரொம்ப சந்தோஷமாச்சு, நான் வேணுன்னெல்லாம் கட் பண்ணிட்டு போலிங்க, இந்த மாதிரி இப்படி ஆயிடுச்சு, அதனால தான் போனேன், தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு. இவர் போய் சொல்லியிருக்காரு, கேஆர் இருந்ததுனால தான் நீங்கள் கட் பண்ணிட்டு போனீங்கன்னு அப்படி சொன்னேன், பட் அவர் உங்களுக்கு தான் சப்போர்ட்டாக பேசுகிறாரு அப்படின்லாம். அந்த மாதிரி நம்ம நண்பர்களை வந்து நம்ம எப்படி வச்சுக்கிறோமோ அப்படி தான் நம்ம லைஃப் இருக்கும். நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண டைம்லாம் எக்கச்சக்கம், அவர்கிட்ட பேசினது, அவர்கிட்ட பழகினது, அதெல்லாம் ரொம்ப இது வந்து அவங்க அண்ணன் கூட இருந்த டைம், வினோத், ராஜ் பிரசன்னா ஓட இருந்தது. ஸோ அதெல்லாமே ரொம்ப அதிகம். எல்லா பக்கமும் போயிருக்கிறோம், சார்லட் பூரா இடத்துலையும் சுற்றி இருக்கிறோம், போகாத இடமெல்லாம் கிடையாது. ஒரு டைம் போயிட்டு இவர் எங்கூட வந்தார், அங்கே போய் ஏதோ பிரச்சனை பண்ணிட்டேன், அது வேண்டாம் சொல்ல வேண்டாம், பிரச்சனை பண்ணோன்னே பெரிய எல்லாம் வந்துட்டானுங்க அடிக்கிறதுக்கு. அப்புறம் பெருசு பெருசாக இருக்கிறாங்க. அப்புறம் நம்ம தான் பெரிய குரூப்பில் பாஸ்கர் தான் வந்து முன்னாடி அப்படி நம்ம கம்முனா இருப்போம், ஏதோ ஒன்று பண்ணுவோம்ல. அப்புறம்
நம்ம ஒரு 10 பேர் இருந்தோம் மச்சான். அப்படி 10 பேர் இருந்தாங்க. எல்லாரும் வந்து அப்படி நின்னுக்கிட்டாங்கல்ல. அப்புறம் என்ன பண்ண முடியும்? 10 பேர் இருக்கிறதுல ஒருத்தர் 2 பேர் என்ன பண்ண முடியும்? ஸோ அந்த மாரி அப்படிலாம் இருந்திருக்கு. நம்மளுக்கு என்னன்னா, நம்ம இந்த பசங்களோட போயிருக்கிறோம். நம்ம ஏதாவது ஃபர்தரா எதுவும் பண்ணிறக்கூடாதுன்னு நம்மள அப்படி கிட்ட அவன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுல அங்கிருந்து ஒருத்தன் வர்றான். அ அப்படி வரும்போது இங்க 10 பேர் அப்படியே உள்ள வந்து அப்படியே சுந்தரோட எல்லாருமே அப்படியே வந்து கூட வந்து நின்னாங்க. என்ன? அப்புறம்லாம் போயிட்டாங்கல்ல. அப்புறம் இந்த மாரி இருந்துச்சு. ஸோ டெலவேர் வந்துட்டு நான் நெறைய டைம் அவர வர சொன்னேன். நீங்க வாங்க மச்சி எல்லாம் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது பண்ண முடியல. கண்டிப்பா வந்து கூடிய சீக்கிரம் நாங்க மறுபடியும் மீட் பண்ண போறோம். ஸோ ரொம்ப ஒரு எந்த ஒரு ஹர்ட் இதெல்லாம் பெருசா அதெல்லாம் எதுவுமே இருந்ததில்ல. எனக்கு எப்பவுமே வந்து இதெல்லாம் விட்டுட்டு, நீங்க மச்சி நல்லா படிங்க மச்சி, நல்லா வேலை பாருங்க மச்சி. அவர் எப்பவுமே அதுதான் இன்னும் அதான் சொல்லிட்டு இருப்பாரு எப்ப கேட்டாலும். பயங்கரமான வேலை மச்சி. அவரோட ஸ்கில்லுக்கெல்லாம் அந்த வேலை அவ்வளோ இல்ல ஆக்சுவலா. இப்ப நம்ம வந்து ஒரு வேலைய ஒரு 8 மணி நேரம் வேலை பண்ணா, கண்டிப்பா 5 மணி நேரத்தில பண்ணிருவாரு. அவ்வளோ ஸ்கில்ஃபுல்லான ஆளு. பயங்கரமான டேலண்டட். ஹைலி டேலண்டட். அப்புறம் சொல்லுவாரு, எப்ப கேட்டாலும் பயங்கரமான வேலை மச்சி. பயங்கரமான ஒர்க்கு. நான் சிரிச்சுட்டு கேட்டுக்குவேன். அப்ப இருந்து இன்னும் அப்படிதான். கேட்டா ஃபோன் பண்ணா, "ஐயோ! வேலை தான் மச்சி. பயங்கரமான வேலையா இருக்குது" அப்படின்னு. இதே தான் சொல்லுவாரு. வேற 20 வருஷமா அந்த 15 வருஷம் மாத்தியெல்லாம் ஒண்ணும் பேசுனதெல்லாம் கிடையாது. இப்ப நம்மள வந்து கேட்டா அதையே சொல்லுவோம். நம்ம வேலைய தவிர எல்லாம் சொல்லுவோம். பட் அவர் வேலைய மட்டும் தான் பேசுவாரு. ரொம்ப அது இல்லாம எனக்கு சொல்லுவாரு. அந்த யுஐய பத்தி எக்ஸ்ப்ளைன் பண்றது எவ்வளோ நல்லா இருக்கு தெரியுமா? இல்ல நான் கேட்டேன். ஆமா இத்தனைக்கு வந்து அவர் ஸ்டார்ட்டிங்ல வந்து QA இருந்தேன்னு சொன்னாரு. குவாலிட்டி அனலிஸ்ட் டெஸ்டிங் பண்ணிட்டு இருந்தேன். 6 மாசம் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் டெவலப்மெண்ட் வேணும்னு கேட்டு மாறிட்டு வந்துட்டேன். பயங்கரமான பேஷனேட்டான ஒரு டெவலப்பர். அப்ப சொல்லுவாரு, நான் கேட்டேன், "எப்படி மச்சி இதெல்லாம் இவ்வளோ இதா கத்துக்கிட்டீங்க?" அப்ப சொல்லுவாரு, "நம்ம பண்றது அந்த அந்த ஸ்க்ரீன்ல ரசிப்பார் அப்படியே. அந்த கோட் அடிச்சு அந்த ஜாவா ஸ்கிரிப்ட்ல பண்ண அந்த ஃப்ரண்ட் எண்ட் ஸ்க்ரீன்ல வருமல்ல, அத பார்ப்பாரு. கோடுனா குவாலிட்டியா இருக்கும். ஒர்க்கே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். சூப்பரா பண்ணுவாப்படி. வேலை பண்றதெல்லாம் அடிச்சு கண்ல எடுத்து ஒத்திக்கலாம். அப்படிதான் கோடெல்லாம் இருக்கும். பயங்கர சூப்பரா பண்ணுவாரு. அ அதாவது பயங்கர யோசிச்சு, நல்லா அதாவது ரொம்ப ஹைலி டேலண்டட். சூப்பரான ஒரு பையன். ரொம்ப இன்டெலிஜென்ட். அப்படிதான் வேலையெல்லாம் பண்ணுவாப்படி. அந்த அந்த ஸ்க்ரீன்ல வர்றதெல்லாம் எனக்கு சொல்லிக் குடுப்பாரு. அந்த ஸ்க்ரீன்ல வர்றத பார்த்து, யுஐனா, "இங்க பாருங்க நம்ம பண்றதெல்லாம் இங்க ஸ்க்ரீன்ல அப்படி லைவா எப்படி இருக்குன்னு பாருங்கன்னு" சொல்லி அத ரசிப்பாரு பண்ணுன வேலைய. அதெல்லாம் வந்து அது அவர்கிட்ட மட்டும் தான் பார்த்துருக்கிறேன். ஒரு டேஷ்போர்ட் எல்லாம் பில்ட் பண்ணாரு. அதெல்லாம் வந்து அப்படி என்கிட்ட சொல்லுவாரு வந்து, "இப்படி போடணும் மச்சி, இப்படி பட்டார்ன்னு இப்படி 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 ரெண்டர் ஆகும், இப்படி வரும், அப்படி வரும்ன்னு" அத பத்தி பயங்கரமா பேசிட்டு இருப்பாரு. ரொம்ப 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 ஸ்வீட். அப்புறம் சமைச்சாருன்னா, அவரு சமைப்பாரு எப்ப "வாங்க நான் சமைச்சுட்டேன்." அப்புறம் அவரும் வந்து ஒரு நாள் வினோத் சமைப்பாரு, இல்லாட்டி அவரு சமைப்பாரு. 2 பேரும் அது ஒரு பயங்கரமான கஷ்டம் டிஎஸ். பேச்சுலர்லாம் இருந்து இன்னைக்கு இருக்கிற மைண்ட் செட்டுக்கு ஓகே. அன்னைக்கெல்லாம் வந்து டெய்லி சமைக்கணுமான்னு வெளியிலயும் வாங்கிக்குவாங்க. இல்லாட்டி சமைப்பாங்க. இல்லாட்டி அப்புறம் நம்மளும் கூப்பிடுவோம். "வாங்க மச்சி வீட்டுக்கு போய் சாப்பிடலாம்" அப்படின்னு. ஒய்ஃப சமைக்க சொல்லி வர சொல்லுவேன். அவரு சமைச்சாருன்னு ஒரு சில நேரம் கூப்பிடுவாரு. "வாங்க நான் சமைச்சிருக்கிறேன் வந்து பாருங்க, சாப்பிட்டு பாருங்கன்னு" கூப்பிடுவாரு. நான் அவரோட தான் சார்லட் இருந்த வரைக்கும் நான் அதிக நாட்கள் நான் செலவு பண்ணது சுந்தரோட மட்டும் தான். ரொம்ப அதிகம். எல்லார்த்துக்கிட்டும் வந்து இந்த ஸ்வீட்னஸோட அப்படிலாம் இருந்திருக்கிறோம். நான் நெறையா டைம் அதிகமா கூட ஸ்டே பண்ணுவேன் போய். அவரோட போய் தங்கிக்குவேன். நைட்லாம் அவரோட தான் இருப்பேன். அவர் ரூம்ல போய் படுத்துக்குவோம். அப்புறம் வந்து ஒரே பெட் தான் இருக்கும். ஒரே பெட்ல படுத்துக்குவோம். அப்புறம் அப்புறம் எனக்கு வந்து இத ஒண்ணு பழக்கி விட்டாரு. காலையில எந்திரிச்சோனே அப்புறம் "மச்சி வாங்க மச்சி பல்லு விளக்குங்க மச்சி போய் காஃபி குடிச்சிட்டு வரலாம்." அப்ப இங்க மலரோ யாரோ நம்ம வீட்ல தங்கியிருந்தாங்க. அப்புறம் மலர் இல்ல. அந்த ஆனி வந்து தங்கும் அடிக்கடி. நம்ம அருணோட ஒய்ஃப். இப்படிதாங்க ஏசல்லாம் நாங்கலாம் ஒரு ஃபேமிலியா தான் இருந்தோம். ஆனி வீட்டுக்கு வந்தா ஸ்டே பண்ணுவாங்க. அப்புறம் ஆனி வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு நான் சுந்தரோட இருந்தேன். எனக்கு இத பழக்கி விட்டாரு. நான் வந்து காலையில "மச்சி வாங்க மச்சி பல் விளக்கி போய் காஃபி குடிக்கணும்." "பல்லெல்லாம் விளக்க வேணாம் மச்சி டயர்டா இருக்குது வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கிளிசரன் ஒண்ணு வாய் குளிக்கிறது மவுத் வாஷ். அத கொப்பளிச்சுட்டு 2 பேரு "அவ்வளோதான் மச்சி அப்புறம் பல் விளக்கலாம் வாங்கன்னு" கூட்டிட்டு போனாரு. அது வந்து இன்னும் நான் பண்றேன். அது சுந்தர் பழக்கிவிட்ட பழக்கம். இங்க எங்கேயாவது திடீர்னு யாராவது வந்துட்டாங்கன்னா பிரஷ் பண்ணாம இருந்தா கூட ஓடி போய் வாய் கொப்பளிச்சுட்டு வந்துடுறது அதுல. அது ஸ்மெல் அடிக்காதுல்ல அப்படி கொப்பளிச்சிட்டோம்னா. ஸோ அது வந்து சுந்தர் பழக்கி விட்டது தான். அவரு அப்புறம் என் பையன் வந்து பயங்கர ஸ்டைலா இருப்பாரு. அப்படியே தொப்பி கிப்பியெல்லாம் போட்டுக்கிட்டு தொப்பியெல்லாம் போடுவாரு ஒரு சில நேரம். இவன் குழந்தைங்க அத பார்க்குறது என்ன பத்தி நெறைய இமிட்டேட் பண்ணுவான். நான் பண்றதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பான் பையன். புள்ள அந்த மாரி இல்ல. இப்ப ஒய்ஃப் பார்த்துலாம் பெருசா பண்ண மாட்டான். பையன் பண்ணாப்படி எல்லாமே. நான் ஒரு லேப்டாப் வச்சிருந்தேன். லேப்டாப் வேணும்னு கேட்பான். அந்த மாரி நெறைய பண்ணாப்படி. அப்ப சுந்தர் தொப்பி போட்டு அதே மாரி போட்டெல்லாம் பார்ப்பான். அதெல்லாம் வந்து அப்படிலாம் இருந்திருக்கு. ஸோ ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டைலா ஒரு அன்னையிலருந்து சொல்றாரு. "ஒரு கூலர்ஸ் வாங்கிக்கங்க. ஒரு கூலர்ஸ் வாங்கிக்கோரு." நான் அன்னையிலருந்து இப்போ வாங்கல. இப்ப தான் ஒய்ஃப் வாங்கி குடுத்தா அப்படி. நம்ம தான் அதெல்லாம் வாங்க மாட்டோம்ல. அப்புறம் அந்த காரு வாங்குனதுக்கப்புறம் எல்லாம் சொன்னாங்க, "யோவ்! நீங்க என்ன கேர் ரூ. 10,000 போட்டு 10 இவ்ளோ காசு போட்டு வாங்கிட்டு 2 கார் வாங்கியிருக்கலாம். நம்ம சம்பளம் என்ன?" அப்படின்னு அதெல்லாம் சொல்லி எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் விக்கும்போது ஒண்ணும் பெரிய லாஸ்லாம் அந்த டைம் ஆகல கார்ல. அந்த காரு ரொம்ப நல்ல காரு. சுந்தர் வாங்கி குடுத்த காரு.
அப்புறம் அதெல்லாம் ஒரு 2 இயர்ஸ் ஓட்டிட்டு, அப்புறம் வேற ஊருக்கு வரும்போது இது கொண்டு வந்து கேமரி வாங்கிட்டோம். அது அப்புறம் அருணோட வந்து மெரிலாண்ட் போய் டெலாவேர்லேருந்து அப்புறம் மெரிலாண்ட்ல போய் நான் கேமரி வாங்குறதுக்கு காரணமே சுந்தர் தான். இவர் அந்த கேமரிக்கு அந்த கார வந்து அவ்வளோ லவ் பண்ணி டிரைவ் பண்ணுவாரு. அந்த டிரைவ் பண்றது, ஓட்டுறதெல்லாம் அவ்வளோ சூப்பரா இருக்கும். இந்த எப்படின்னா, அத அப்படியே ரசிச்சு ஒருத்தன் அதாவது அந்த ஒரு ஆம்பள கார் ஓட்டுறான்னு அப்படி அந்த அந்த ஒரு அதெல்லாம் அவர்ட்ட வரும் அப்படியே. அப்படியே கார்ல உட்காந்து அவர் சிஎம்ட்ட கத்துக்குவாரு அதெல்லாம். அது சிஎம் அது இப்படி சுத்தும். இதுல வச்சு சுத்துவாரு அப்படியே. ஒயிங் 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 ஒயிங்ன்னு சுத்துவாரு ஸ்டேரிங்க. இவர் இப்படி சுத்துவாரு. இவர பார்த்து தான் நான் ஒரு கையில ஓட்டி பழகுனது சுந்தர பார்த்து தான். ஒரு கை யூஸே பண்ண மாட்டோம். அப்படியே அந்த ஒரே விரல்ல ஒரு கையிலேயே ஓட்டிருவோம். ஸோ அந்த மாரிலாம் ரொம்ப இப்படி சுத்துவாரு, இப்படி சுத்துவாரு. அதெல்லாம் ரொம்ப சூப்பரா பண்ணுவாப்படி. அந்த ரெட் கலர் காரு. அது வந்து அவ்வளோதான். மச்சி இந்த கார் மச்சி இது வாங்க மச்சி இந்த மாரி. மச்சி நான் அதெல்லாம் வரமாட்டேன் மச்சி சொல்லுவாரு என்கிட்ட. நான் ஓட்ட மாட்டேன் மச்சி அதெல்லாம் அப்படிம்பாரு. நீங்க ஓட்ட வேண்டாம் சும்மா வந்து உட்காருங்க அப்படின்னு. ஏன்னா ஹைட் பத்தாது முட்டும்பாரு அந்த மாரி. இதில் ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான மெமரிஸ். அப்புறம் அருண் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாரு. அருண் ஆனி வந்தாங்க. அது ஒரு சுந்தரோட ஃப்ரெண்டு தான் அருண். அப்புறம் அருண் வந்து சார்லட்டுக்கு வருவா அப்படி. அப்போ வந்து லவ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனியும் அருணுமே. அப்புறம் ஆனி எல்லாம் வந்து நான் வந்து என் பையன் எவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்னா, அருண் அங்கேருந்து வந்தாருன்னா ஆனி பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு வருவார், வந்து சாப்பிடுவார். நாங்களாம் ஒன்றா இருப்போம். சுந்தர் வீட்டில் ஸ்டே பண்ணிக்குவார். அப்புறம் அடுத்த நாள் நம்ம வீட்டில் லஞ்சாக இருக்கும். அப்புறம் திரும்ப கிளம்பி ஜாக்சன் வேலி ஃப்ளோரிடாவில் இருந்தார். ஜாக்சன் வேலி ஃப்ளோரிடாவில் இருந்தார் அருண். அப்போ ஆனி பார்க்க அடிக்கடி வருவோம் அப்படி. இங்கே வந்தால் நம்ம வீட்டுக்கெலாம் கூட்டிகிட்டு வந்து சொன்னாங்க. அப்படி தான் இருந்தோம். ஆனி வந்து ஒரு பரிசுத்தமான ஆத்மா அது. எப்படின்னா எனக்கு வந்து என்னை வந்து 2 பேர் தான் ராஜ்னு கூப்பிடுவாங்க. ஒன்று வந்து ஆனி, இன்னொன்று வந்து மாலதி டெக்ஸாஸில். அவங்க 2 பேரும் நான் ராஜ்னு தான் கூப்பிடுவாங்க. ராஜ் அப்படி தான் கூப்பிடுவாங்க 2 பேரும். எல்லோரும் கேர்னு கூப்பிட்டாலும். அப்புறம் தம்பி கூட்டிகிட்டு விளையாடுறதுக்கு அந்த பார்க்குக்கு போவோம் அப்போல்லாம். அப்போ போகும்போது ஆனி வர சொல்லுவேன். ஒரு சில நாள் வா ஆனி எனக்கு ஒரு மாதிரி தனியாக தான் இருக்கிற வா அப்படின்னு. அப்புறம் வந்தப்போ ஏதோ 2 பேசிக்கிட்டு அப்புறம் நான் சொல்லுவேன் அப்போ கல்யாணம் இப்படி பண்ணிக்கங்க, ரொம்ப டிலே பண்ணாதீங்க, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம், 2 பேரும் வேலை பார்க்குறீங்க ஏன் டிலே பண்ணுறீங்க அப்படின்னு. அப்புறம் அந்த மாதிரி ஒரு இது அண்ணன்னு தான் கூப்பிடுவோம். அது ரொம்ப ராஜுன்னு சொல்ல அண்ணன் மாதிரி தான், அண்ணன் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கும். இப்போவுமே அப்படி தான். அருணெல்லாம் இன்னும் பாசமாக தான் இருப்பா அப்படி. ஆனி இன்னுமே நம்ம ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்க்கும், வீடியோ எல்லாம் பார்க்கும், பேசணும். அந்த மாதிரி சுந்தர் மூலமாக வந்த நண்பர்களும் ரொம்ப ராஜ் பிரசன்னா, அது தங்கம், அது அப்படி தான். அது வந்து ரொம்ப காக்னிஷன்லேருந்து வந்திருந்தா அப்படி. ரொம்ப நல்ல பையன் ராஜ் பிரசன்னாவும். வினோத் அது ஒரு தனி சென்னை கிங். அது கனடா போய் செட்டில் ஆகிட்டார். அதனால் அவரோடலாம் போயிருந்தேன். அவரும் அப்படி தான் ரொம்ப ஃபன் லவ்விங்கு, ரொம்ப ஸ்வீட்டாக. கோவம் வந்துடும் சில நேரம் அவருக்கு. சுந்தருக்கு அவ்வளோ கோவம் வராது. அங்கிட்ட சொல்லி கூப்பிட்டு போவார். மச்சி ரூமுக்கு கூப்பிட்டு போகும்போது மச்சி அவர் ரொம்ப கோவம் வந்துடும் பார்த்துருக்கணும் சரிங்களா, அவர் கோவம் வந்துடும், கோவப்படுத்திருக்கூடாதும்பாரு. அப்புறம் நம்ம போனால் எங்கேயும் கோவப்படுறது எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு எல்லாம். அப்புறம் இங்கே வந்தோடனே தான் அங்கே 10th ஆனிவர்சரி வந்துருந்துச்சு. அப்புறம் 10th ஆனிவர்சரி அங்கே இருக்கும்போது தான் வந்துச்சு. சரி 10th இல்லை, ஒரு 7th 8th ஆனிவர்சரி வந்துச்சு. அப்போ வந்து வினோத் தான் அதெல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்துங்களே, என்ன ஒய்ஃபு பையனெல்லாம் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிங்க, டிஷர்ட்லாம் நல்லா தான் போடுங்கன்னு சொல்லி அந்த மாதிரிலாம் நிறைய நம்மளை நல்லா தான் வச்சு பார்த்துருக்காங்க, நல்லா தான் வச்சுக்கிட்டாங்க. ஸோ எனக்கு பேஸ் வந்து இப்போது நம்ம எப்போவுமே இப்படி இருந்துட்டோம்னு வச்சுங்களேன், எல்லா இடத்துலையும் நல்ல மக்கள் வந்து நம்மளோட இருந்துருவாங்க, அப்படியே ஒட்டிக்குவாங்க, ஒன்றாயிக்குவோம், ரொம்ப பாண்டிங்காக ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, எங்கேயுமே போக மாட்டாங்க. நம்ம வந்து ஆளுக்கு தகுந்த மாதிரி இருக்க வேண்டியதில்லை, நம்ம இருக்கிற மாதிரி இருந்துட்டாலே போதும். இந்த மாதிரி சுந்தர் மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒரு ஆளை பார்த்துருவோம். நான் யூஎஸில் நான் இங்கே வந்து ஸ்டேபிள் ஆனதுக்கு என் நண்பன் சுந்தர் வந்து ரொம்ப முக்கியம். அதில் வந்து எனக்கு எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஏன்னா அன்றைக்கி இருந்த பயம் சர்வே பண்ணியிருப்போமா இல்லையான்னு தெரியாது. இந்த மாதிரி எல்லா ஊர்லேயும் சுந்தர் மாதிரி ஒருத்தர் வந்து இருந்திருப்பாங்கன்னா நம்ம அதெல்லாம் வேல்யூ பண்ண மாட்டோம் பெருசாக. ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் வந்து பெரிய ஆள் ஆகிட்டோம் இல்லையா. இப்போ சொசைட்டின்னு எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து நிறையா வேலை பார்க்குறோம், அது இதுன்னு நிறையா பண்ணி இப்போ அப்படி வந்துட்டோமா. வேலையில் அவர் எங்கேயோ போயிட்டார், அது வேற சரியா. அப்புறம் நம்ம அடுத்தது வந்து அங்கேருந்து அடுத்த ஸ்டேஜ் ஒரு ரோலுக்கு வர்றோம், நம்ம டிசியில் அடுத்த லெவலுக்கு போகிறோம். ஸோ இப்படிலாம் இருக்கும்போது நம்ம அதையெல்லாம் பெருசாக வேல்யூ பண்ணாமல் விட்டுருவோம். பட் அப்படி இருக்கக்கூடாது டிஎஸ், நம்ம வேல்யூ பண்ணணும். இந்த மாதிரி நண்பர்கள்லாம் வாழ்க்கையில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் டிஎஸ். இவங்கனால தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். அதை வந்து நம்ம எப்போவுமே, ஏன்னா அந்த ஹார்ட் எப்படி இருக்குன்னு சின்ன பையன் தானே, எப்படி வேணால் இருந்திருக்கலாம்ல, ஜாலியாக இருந்திருக்கலாம்ல. அவர் இருந்தால் அது எங்கூட தான் இருப்பார். நம்மளோ அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணது பூரா இங்கே தான் என்னை சுற்றி தான் இருந்திருப்பாரே தவிர மற்றபடியெல்லாம் போய் பெருசாக வந்து எனக்கு வந்து இந்த ரொம்ப டிசிப்ளினான பையன். நம்மளாம் இருந்து அந்த பரப்பரன்னு நம்ம பண்ணுற வேலை இது அப்படிலாம் இருக்கும்போது இப்போ மோசமாக இருந்து இவ்வளோ க்ளோஸான பையன், இவ்வளோ ஹார்ட்டுக்கு இவ்வளோ க்ளோஸான பையன், கொஞ்சம் மோசமான பையனாக இருந்தால் என்ன இருக்குது யோசிச்சு பாருங்கள். நம்ம அந்த இன்ஃப்ளூயன்ஸ் நம்மளுக்கு வந்திருக்குமில்ல. இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முதல்லலாம் கெட்டவங்கள பார்த்தா
டேய் அவன் கெட்டது பண்ணுறான், தப்பான பையன், அவங்கள்ட்ட தள்ளி நின்று பார்த்துரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நாங்கள்லாம் இங்கே வந்த புதுசில் கேஆர் இந்த மாதிரிலாம் வேலை பண்ணுறாரு கொஞ்சம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க அவர்கிட்ட. கேஆர் இந்த மாதிரி ஏதோ இந்த பசங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணுறாரு பிடிக்கிறாருன்னு. அப்போ இவ்வளோ ஸ்ட்ரக்சராக நம்ம பண்ணல. பட் தெரியுமில்ல ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே தான் இருப்பேன். பீப்புளே ஏதோ 2 ஒர்க் பண்ண அவர்கிட்ட சொல்லுவேன். இப்படி இப்படி இந்த பிரச்சனை இது காசு கொடுத்தேன், இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு சொல்லுவேன். வானேஜெல்லாம் நிறைய யூஸ் பண்ணுறேன்னு என் ஒய்ஃப் அவங்ககிட்டே சொல்லுவார். எந்நேரம் கால் இருக்காரு, நிறைய காசு செலவாகுது, நிறைய காலிங் கார்டு செலவு பண்ணுவேன் அப்படிலாம். அப்போவே வந்து சொல்லுவார், அவர் நிறைய நல்லது பண்ணுறாரு, பட் அவரோட இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அவர் பண்ணட்டும் அப்படின்லாம் வந்து அப்படி யாராவது நெகட்டிவாக சொன்னால் கூட முதல்லலாம் அந்த மாதிரி தாங்க. கெட்டவங்களோட இருக்கிறத பயந்துக்குவாங்க. அவன் கெட்ட பையன், அவன் தப்பு பண்ணுவான், அவனோட இருக்கக்கூடாதுமாங்க. இப்போலாம் நல்லவங்களோட இருக்கிறதான் பயந்துக்கிறாங்க. இவன் நல்லவன், இவன் வந்து ரொம்ப நல்லவன், இவனோடலாம் போனோம்னா இவன் நல்லது பண்ண சொல்லுவான், நம்மளை நல்லபடியாக இருக்க சொல்லுவான் அப்படின்னு சொல்லி இதுக்கு பயப்படுறாங்க. இப்போல்லாம் காலை எங்கே மாறி போயிடுச்சுன்னு பாருங்க. இல்லாட்டி இப்போ சோசியல் மீடியாலெல்லாம் எது வைரல் ஆகுதுன்னு பாருங்க, எதை நம்ம பார்க்குறேன்னு பாருங்க. அப்போ நம்ம என்ன மாறி இருக்குதில்ல, அப்போ நம்ம மோசமாக தானே மாறி இருக்கிறோம், அதை ஒத்துக்கணுமில்ல. அந்த மாதிரிலாம் இருக்கிற காலத்துல இந்த மாதிரிலாம் பார்க்குற ஒரு இதுலாம் வந்து கண்டிப்பாக சுந்தரமான ஆளுகள்லாம் வந்து இந்த மாதிரி ஜென்ரேஷனில் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு தான். ஒரு ஆளை வந்து கேஆர் மாதிரி ஒரு ஆளை வந்து தூக்கி நிறுத்தி ஒரு இடத்துல வந்து பேலன்ஸ் இல்லாமல் போராடும்போது கூட நின்று பார்க்குறதுல ரொம்ப அஃபிஷியல் ரீடிங்னால நிறைய நாள் அது ஓப்பனாக பேச முடியல. பட் அந்த மாதிரி தான் இருந்து எல்லாம் பண்ணார் வந்து. ஸோ கிரேட், ஸோ ஸ்வீட். எனக்கு வந்து அவரை நினச்சா நான் எப்பயும் சந்தோஷமாக தான் இருப்பேன். அவரோட இருந்தாலும் நான் ஹாப்பியாக தான் இருப்பேன். அவரும் சொல்லிட்டார், உங்களை மாதிரி எத்தனையோ பக்கம் மாறி எத்தனையோ ஜாப் போயிட்டு அமைச்சு இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நான் எனக்கு லைஃப்லேயே அமையலின்னு சொன்னார். அப்புறம் கல்யாணம் ஆனதாகட்டும், இப்போ அவங்க ஒய்ஃப்க்கு ஏதாவது கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் அந்த மாதிரி இருந்தாலும் கூப்பிட்டு சொல்லுவார், நானும் கூப்பிட்டு கேட்பேன். அப்புறம் அந்த மாதிரி தான், அந்த மாதிரி ரொம்ப நம்ம வீட்டில் எதாவது இருந்தாலும் கூப்பிட்டு கேட்பேன். அப்படி அன்றைக்கி வந்து அத்தையிலே இறந்துட்டாங்கன்னா கூப்பிட்றாரு. நல்ல வேலை விட்டு அழுகலை, பட் எல்லாம் கூப்பிட்டு கேட்டுட்டு இருந்தார். ஸோ அந்த மாதிரி இன்னும் போய் ஒரு நாள் கூட எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்கலாம் போய் கேட்டதெல்லாம் இல்லை. பட் கேட்பேன் கண்டிப்பாக. முடியலன்னா அப்புறம் அங்கே போகாமல் வேற எங்கே போவோம், முடியலன்னா அங்கே தான் போவோம் இல்லையா. ஸோ அந்த எப்போவுமே ஒரு டாப் 10 ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே தான் இருப்பார். நம்மளை உருவாக்குனதில் டாப் 5ல் இருக்கார். நம்மளை கேஆரை வந்து கேஆரோட கெரியரில் ஒரு 5 பேர் 10 பேர் இருப்பாங்களே, 10 அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் டாப் 10ல் அவர் தான் இருப்பார். நம்மளை உருவாக்குனது நம்ம கெரியருக்கு இந்த இடத்துக்கு அந்த நன்றி. அந்த சினிமாவில் தான் அதெல்லாம் பேசுனாங்கன்னா, எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க, நான் கடினமாக உழைச்சோம், கடினமாக முயற்சி பண்ணோம், கடினமான உழைப்பு, பயங்கரமான ஹார்ட் ஒர்க். நீ காசு வாங்கிட்டு தான் நல்லா பண்ணுறேன். இங்கே ஒரு நண்பர் சும்மா பண்ணுவான், இங்கே இந்த ஃப்ரெண்டு சுந்தரங்கிற பையன் சும்மா பண்ண, அப்படி எஃபர்ட்டெல்லாம் சும்மா அவரோட எஃபர்ட்லாம் எனக்குன்னு பண்ணது பூரா ஃப்ரீ, அப்படி தான் பண்ண. அப்படி அதுதான் என்னை காப்பாற்றி நிற்க வச்சுது. அதுதான் நம்ம நிறைய பேர்த்துக்கு பண்ணோம். இப்போ சுந்தர் நம்மளுக்கு பண்ணது தான் நம்ம ஊர் புறம் பண்ணுறோம், உலகம் புறம் பண்ணுறோம். ஏசல் ஒன்று வச்சுக்கிட்டோம், பெருசு பண்ணணும் சரியா. அப்புறம் ஸோ இப்படி தான் போயிருந்துருக்குது. அப்புறம் படம் பார்ப்போம், ஜாலியாக இருப்போம், அரட்டை அடிப்போம், அதை பற்றி எல்லாம் காமெடி பண்ணிக்கலாம். அவரோட பேசுனதில் கொஞ்சம் வெளியே சொல்ல முடியாது, அதனால் ஸ்ட்ரகிள் ஆகிட்டேன், கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். ஏன்னா சின்ன பையனில் 2 பேருமே அந்த மாதிரி அந்த ஏஜுக்கு உண்டான அந்த குறும்பு அதெல்லாமே இதான் சொன்னேன். எப்படி பிரச்சனை பண்ணிக்கிறேனே, பெரிய ஆள் அடிக்க வந்திருக்காங்கன்னா பார்த்துக்க எத்தனை அப்படின்னு. ஆனால் அதெல்லாம் அந்த மாதிரிலாம் வந்து இந்த ஊரில் வந்து வந்த புதுசில் அந்த மாதிரி அதெல்லாம் மறக்கவே முடியாது. அப்புறம் அப்படியே வந்து அப்புறம் திரும்ப நான் அப்படியே வர்றேன், எல்லாம் பின்னாடியே வந்தாங்களே வாங்க போகலாம். அந்த மாதிரி நம்மளை புதுசாக இங்கே பார்த்தோன்னே அப்படியெல்லாம் நடந்து இதே பிரச்சனை வந்து டெலவரில் வந்துச்சு. டெலவரில் வரும்போது நாங்கள் எல்லாம் போயிட்டோம், நான், ஆண்டனி, அருண் அதெல்லாம் போயிட்டோம். சண்டே நான் தான் பார்த்துட்டுல இருக்க மாட்டோம் அப்படின்னு கிளம்பி போயிட்டோம். ஸோ ஐயோ துப்பாக்கி வச்சுருக்கிறான், அங்கே போயிட்டோமே, பயப்படாமல் போயிட்டலாம். வந்து 4 பேர் இருந்தானுங்க போயிட்டு அங்கே. அப்புறம் அனிருத்து நானும் எம்ஜிஆர் இருக்கும்போது அதே மாதிரி நடந்துச்சு. 4 பேர் இருந்தானுங்க, வாங்கடா இங்கே கூப்பிட்டானுங்க. நாங்கள் 4 பேர் போனோம். அப்படியே அந்த ஏஜ் யாரா இங்கே வந்து சத்தம் போட்டு குடிச்சிட்டு சத்தம் போட்டுருக்கானுங்க. நம்ம இருக்கிற இடத்துல இவனு யாரா இங்கே தெரியாதா நம்ம ஒரு மாதிரியான ஆளுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிளம்பிடுறது தான் போல. இப்போ அந்த நட்புனா அது கூட இருந்துன்னு வச்சுக்கங்களேன், நம்ம என்ன வேணால் பண்ணலாம், என்ன ரிஸ்க் எடுத்துக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் சுந்தர்லாம். பார்க்கறதுக்கு அப்படி இருப்பார், பயந்துக்குவார். நான் ஏதோ ஒன்று பண்ணுன்னா போதும், அச்சோ இதெல்லாம் பண்ணாதீங்க, இதெல்லாம் கஷ்டம், ஐயோ இது போயிடும், இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும், மச்சி அனுப்பிச்சிருவாங்க, மச்சி இதை பண்ணிடுவாங்க அதை பண்ணி அப்படி சொல்லுவார். ஆனால் பிரச்சனையெல்லாம் வந்தான் அப்படியே விட்டுட்டுலாம் ஓடிட மாட்டார். எந்த பிரச்சனை வந்தாலும் உயிரை கொடுத்து நிற்பார். ஆனால் வந்து சேஃபாக பார்த்துக்குவார். அப்புறம் ஒரு 6-7 மாதம் ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்போ போவோம் வருவோம். ஸோ ரொம்ப ஹெல்த்தி ஹேபிட்ஸ் அப்படி தான் இருக்கும்.
நாங்கள் ரொம்பலாம் இதெல்லாம் பண்ணினதில்லை. எப்போவுமே எனக்கு இந்த மாதிரி நண்பர்கள்லாம் மனசுக்கு க்ளோஸ் ஆனதுனால, இந்த நல்லது பண்ணுறவங்க எனக்கு க்ளோஸ் ஆவாங்க. அதனால அவங்களோட நல்ல கேரக்டர் கூட நம்மகிட்ட வந்துடும். இன்னொன்று என்னென்னா, நம்ம தப்பு பண்ணாமல் இருந்தோம் அந்த காலத்துலலாம். இல்லாட்டி அந்த புதுசில் நம்ம என்ன எல்லாரும் பண்ணுறத நம்மளும் பண்ணியிருப்போம்ல. அப்புறம் நார்மலான ஒரு ஆளாக தான் நம்ம இருந்திருப்போம். நம்ம அப்படி இல்லாமல் இருந்ததுக்கும் அது என்ன காரணம்? இந்த 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 சமுதாயத்தில் பணம் படைச்சவங்க, பதவி படைச்சவங்க, இவங்கெல்லாம் சொல்கிறது தான் நியாயம், இவங்கெல்லாம் சொல்கிறது தான் தர்மம், இவங்க சொல்கிறது தான் அப்படின்னு. இப்போ நல்லவங்க தாங்க நல்லதை பண்ண முடியும். சரியா? இப்போ சுந்தரெல்லாம் எந்த இடத்துக்கு போனாலும் நல்லது தான் பண்ணுவார். இப்போ விஜயகாந்த் என்னங்க சொன்னோம்? விஜயகாந்த் ஸ்கூல் கட்டிக்கிறாரு, காலேஜ் கட்டிக்கிறாரு, ஆஸ்பத்திரி கட்டிக்கிறாரு இல்லையா? ஹாஸ்பிட்டல் கட்டிக்கிறாரு. இப்போ ஒரு நல்ல மனுஷன் தான் அவன் வளர 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 நல்லது பண்ண முடியும். சரியா? அந்த மாதிரி தான் சுந்தரலாம். இப்போ அவங்களாம் வளர்ந்து பெருசாக போகும்போது இன்னும் ஒரு கேருக்கு முதல்ல பெனிஃபிட்டாக அந்த சுந்தர் இன்னும் 10 கேருக்கு பெனிஃபிட் இருப்பார், 100 கேருக்கு பெனிஃபிட் இருப்பார். இந்த நல்லவங்கனால மட்டும்தான் இதெல்லாம் பண்ண முடியும். நான் அதனால தான் சொல்கிறேன், நல்ல மனுஷங்களை சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நம்ம என்ன பண்ணுவோம், அதை பண்ண மாட்டோம். பெரிய பெரிய செலிபிரிட்டி சப்போர்ட் பண்ணிங்கன்னா அவங்க சிம்பிளாக இதை தான் நினைப்பாங்க. அவங்களால நம்மளை கொஞ்ச நாளைக்கு ஏமாற்ற முடியும், முட்டாளாக்க முடியும். நல்லது பண்ணோம்னா அவங்களோட மனசு இது வரைக்கும்லாம் பெரிய ஆளாகிற வரைக்கும்லாம் வெயிட் பண்ணாது. நல்லது துடிக்குமல்ல, ஒருத்தர் கஷ்டப்பட்டால் துடிச்சு இறங்கி அப்பயே பண்ணணும்ல. எல்லாம் விட்டுட்டு கடைசியில் பண்ணுவீங்களா? பெரிய ஆளாக எல்லாம் அது இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நானும் உங்களை கொஞ்சம் நாளைக்கு ஏமாத்துறேங்கிறது தான். இதில் வேறெல்லாம் ஒன்றும் கிடையாது. நல்லது பண்ணணும்னா தானம் தர்மம்லாம் நல்லதெல்லாம் மக்களுக்கு பண்ணணும். எம்ஜிஆர் மாதிரி இருக்கணும், அப்பப்போ பண்ணணும். என்ன முடியுதோ அந்தந்த ஸ்டேஜில் பண்ணணும். விஜயகாந்த் மாதிரி இருக்கணும். இவ்வளோதான். இதை தாண்டி எல்லாம் அப்படி அந்த நல்ல மனுஷங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த கேட்டகரியில் ஒரு வெரி குட் ஹியூமன் பீயிங் கேட்டகரியில் தான் நான் சுந்தரனை எப்பவுமே வச்சுருப்பேன். அந்த மாதிரி எத்தனையோ பேருக்கு எப்படிலாம் பார்த்துருக்குறா. ஜெம் ஆஃப் த பர்சன் இன் கேர்ள்ஸ் இதுலாம். நானாவது போய் பேசுவேன். ஏதாவது நான் போய் பேசுவேன். இவர் எதாவது சொல்லுவார், ஏதாவது சொன்னார்னா அதாவது அவர் பொண்ணெல்லாம் பார்த்தேன்ல, கூச்சிப்படுவார், வரவே மாட்டார். பிள்ளை ஜெம் அப்படி பேசக்கூட மாட்டார். மச்சி நீங்கள் பேசுகிற ரத்னவேலுக்கு பொண்ணு பார்க்கவே நடந்தது, நீ பேசிட்டு வாடா போதுனான்ல, அதே தான் இங்கேயும். மச்சி நீங்கள் பேசிட்டு வாங்க அப்படின்றோம். அப்படி நம்ம போனால் நம்ம எப்படி பேசுவோம்? நம்ம என்ன ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக என்ன? பட் அவரோட பெட்டராக பேசிடுவோம். அவர் சுத்தமாக பேச மாட்டார். அவரோட பெரிய ஆள் தான். மச்சி வராரு அப்படின்னு சொல்லுவார். அவர் சிஎம் வர்றாரு, பிஎம் வர்றாருன்னு சொல்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்தால். அப்புறம் நம்ம அந்த டைம் தான் சுபாலாம் அங்கே ஒர்க் பண்ணாங்க. நம்ம கலெக்டர் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் படிச்சு நம்ம சினிமாவில் சொல்கிற மாதிரி தான். நான் என்ன படித்து ஒரு கலெக்டர் கொஞ்சம் டாக்டர் ஆகிட்டா அப்படிங்குவாங்க. அந்த மாதிரி டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணி முடிச்சு 6 வருஷத்தில் அவங்க படித்து கலெக்டர் ஆகிட்டாங்க. அவங்களும் ஏஎஸ்எல் ஒரு பிரச்சனைக்கு ஹெல்ப் பண்ணாங்க. தேங்க்ஸ் சுபா. நீங்கள் ஒரு கலெக்டர் நம்பர் கூட ஃபோனில் இருக்குதுன்னா அது உங்கள் நம்பர் தான், டிசிஎஸ் ஃப்ரெண்டு. ஸோ அப்படி இருந்துச்சு. இன்னொரு கலெக்டர் பொண்ணு கூட ஒர்க் பண்ணாங்க, ஒரு நார்த் இந்தியன் ஃப்ரெண்டு. அவங்க அப்பா கலெக்டர்னு தெரியாது. அப்புறம் எதுக்கோ ஒரு டைம் ஏதாவது பேட்ரி ஒன்று வேணும்னு சொல்லி எதுக்கோ அங்கே ஸ்டோர் ரூம் இருந்துச்சு. ஒரு பேட்ரி எட்டு வந்து சொன்னோன்னே அதை எடுத்து வந்துச்சு. அப்புறம் அடுத்த நாள் எட்டு வந்துச்சுட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் ஒரு நாள் சாப்பிட்றதுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு, இன்றைக்கி நீங்கள் வாங்க நம்ம சாப்பிட போகலான்னு கூப்பிட்டாங்க. அப்புறம் நம்ம தான் சொல்லுவோம்ல, என் நண்பன் வராமல் நான் வரமாட்டேன்னு சொன்னாங்க. இன்றைக்கி நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிச்சு. அப்புறம் இல்லை அன்றைக்கி இவர் வரல, நான் வரலின்ட்டேன். இவர் வராமல் தான் போக மாட்டோமே, நம்ம சுந்தர் வரட்டு போகலாம் அப்படின்னு கேட்டு அப்புறம் என்னமோ இதில் அப்படி பேசிட்டு விட்டுட்டோம். அப்புறம் ஒரு நாள் இவர் வரல, ஒர்க் ஃப்ரம் ஹோம் போட்டார். மச்சி இன்றைக்கி நான் வரல மச்சி, நீங்கள் போங்க அப்படின்னாரு. அப்புறம் நான் சொன்னேன் இன்றைக்கி ஃப்ரெண்டு வரல அப்படின்னு. அப்புறம் சரி சாப்பிட போகலான்னு சொல்லிச்சு. கீழே தான், சரி சாப்பிட போகலான்னு. அப்புறம் சரின்னு சாப்பிட போனோம். ஆஃபீஸ் ஒட்டி முன்னாடியே தான். அப்புறம் சொல்லிச்சு, நான் ட்ரீட் வைக்கலான்னு தான் கூப்பிட்டேன் அப்படின்னு. என்னப்பா ஸ்பெஷல்னு கேட்டேன். போனால் ஒரு குட் மார்னிங் போட்டு லைனாக எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் ஒரே மாதிரி தான். நம்மளுக்கு அந்த பாகுபாடே இருக்காது. பையன் பிள்ளைலாம் எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பார்ப்போம். அவர் தான் கொஞ்சம் கூச்சப்பட்டு பேச மாட்டார். நான் கொஞ்சம் பிள்ளைல ஹை பை சொல்லி நல்லா இருக்கீங்களா அப்படிலாம் கேட்டு தான் வருவேன். எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பார்ப்போம். அப்படிலாம் அப்புறம் இந்த மாதிரி அண்ணன் ஜட்ஜ் ஆகிட்டாங்க, அதுக்காக தான் இந்த ட்ரீட்டு, இது கூப்பிட்டா வரவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னுது. சரி ரொம்ப தேங்க்ஸ்பா, அவங்க நார்த் இந்தியனவங்க, ரொம்ப தேங்க்ஸ்பா சாப்பாடு வாங்கி கொடுத்ததில்ல ரொம்ப தேங்க்ஸ்பா. நம்மளுக்கு தான் சோறெல்லாம் யாருமே வாங்கி கொடுத்து இல்லை, அதனால் இதெல்லாம் ரொம்ப சரி ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ்னு சாப்பிட்ருந்தேன். இதுக்கு இவ்வளோ தேங்க்ஸ் சொல்கிறேன்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்குதுன்னு கேர். உங்கள்கிட்ட சொல்லலான்னு உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. நீங்கள் எல்லாம் சொன்னால் சந்தோஷப்படுவீங்கள்ல. அப்பா ஆஃபீஸராக இருக்கிறாங்க, அண்ணன் ஜட்ஜாக இருக்கிறாங்க, ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் நான் கேட்கலான்னு பார்த்தேன், நீ ஏன் இப்படி இருக்கீன்னு கேட்கலான்னு பார்த்தேன். நானும் டிசிஎஸ்ல இருக்கிறேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு. அப்போ டிசிஎஸ் பெரிய கம்பெனிங்க, இப்பவும் பெருசு தான். ரடன் டாட்டா அந்த இடத்துக்கு கொண்டு வச்சுட்டார் மறுபடியும் திரும்ப. பட் அன்னைக்கு அப்படி தான் அப்படின்னு சொல்லிச்சு. ஆஃபீஸரா நம்ம சினிமாவில் நம்ம ஓட்டுவோம்ல, ஆஃபீஸர் என்ன பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸரான்னு கேட்டேன். ஆஃபீஸர்னு சொன்னோடனே நம்மளுக்கு அந்த காமெடி வரும்ல, ஆஃபீஸர்னு பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸரான்னு கேட்போம்ல. நான் என்ன ஐஏஎஸ் ஆஃபீஸரான்னு கேட்டேன். ஐஏஎஸ் தான். என்ன ஐஏஎஸ்ஸா? ஐயோ கலெக்டர் பிள்ளை வாடா பேட்டரி எட்டு வர சொன்ன மச்சி அப்படின்னு நினச்சி மன்னிச்சுக்குப்பா, நீ கலெக்டர் பிள்ளை எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னேன். அதை இவர்கிட்ட சொல்லி இவர் சிரின்னு சிரிச்சார். 2 நாளைக்கு சிரிச்சிட்டு இருந்தார். மச்சி கலெக்டர் பிள்ளைவா போய் நீங்கள் பேட்டரி எட்டு வர சொன்னீங்க, அது எட்டு வச்சுன்னு வெயிட் பண்ணது 2 நாளா. இப்போ இந்த பேட்டரி எட்டுவான்னு சொன்னேன்.
ஸ்டோர் ரூமில் இருக்கும்னு. அந்த மாதிரி அவரோடலாம் இருந்ததெல்லாம் கொஞ்சம் சொல்ல முடியல. ரத்தினலோட பார்ட் மாதிரி தான் ஒரு சிலதெல்லாம். பட் ரொம்ப 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 டிசிப்ளினு. சுந்தர்ட்ட வந்து கிடையாது ரொம்ப ஒழுக்கமான பையன். சரியா? ஜெம்மு ஜெம் ஆஃப் அ பர்சன். ஒரு பொண்ணுகிட்டலாம் வந்து ஜெம்முங்க அவரு. அந்த மாதிரி எவ்வளவோ பேர்த்தையும் நான் பார்த்துட்டேன். இந்த பீப்பிள் சுந்தருக்குலாம் இது தெரியவே தெரியாது. சுந்தருக்கெல்லாம் கெட்டது கூட தெரியாது பாவம். சுந்தருக்கு சீரியஸாக கெட்டதெல்லாம் தெரியாது. ஏன்னா அது ஹார்ட் ஃபுல்லாக நல்லது தான் இருக்கும். வேலை, குடும்பம், நல்ல மக்கள், நல்ல மனுஷங்க, உதவி செய்கிறது, இப்படி தான் அவரில் இருப்பார். அவர் கெட்டதே தெரியாது. முழுக்க முழுக்க கெரியர் ஓரியன்ட் பர்சன் தான். சரியா? நீ போனீங்கன்னா அதில் பேசுவார். அப்படி தான் இருப்பார். ஆனால் நான் சுந்தரை கிராஸ் பண்ணி வந்ததுக்கப்புறமெல்லாம் இன்னும் அந்த சொசைட்டியில் போய் ஒர்க் பண்ணும்போதெல்லாம் பசங்க இவ்வளோ மோசமான பசங்களை நான் பார்த்துட்டேன். அப்பா சுந்தர் வந்து கடவுள், காடு சுந்தர். த குட்னஸ், காட் ஆஃப் குட்னஸ் தான் சுந்தர். நான் அப்படி தான் பார்த்துருக்குறேன். எவ்வளோ மோசமான பசங்களில் நான் பார்த்துட்டேன் சுந்தருக்கு அப்புறமெல்லாம். அவர் என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு தெரியுமா இங்கே? நான் வரும்போது 23 வயசு பையன். அப்பா ஒழுக்கம்னா ஒழுக்கம், அந்த பியூரிட்டி, அந்த ஹானஸ்டி, இன்டெகிரிட்டி, அது எல்லாமே. அவரை நம்பி என்ன வேணால் விட்டு போகலாம், யாரை வேணால் விட்டு போட்டு போகலாம், எப்படி வேணால். அந்த மாதிரி ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு இது. பணத்தை ஏமாற்ற மாட்டார், பிள்ளைகிட்ட தப்பாக நடந்துக்க மாட்டார், பேச மாட்டார். ரொம்ப 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 ஒழுக்கமான பையன். அண்ணன்னா அப்படி இருப்பார். ஃப்ரெண்டுன்னா அப்படி ரொம்ப ரொம்ப கஜா முஜா நம்மள மாதிரி ஊரேக்கியல் நாடேகள்லாம் இல்லை. ஒரு கொஞ்சம் லிமிட்டட் சர்க்கிள் தான். ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருப்பார். அன்பான பையன். என்ன வேணால் பண்ணுவோம் அப்படி. ஃப்ரெண்டுனா எத்தனை வழி இருந்தாலும் பண்ணி கொடுப்போம் அப்படி. அது அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் எங்கள் 2 பேருக்கு. அந்த காலத்தில் 6 வருஷம்லாம் பெருசாக இருந்தது. அதையெல்லாம் மீனே பண்ணிக்காமல் ஸோ அப்படி இருந்து எல்லாமே பண்ணி கொடுத்தாரு. அதெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை. சுந்தர் வந்து ஹைலி இன்டெலிஜென்ட்டு. நான் லைஃப்பில் பார்த்த ஒரு பாலா காலேஜில், பிரபு கலிஃபோர்னியாவில் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி இன்டெலிஜென்ட்னு சொல்லுவோம்ல சுந்தர். நான் ஒர்க் பண்ணுனதில் சொல்கிறேன். மற்றவங்கள்ட்டெல்லாம் வந்து பாலா கூட படித்தான். பிரபு வந்து ஒரு இதெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். இவர் வந்து அவர் காக்னிஷன்லேருந்து வந்திருந்தார். ஸோ சுந்தர், நான் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுனதில் சொல்கிறேன். இந்த அளவுக்கு வந்து அப்படி ரசிச்சு ஒரு வேலையை வந்து அப்படி அந்த கிராஃப்ட் அதை அப்படி அந்த மாதிரியெல்லாம் வேலை செஞ்சு பிசுரே இருக்காதுப்பா. ஒன்றுமே அவருக்கு கோடெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் ஒரு கோட் டெவலப் பண்ணுறாருன்னு அது பிரேக் ஆகாது. எப்போவுமே வந்து ப்ரொடக்ஷன் இஷ்யூலாம் வராது. எங்கேயும் பிச்சுக்காது. அது 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 அந்த மாதிரிலாம் கோட் அடிக்க முடியுமா எனக்கு தெரியல. அப்படி யோசிச்சு பண்ணுவோம். அப்படி இப்போ பயங்கரமாக யோசிச்சு பண்ணுவார். எல்லாமே லேட்டஸ்ட்டாக யோசிச்சு பயங்கரமான ஒரு க்ரியேட்டிவ் திங்கிங்கு, அனலிட்டிக்கலி வெரி வெரி ஸ்ட்ராங்கு. பேசவே மாட்டார். வேலையெல்லாம் பண்ணிவிட்டு நான் பெருசாக இதை பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன் அப்படிலாம் வந்து என்றைக்கும் வந்து பில்டப் வந்து பந்தா நம்மளோட இருந்து எப்படி அதெல்லாம் பண்ண நம்மளோட நம்மளோட இருக்கிறவங்க அப்படி பண்ணுவானா முதல்ல? அந்த மாதிரி ஒன்றுமே இருக்காது. 2 ரொம்ப சாதாரணமாக அந்த மாதிரி சார்லெட்டில் சுற்றுனது போனது. நாங்கள் எப்போவுமே ஒன்றா தான் போவோம் ஆஃபீஸ். இந்த 2 வருஷம் அவரோட இருந்ததெல்லாம் எங்களுக்கெல்லாம் ஹார்ட்லி உடம்பு சரியில்லைனா ஒர்க் ஃப்ரம் ஹோம், இல்லாட்டி ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் கிடைக்காது. அப்படி தான் இருந்திருக்கிறோம். ஒய்ஃபு கார் கற்றுக் கொடுக்குறக்கா ஒரு வாரம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கினேன். அதெல்லாம் வாழ்க்கையில் அந்த கிளைண்ட் மேனேஜரை மறக்கவே முடியாது. ஸோ சுந்தருங்கிற ஸ்வீட் ஹார்ட்டை பற்றி பேசணும்னா இப்படி தான். ஒரு சிலர் சிரிச்சுக்கிட்டேன், பட் சொல்ல முடியல. பட்டு பியூரான ஒரு பர்சன், ஒழுக்கமான ஒரு பையன். அப்பா அதெல்லாம் வந்து நான் என்ன நினச்சிக்கிட்டேன், நம்மலாம் அமெரிக்காவில் இருக்கிறோம், இங்கே தான் வந்து பசங்களாம் கொஞ்சம் மாறிக்கி இருப்பாங்க. இங்கெல்லாம் நிறைய தான் இருக்கிறோம். இந்தியாவில் தான்ப்பா சான்ஸே இல்லை. அதெல்லாம் நான் பார்த்துட்டு வந்துட்டு ஒரு சிலர்லாம் அது வந்து எங்கே இருந்தாலும் அவன் அப்படி தான் இருப்பான். சரியா? நல்லவனுங்கிறவன் எங்கே இருந்தாலும் அப்படி தான் இருப்பான். சுந்தர் இங்கே தான் இருந்தார். அது நம்மளுக்கு அது ஃபேமிலி இருந்தது, பொண்டாட்டி இருந்தால் அப்படி கூட பையன் இருந்தது. ஸோ நம்ம இப்படி தான் இருந்தாங்கன்னு அப்படின்னு இருக்குது. அவர்லாம் பேச்சுலர் தானே. ஐயோ அதெல்லாம் வந்து சும்மாலாம் யாரும் இப்படிலாம் பேசிடக்கூடாது. நான் ஏன் இப்படிலாம் இருந்தேன் அப்படி நான் ஏன் இந்த இடத்துக்கு வந்தேன், நான் ஏன் இப்படிலாம் இருந்தேன்னா சுந்தர் மாதிரி நண்பர்கள் கூட இருந்ததுனால மட்டும்தான். அந்த ஆளுக்கு மோசமாக இருந்தால் நான் மோசமாக தான் இருந்திருப்பேன். சுந்தர் மாதிரி பரிசுத்தமான நண்பர்கள் கூட இருந்தங்காட்டி இப்படி வந்துட்டேன். செல்ஃபிஷெல்லாம் அப்படி இருக்குது. செல்ஃபிஷ்னா அந்த அளவுக்கு தெரியவே தெரியாது. செல்ஃபிஷாக இருக்கவே மாட்டார். வேலை மட்டும் செய்வார். சே மச்சி இப்போ நேற்று கூப்பிட்ருக்கு, இன்னைக்கு கூப்பிட்றேன், என்ன மச்சி இந்த வேலை தான் மச்சிம்பார். இந்த வேலை தான் மச்சி முடியவே இல்லை மச்சி அப்படிம்பாரு. ஆனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 2 ஆள் வேலையை செஞ்சுட்டு உட்காந்துருப்பாரு. 2 ஆள் வேலையை முடிச்சிருவார். அவ்வளோ ஸ்கில்ஃபுல்லான ஆள். எனக்கு அதெல்லாம் சூப்பர் பையன். நல்லபடியாக இருங்க. ரொம்ப ஹாப்பி. உங்களுக்கு ஒரு பொண்ணு பையன். அப்புறம் வந்து அண்ணனும் நல்லா இருக்காங்க. அண்ணனுக்கு 2 குழந்தை இப்போ. அப்புறம் அப்பா அம்மா அவங்களங்கிற அண்ணன் இந்தியாவில் செட்டில் ஆகிட்டார். இவர் இங்கே இருக்கார். சூப்பர். எல்லாம் ரொம்ப ஒரு ஹாப்பி. இன்னும் அந்த ஒரு கார் ஓட்டுற ஸ்டைலில் இருக்குல்ல 2 பேருமே எனக்கு நான் ரசிப்பேன் அவரை ஆக்சுவலாக. அந்த மாதிரி வந்து ஏன்னா ஒரு நல்ல ஒரு பியூர் ஹார்ட்னா அது எப்படி இருக்கும். நான் வந்து சுந்தரை வந்து ஒரு ஃபேன் பாயெல்லாம் நிறைய டைம் பார்த்துருக்குறேன். அவர் அந்த கார் ஓட்டுற ஸ்டைலு, ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கிற ஸ்டைலு அதெல்லாம் கொஞ்சம் நல்லா
அந்த நான் என்ன மாதிரிலாம் கஜா முஜான் இப்படிலாம் நம்ம பாரு நம்ம இப்போ இன்னைக்கு நீட்டு நம்ம நம்ம மனசுல நிறைய வேறெல்லாம் இருக்குல்ல, நம்ம வேற மாதிரிலாம் பார்ப்போம்ல அந்த சமுதாயத்தை. அவர் ஒரு எலைட்டு அப்படியே ரொம்ப ரிச்சா அப்படி நீட்டா ஜம்முன்னு அப்படி வருவார் அப்படி. அது மாதிரி அவரும் வந்து ரொம்ப ரசிப்பார், என்னைய ரொம்ப ரசிப்பார். நான் பண்ணுற நல்ல விஷயத்தையெல்லாம் சொல்லுவார். இந்த உடம்பு தான் சொல்லுவார், எனக்கு வரவே மாட்டேங்குது, வரவே எனக்கு டெவலப்பே ஆகலை அப்படின்னு சொல்லுவார். இப்போ புலம்புவார் அதெல்லாம். அது வருமிச்சு இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணணும். 2 பேரும் சூப்பராக பண்ணுவோம். ஜிம்மெல்லாம் அங்கே பண்ணும்போது கடைசி ஒரு செட் 2 செட்டு நான் 2 பேரும் மாற்றி மாற்றி மோட்டிவேட் பண்ணிட்டுலாம் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்படி தான். ஸோ எல்லாமே வந்து ஓ மை காட் வாட் அ பியூட்டிஃபுல் சோல். பா இந்த மாதிரிலாம் ஒரு நண்பர் ஒரு தடவை எங்கேயாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்திருக்குதா? அதுதான் 2 விஷயம் ரொம்ப லைஃப்பில் ரொம்ப சென்சிட்டிவ் பசங்களுக்கு. பொண்ணு, பணம். சரியா? அந்த பையனோட க்ளோஸாக இருக்கிற பொண்ணுகிட்ட கிட்ட போகக்கூடாது. பணம் வாங்கினா ஏமாற்றக்கூடாது. இந்த 2மே சரியா? இந்த 2ம் பண்ணினா உங்களுக்கு நல்ல சர்க்கிள் கிடச்சிரும் யாராக இருந்தாலும். ஸோ ஆப்வியஸ்லி சுந்தரில் ஜிம்மு. அதில் வந்து அப்படி வந்து என்னை தாண்டி எங்கேயும் போக மாட்டார். நம்மளோட தான் மொட்டை பையன், நான் எங்கே போயிடுவேன். வாங்கடா போலான்னு ஒரே எங்கே போனாலும் ஒரே கூப்பிட்டு போகிறது தானே. அப்புறம் தனியாக எங்கேயாவது கூப்பிடுவார் தனியாக. அப்படி தான் எப்போ போனாலும் கூட்டம் குரூப்பு அந்த நிறைய பீப்புளோட போகிறது, ஒன்றா இருந்து சாப்பிட்றது, ஒன்றா தூங்குறது, அப்படி தான். அப்புறம் வந்து ஒரு நாள் சுந்தரெலாம் கூட்டிகிட்டு போயிட்டு ஆட்டம் பார்க் வந்திருந்தார். இதை சொல்கிறேன். ஆட்டம் பார்க் வரும்போது 2 விஷயம். ஒரு ஃப்ரெண்டு வந்து குடிச்சிட்டு பயங்கர வாந்தி வந்து வச்சுட்டான். அப்புறம் வாந்தி பண்ணி தலான்னு வச்சுட்டு நான் கழுவிட்டு இருந்தேன். வந்தார், என்ன மச்சி அப்படின்ட்டு வந்தார். இந்த மாதிரி இப்படி பண்ணிட்டான் மச்சி. அவனு இன்னும் அங்கே தான் இருக்கிறான் டிசிஎஸில். அப்புறம் அதெல்லாம் கழுவிட்டு இருந்தேன். அதெல்லாம் பார்த்துட்டு என்ன மச்சி இது இப்படி பண்ணிட்டான் அப்படி இப்படின்னு பேசிட்டு காமெடி பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் என் பர்த்டேக்கெல்லாம் வந்தாங்க. என் பர்த்டே நல்லா செலிப்ரேட் பண்ணாங்கப்பா. அதெல்லாம் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது 307ல். அப்புறம் இன்னொன்று என்ன பண்ணார், ஒரு நாள் இங்கே வந்தார். அவர் வந்து எப்படின்னா சுந்தர் வந்து க்ளீனாக நீட்டாக எல்லைட்ட சம்முன்னு டிப் டாப்னு சொல்கிறோம்ல அப்படி இருப்பார். சரியா? நீட்டாக இருப்பார். அப்புறம் நான் படுத்திட்டு இருந்தேன். வந்து பெட்டில் வந்து கிட்ட வந்து உட்காந்தாரு. வந்து படுத்திருந்தாரா, நான் வந்து இப்போ கார்பெட் போட்டு கீழே படுத்திருந்தேன். அந்த ஒரு சும்மா கம்ஃபர்டரை போட்டு தலைவணி வச்சு கீழே படுத்திருந்தேன், பெட்டில் இல்லை. அப்புறம் கிட்ட வந்து உட்காந்துட்டு நான் இந்த ரூமில் இருந்தேன், அவங்க ரூம்லேருந்து வந்துட்டார். வந்துட்டு அப்புறம் உட்காந்துருந்தார். நான் அசோக் ரூமில் இருந்தேன். வந்தார். என்ன மச்சி என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு வந்தார். என்ன மச்சி இன்னும் எந்திரிக்கல, சாட்டர்டே வேறு எந்திரிங்க ஏதாவது பண்ணுவோம் அப்படின்ட்டு வந்தார். அப்புறம் இங்கே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு என்னால் இன்னும் மறக்கவே முடியல அந்த சீனு. இங்கே பாருங்க மச்சின்னு இப்படி இங்கே பாருங்க மச்சின்னு அந்த அந்த கார்பெட் இருக்குல்ல டியர்ஸ், இப்போ இந்த மேட் இருக்குல்ல க்ரீனாக தூக்குன எப்படி இருக்கும் அந்த மாதிரி இந்த கார்பெட் வந்து கொஞ்சம் கிழிஞ்சிருந்தது. அந்த ஓரத்தில் விட்டுருந்தது, ஒட்டுனது வந்து விட்டுருந்தது. இப்படி லைட்டாக அப்படி தூக்கணும் டியர்ஸ். இங்கே பாருங்கன்னா அப்படியே வந்து இந்த மூட்டை பூச்சிங்க ஊறி போகுதுங்க. அப்படியே பெட்பக்ஸு அப்படியே லைனாக போகுது. ஐயோ அப்படின்னு பார்த்துட்டு அச்சோ அது என்ன இப்படி இருக்குது, ஐயோ அச்சச்சோ பாரு அச்சச்சோ அது என்ன இத்தனை இருக்கு, இதுலையா படுத்துருந்தீங்க அப்படின்னாரு. இங்கே வாங்கன்னு கூப்பிட்டு போயிட்டு ஒரு ப்ளூ கலர் சோஃபா இருக்குது, அதில் தான் உட்காந்துருந்தேன். இன்னும் சேகர், ஆண்டோ, அசோக், ஷியாம் உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கா நம்ம ப்ளூ கலர் சோஃபா? அந்த ப்ளூ கலர் சிரிப்பு வந்துருச்சுங்க. அந்த ப்ளூ கலர் சோஃபா லைட்டாக அப்படின்னு தூக்கியில் காமிச்சேன். பெட் பாக்ஸ் சொல்லிட்டு இருந்தது. மச்சி இது என்னது அப்படின்னு கேட்டார். இதனால தாங்க ஆஃபீஸில் வந்து சொரிஞ்சிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு பயங்கரமாக பிக்குண்டு. எஸ் என்ன கடிக்குதுன்னே தெரியாது. நைட்டு பூரா கடிச்சு வச்சிருமா. நானெல்லாம் வந்து எப்படி வீரன்னா இந்த ஒரு சின்ன இதுக்கு இதில் வரல பட் இருந்தாலும் சொல்லிடுறேன். தூங்கினா எனக்கு தெரியாது, நான் ரொம்ப சென்சிட்டிவில் தூங்கினவெல்லாம். என் ஒய்ஃபில் சின்ன சரக்குன்னு சத்தம் கட்ட எந்திரிச்சிக்கோ அப்படி, நான் அப்படியே தூங்கினால எந்திரிக்க மாட்டேன், என்ன சத்தம் கட்டாலும் எந்திரிக்க மாட்டேன். அப்புறம் இவர் வந்து பார்த்துட்டு நைட்டு பூரா கடிச்சிரும். காலையில் அங்கே போனால் எனக்கு பிக்குண்டு எஸ் போட்டு சொரிஞ்சிக்கிட்டே இருப்பேன். சுந்தர் சொல்லி ஏதோ பிக்குது, ஏதோ ஆயிடுச்சுமே, சாப்பாடு சரியில்லை அப்படின்னு ஏதோ பேசிட்டு வருவார். அப்புறம் பார்த்தா அந்த பெட் பக்ஸ் தான் போட்டு உரிச்சு உடம்பெல்லாம். விடுங்க ரத்தம் தான் நிறையா இருக்குது, மசில் நிறையா இருக்குது, அதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிம்பாரு. லைக் பண்ணி சாப்பிடும் அப்படிம்பாரு. அந்த மாதிரி அப்படி காமெடி பண்ணிக்கிட்டு ஓட்டிக்கிட்டு அந்த மாதிரி ரொம்ப வலிக்காத அளவுக்கு தான் காமெடி பண்ணுவார். ரொம்ப ஹர்ட்டிங்லாம் கிடையாது. ஸ்வீட்டஸ்ட் டு த கோர். இப்போ 2 வருஷத்தில் என்னால் வந்து அவர் என்னை ஹர்ட் பண்ணிட்டாரு, சண்டை போட்டார், அதெல்லாம் ஒன்று எந்த இடத்துலையுமே வந்து சுயநலமே இல்லாத ஒரு மனுஷன். செல்ஃபிஷ்னஸே தெரியாது. நான் போய் இது பண்ண முடியல, அது பண்ண முடியல, இது பண்ணணும் அப்படின்னு பண்ணினோம்னா எனக்கு தான் வேலை இருக்குது, நானும் தான் இதை பண்ணணும் பிடிக்கணும் அப்படின்னு அவருக்கு வேலை இருக்குது ஆக்சுவலாக. ஒரு சில நேரம் வந்து நம்மளுக்கு பார்த்துட்டு அதை பார்ப்பார், இல்லாட்டி நம்மளுக்கு பண்ணி கொடுத்துட்டு பண்ணுவார். அதெல்லாம் அந்த வீட்டில் லீவு நாளில் கூட அந்த மாதிரி அதெல்லாம் வந்து மறக்கக்கூடாது. வாழ்க்கையில் வந்து நம்மளுக்கு யாராவது நல்லது பண்ணால் நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். நான் கடமைப்பட்டிருக்கிறேன், நான் சுந்தருக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். அவரை கிட்ட நான் அவர் இப்படி தான் சொல்லுவார், மச்சியோட நான் கூட இருந்தேன் அப்படின்னு. அப்புறம் சொன்னார் ஒரு நாள், அப்புறம் இந்த நம்ம என்னென்ன வேலை பண்ணுறோம் அதெல்லாம் தெரிஞ்சு ஓரளவுக்கு கொஞ்சம் இதாகிடுச்சுமா எல்லாம் வேறெல்லாம் போகும்போது கொஞ்சம் வெளியில் வர்றேன். அருண், மதன், பிரவீன், ஃபெரோஸ் இப்படிலாம் ஒவ்வொன்றா பண்ணி நம்ம கொஞ்சம் வெளியில் சொல்கிறோம்.
இப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னுலாம் சொல்கிறோம். கொஞ்சம் வளர்ந்துட்டோம்ல மேனேஜர், ஆனால் உங்களுக்கு தைரியம் வந்துருமில்ல. நீ நம்மளை யாரை என்ட்ரா பண்ணுவா, ஏசலை பற்றி சொன்னால் போதும், வேலை பார்த்தா போதும் அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. அப்போ அதெல்லாம் பண்ணும்போது அச்சோ இவ்வளோ நாளாக நான் தான் உங்களை கூட்டிகிட்டு சுற்றுறேன்னு நினச்சி இப்போ நீங்கள் தான் என்ன கூட்டிகிட்டு சுற்றிட்டு இருந்தீங்களா அப்படின்னு ஒரு கேட்டு சிரிச்சிட்டு இருந்தார். நீங்கள் தான் வச்சு எனக்கு பிரவீன் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு அப்போ சொல்லிட்டு இருந்தார். இவ்வளோ நான் தான் கேரை கூட்டிகிட்டு சுற்றிட்டு இருந்தேன்னு நினச்சேன், கடைசியில் பார்த்தா கேர் தான் என்ன கூட்டிகிட்டு சுற்றிட்டு இருந்துருக்காரு சார்லட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் எப்பவுமே ரொம்ப இதாக பேசுவார்ப்பா, பெருமையாக பேசிக்குவார். எதாவது சொன்னோம்னா மச்சிக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, மச்சிக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸு, அதில் பிள்ளைகள் நிறைய பேர் இருப்பாங்க, அவருக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது எப்படி சொல்கிறதுனா, அவர் பேச்சுலர் இல்லையா, எவ்வளோ வேணால் பேசலாம், யாரோட வேணால் போகலாம், யாரோட வேணால் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அப்படிலாம் இருக்கலாம். அதெல்லாம் எப்போவுமே இருக்காது. இவருக்காக தான் போய் ஏதோ 1-2 பேசியிருப்பேன், இல்லை ஏதோ ஒரு வேலை நிமித்தமாக அப்படி தான். நாங்கள் இப்படியா ரொம்ப ஜெம்மாக தான் இருந்தோம். அப்படிலாம் நண்பர்கள்னால் அப்படி தான். அந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டான பையன், டெக்னாலஜிஸ்ட்டு. ஒரு 5 பேர்த்த நேம் பண்ண என் லைஃப்பில் ஒரு டாப் 5க்குள்ள இருப்பார். டெக்னாலஜிஸ்ட்டு, அதாவது ஒரு டெக்னாலஜி மேலே அவ்வளோ பேஷன். இவர் இந்த சிவில் இன்ஜினியரிங் வேறு. அப்புறம் சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்து ஒரு பையன் இப்படி பண்ணிட்டானா இப்படி நம்ம எம்சிஏ படிச்சுட்டு வந்தோம். நம்ம தான் பாதி நேரம் இங்கே போயிடுது இல்லை, சமுதாயம், மக்கள், ஏசல், அலுமினி அப்படின்னு சொல்லி நம்ம இதெல்லாம் பண்ணுறோம்ல. அதனால தான் வஞ்சியை வந்து சொல்லுவேன். இவரோட ரெஃபரன்ஸில் எடுத்துகிட்டு போய் சுந்தரெலாம் எப்படி வந்துட்டார் தெரியுமா, சுந்தரெலாம் எப்படி பண்ணுவார் தெரியுமான்னு எப்போ பார்த்தாலும் இது சொல்லி சண்டை கட்டுறதெல்லாம் காரணம் அவங்க இன்னும் புஷ் பண்ணி இன்னும் பெஸ்ட்டான ஒரு இடத்துக்கு போயிடணும் அப்படிங்கிறது தான். சரியா? ஸோ இப்படி தான் டிஎஸ் இவரை பற்றி பேசினா ஒரு அழகான ஜர்னி. நாங்கள் கூடிய விரைவில் மீட் பண்ணுறோம், பார்க்கலாம். இப்போ நியூ ஜெர்சியில் இருக்கார். அங்கே ஏசல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அந்த ஸ்டேட் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. சிஎம் அசோக் வாசுதேவன், அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுவும் சூப்பர். நாங்கள் ஒரு நாள் வந்து இந்த இதுக்கெல்லாம் போனோம். எங்கன்னா இந்த அதுக்கு பேர் என்ன டிஎஸ், இந்த தேங்க்ஸ் கிவிங்க, அந்த பனியில் போய் நிற்போம்ல, பனியில் போய் நின்று டீல் வரும் எதாவது வாங்கலான்லாம். நான் அசோக் கல்யாணம் வச்சு சொல்லுவாங்க, அவங்க ஒய்ஃபு, எங்கள் ஒய்ஃபு சுந்தர் அப்படின்னு போய் கோல்ஸுக்கு போய் ஒரு நைட்டு பூரா சுற்றி வைக்கிற அவரோட, ஒரு நாள் பூரா. அப்புறம் அதுக்கப்புறம் நாங்கள் அப்புறம் ஃபேமிலியோட இவங்க வேறு வைனும்பாங்க, அப்புறம் அவர் பசங்களோட எங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு நினைப்பாரு. அப்புறம் அப்படி போயிடுவாங்க. ஸோ அப்புறம் படத்துக்கு வந்து நான் போன ஒரே படம் அவரோட அந்த எந்திரன், நாடு சுந்தரம் போனது. நான் சார்லெட்டில் பார்த்து 2 படம், அது ஒன்று வந்து எந்திரன். ஆக்சுவலாக இடிவி கூட தேட்டரில் பார்க்கல, அவர் ரூமில் தான் பார்த்தோம்னு நினைக்கிறேன். கரெக்டு, அப்படி தான் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரிலாம் மறக்க முடியாது. அப்புறம் வந்து சமைச்சு கொடுப்பாரு நீட்டாக, அது சும்மா டக் 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 அவ்வளோதான். எல்லாமே ஸ்பீடு தான், வேலையை சூப்பராக பண்ணுவார், குயிக்காக முடிச்சிருவார். சமையல் அப்படி தான் டக் டக்குன்னு பண்ணி எல்லாத்தையும் முடிச்சிருவார். அந்த மாதிரிலாம் என்னால் வந்து சுந்தரோட போன பஃபலோ விங்ஸ் தான் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. வெயிட்டிங் ஃபார் பஃபலோ விங்ஸ் மச்சு வித் சுந்தர். எத்தனை சந்தோஷம், அச்சிச்சிஜோ, அதெல்லாம் வந்து வாழ்க்கையில் அந்த சந்தோஷத்தில் திரும்ப கொண்டு வர முடியுமான்னு கூட தெரில டிஎஸ். அதை நினச்சி பார்த்தா நம்மளுக்கு வயசே எங்காயிரும் மாட்டிருக்குது. அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு பியூர் ஹார்ட், கல்லங்கப்படம் இல்லாமல் நண்பர்களுக்காக அந்த அது ஒரு பெயின் எடுத்துக்கிட்டு ஒரு விஷயத்தை ஒன்று பண்ணணும்னு நினச்சி பண்ண ஒரு ஆள். வேறு ஒன்றும் நம்ம காசோ பணமோ அதெல்லாம் போய் பெருசாக நம்மளுக்கு அந்த இடத்துல அந்த நேரத்தில் அந்த சர்வைலுங்கிறது ரொம்ப 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 கஷ்டமாக கொஷின் மார்க்காக இருந்தது. வேறு யாராக இருந்தாலும் அப்படி பண்ண மாட்டாங்க. சுந்தர தவிர யார் போய் இதெல்லாம் பண்ணுவாங்க ஒருத்தருக்கு? அதனால் த கிரேட் ஹியூமன் பீயிங். நான் வந்து இன்றைக்கி இப்படி நிற்கிறதுக்கு ஜம்முன்னு அமெரிக்காவில் பேஸ் வந்து ஸ்ட்ரகிள் ஆகும்போது எனக்கு அதை போட்டு கொடுத்த நண்பன் வந்து சுந்தர். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப ஹாப்பி. எப்போவுமே ஒரு எமோஷனலான ஃப்ரெண்ட் எனக்கு. ஏன்னா நம்ம லைஃப்பில் வந்து யாரை வந்து ஒரு ரொம்ப எமோஷனான நண்பன்னு சொல்லுவோம், யார் நம்ம வாழ்க்கைக்கு வந்து ஒரு பேலன்ஸ் இல்லாத நேரத்தில் நம்மளை ஹோல்டு பண்ணி நிறுத்தினானோ, ஒரு சின்னதாக கூட இருக்கலாம், ஒரு ஷார்ட்டான டைம் கூட இருக்கலாம், ஆனால் நம்ம அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டோம், பட் அந்த இடத்துல நிறுத்தணுமில்ல. அது அவங்க அது பெருந்தன்மையாக பண்ணியிருக்காங்கல்ல. மச்சி இருக்கணும், மச்சி ஜெயிக்கணும்னு தானே பண்ணியிருப்பா. அப்படி அவர் போயிடக்கூடாது, அவர் இங்கே இருக்கணும். அன்றைக்கெல்லாம் சரியாக பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க டிஎஸ். கிளைண்ட்டு கஸ்டமர் எஸ்கலேட் பண்ணால் அனுப்பிச்சுட்ருவாங்க இந்தியாவுக்கு இல்லையா. அப்புறம் எப்படி திரும்ப வர்றது? இதுக்கே போராடி வந்திருக்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் அதெல்லாம் பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப நன்றி மச்சி. எப்போவுமே நீங்கள் நல்லா இருக்கணும், கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். சரியா? உங்களுக்கு அதே ரிக்வெஸ்ட்டு தான், கொஞ்சம் ஏசருக்குலாம் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள், வருஷம் கொஞ்சம் பணம் கொடுங்க. சரியா? இந்த பெரிய வேலைக்கு போயிட்டீங்கல்ல, போகாட்டியும் கொடுப்பீங்க, பட் கொடுங்க. சரியா மச்சி? உங்களை கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். உங்களை மாதிரி இன்னும் நிறைய நல்ல ஸ்வீட் ஹார்ட்டில் இந்த சொசைட்டியில் இருக்குது. நிறைய பேர்த்துக்கு வந்து அப்பா அம்மா இல்லாமல் இருக்கிறாங்க, நல்ல படிப்பு வேணுங்கிற வாழ்க்கை கிடைக்காம இருக்குது. நம்மளை மாதிரி நல்லா இருக்கிற நண்பர்கள், நல்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்மளாம் சேர்ந்து தான் அதை பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் எப்போவுமே சப்போர்ட்டாக இருக்கிறீங்க. இன்னும் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். ஒய்ஃபை கேட்டேன்னு சொல்லுங்கள், அப்பா அம்மா எல்லாத்தையும் கேட்டேன்னு சொல்லுங்கள், மெயினாக அண்ணனையும் கேட்டேன்னு சொல்லுங்கள். அண்ணனோட பண்ண டைம், அட்லாண்டா போனது, உங்களோட பேசிக்கிட்டே அந்த காரில் போனது, அதெல்லாம் ரொம்ப மறக்க முடியாத ட்ரிப்பு. அப்போ கூட அவங்க அண்ணன் ஒன்று பெரிய டிஃப்ரென்ஸ் ஏஜ்டு. அவங்க அண்ணன் என்னோட சின்ன பையனாக தான் இருப்பார். இவரே என்னோட 6 வயசு சின்ன பண்ண. அவங்க அண்ணன் என்ன ஒரு 4 வயசு
சுந்தரோட 2 வயசு பெரியவரா இருப்பாரா, 2, 3 வருஷம் தான் பெரியவரா இருப்பாரு. அவன் இவர் கார் ஓட்டுறாரு, இவங்க அண்ணா நான் முன்னாடி தான் உட்காந்துருந்தேன். அவங்க அண்ணன் பின்னாடி உட்காந்துருந்தாப்படி. ஏன்னா அவர் என்னை விட சின்ன பையன் தான். பட் இருந்தாலும் எங்களுக்கு முன்னாடி தான் அமெரிக்காவில் இருக்கு, யூஎஸ்ல இருக்கிறாரு. அவரெல்லாம் சீனியராக பார்ப்போம்ல. நான் அப்போ தான் வந்திருக்கிறேன். இருந்தாலும் நான் முன்னாடி தான் காரில் குறைச்சி கூப்பிட்டு போனார். அதெல்லாம் வந்து அன்னைக்கெல்லாம் வந்து முன்னாடி குறைக்க மாட்டோம் அப்படி இப்படின்லாம் பண்ணுவாங்க. நிறைய பேர் பொண்ணுகளோடலாம் இருந்துக்கிட்டுலாம் நிறைய இன்சல்ட்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். அவங்களுக்கெல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு அதெல்லாம் பண்ணும்போது சுந்தர் வந்து ஜெம் ஆஃப் த பர்சன். ஒருத்தர் வந்து ஜெம்முன்னு யாரை அதாவது எப்படி சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுது. நம்ம பெரிய மென்ஸ் லிஸ்ட்டே பார்த்துட்டோம். சுந்தர் வந்து ஒரு த பியூரஸ்ட் ஹார்ட், அவ்வளோதான். ஒரு நல்ல குணங்கள் உள்ள ஒரு பையன். நான் எல்லாமே நல்ல ஒரு குட் குவாலிட்டிஸ் இருக்கிற ஒரு மனிதன். அவரோட பையனும் பிள்ளையும் ரொம்ப நல்லா இருக்கணும். அவர் லைஃப்பில் இன்னும் ரொம்ப பெரிய இடத்துக்கு போகணும். அவரெல்லாம் பெருசாக இருந்தால் தான் நம்மளுக்குலாம் நல்லது. நம்மளுக்கு ஏதோ ரிஸ்க்குன்னு கூட போய் நிற்க முடியும். பண்ணி கொடுங்க மச்சி அப்படின்னு போக முடியும். ஒரே வேலை மச்சி பேர் போனீங்கன்னா அச்சோ ஒரே வேலை கொள்றாங்க மச்சி அப்படிம்பாரு. வேலை கொடுத்து சாகடிக்கிறாங்க மச்சின்லாம் சொல்லியிருக்காரு ஒரு டைம் சார்லட்டில். அவருக்குலாம் அவ்வளோ கொடுக்க மாட்டாங்க, அவரே செய்வார். அவருக்கு எல்லாத்தையும் கொடுக்குறதான் கொடுப்பாங்க. பட் அவர் அதையே எடுத்து போட்டுக்கிட்டலாம் எக்ஸ்ட்ரீமாக ஒர்க் பண்ணுவார். அப்படி 100 ரூபா கொடுத்தா 1000 ரூபாய்க்கு வேலை செய்வார். அப்போவே அந்த மாதிரி ஸ்கில்லு வளர்ந்துரும். பட் அந்த மாதிரி வேலைன்னு அந்த மாதிரி தெளிவாக பண்ணுறது. அது அரைக்குறையாக போய் இதில் குழம்பு ரசம் அப்படின்னு போட்டு மிக்ஸ் எல்லாம் பண்ணுறது தெளிவாக சூப்பராக பண்ணுவோம். அப்படி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நீட்டான பையன். லவ் யூ. உங்களை பற்றி இன்னும் பேசிகிட்டே இருக்கலாம். ஒரு சில சென்சார் பண்ணிட்டேன், சொல்ல முடியல. காமெடியாக இருந்தால் கூட அது வேண்டாம். ஆல்வேஸ் லவ் யூ மச்சி, லவ் யூ. உங்களை மீட் பண்ணுறதுக்காக சீக்கிரம் மீட் பண்ணுறதுக்கு ஒரு பிளானை பண்ணலாம், சரிங்களா? உண்மையாலுமே வந்து உங்களை மாதிரி ஒரு நண்பர்லாம் என் லைஃப்பில் வந்து இந்த மாதிரிலாம் யார் இருப்பா இல்லையா? ஸோ இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இந்த இடத்துக்கு வந்து நின்னதுக்கு சுந்தர் ஒரு பில்லர். ரொம்ப தேங்க்ஸ் மச்சி. இப்படியே இருங்க, இதே மாதிரி ஸ்வீட்டாக இருங்க. நம்ம நட்பு வந்து எல்லோரும் பேசுகிற மாதிரி தான் இருக்குது. இன்னுமே யாரை கால் பண்ணாலும் இன்னும் கேட்குறாங்க, யோ அன்றைக்கி செல்வபாலா கூப்பிட்டுருந்தாங்க, சுந்தர்கிட்ட பேசுனீங்களா? சுந்தர் நல்லா இருக்காங்க. அவங்க பர்த்டேக்கு அவங்க பையனுக்கு விஷ் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க. பாஸ்கர்கிட்ட பேசினாலும் சுந்தர் எப்படி இருக்கிறாருன்னு கேட்குற. அப்படி அது மாதிரி சேகருக்கு பேசினாலும் சேகர் கேட்ப. அப்படி யார்கிட்ட பேசினாலும் சுந்தர் நல்லா இருக்காங்களான்னு கேட்ப. அப்படி சுந்தர் நல்லா இருக்காரா, என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி அவருக்குன்னு இன்னொரு நல்ல குவாலிட்டி என்னென்னா, இப்போ நம்ம கூட போகிறோம்ல டிஎஸ், இப்போ நம்ம இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் பண்ணுவோம், பீப்புள் லைஃப்பில் இருக்கிறோம் அப்படின்னா அவருக்கு கொஞ்சம் தெரியும்ல. மற்றவங்களோட அவருக்கு நிறைய சொல்லுவோம்ல. மச்சி நான் இது பண்ணியிருக்கேன், நான் இப்படி பண்ணியிருக்கிறேன், அது பண்ணியிருக்கேன், அச்சோ இதெல்லாம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பார். அப்புறம் மேஜராகாத பிள்ளை கூட்டு போய் கல்யாணம் வச்சுட்டு இதெல்லாம் நம்ம சொல்லுவோம்ல, பயந்துக்கு வேறு. அப்புறம் அப்போ வந்து சொல்லிட்டு எந்த இடத்துலையுமே வந்து தன்னை ஃப்ரண்ட்டில் வச்சுக்க மாட்டார். அவரை வந்து முன்னாடி வச்சுக்கிட்டு என்னை எப்பவுமே டம்ப் பண்ண மாட்டார். அவரளவுக்கு டெக்னிக்கலாக நான் பெரிய டேலண்டெல்லாம் கிடையாது, இன்னுமே கிடையாது, சரியா? சுந்தர் அளவுக்கு எனக்கு டெக்னிக்கலாக தெரியாது. ஏன்னா அவர் வந்து இப்போ நான் ஏஎஸ்எலுக்கு அலுமினிக்கு எவ்வளோ எஃபோர்ட் போட்டேன்னா அது பூரா அவர் வேலைக்கு போட்டு வந்திருக்காரு. அவரோட போய் எப்படி போய் இப்போ என்னை கொண்டு போய் டிஎஸ் நான் வந்து ஒரு 4 மணி நேரம் பேசியிருக்கிறேன் இல்லையா? போன வாரத்துக்கு முந்தின வாரம் பேசின ஒரு இது ஒரே நாளில் வந்து 4 மணி நேரம் பேசிக்கிறேன். டிப்ரெஷன் சீரீஸ் 2 பண்ணேன். 9, 10 பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். 9, 10 ஆமாம் 9 இல்லை 10, 11 பண்ணேன். அப்புறம் ரிவைண்ட் ரிவ்யூ ஆஃப் 2024 பண்ணேன். இது பிளாக் ட்ரெஸ் போட்டு கரெக்டாக ஒயிட்டு பிளாக் போட்டு பண்ணியிருப்பேன்ல, அது பார்த்தா 4 மணி நேரம். நம்மளால் அது பண்ண நம்ம இவ்வளோ ஒர்க் பண்ணுறோம், நம்மளுக்கு இவ்வளோ நாலேஜ் இருக்குது, இவ்வளோ மக்களோடு இருந்திருக்கிறோம், இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதனால நம்ம பேசுகிறோம். என்னைக்கு கூட உசேன் போல்ட்டோட ஓடிடும்னா அவங்க ட்ரெயின் ஆனது வேறு, நம்ம ட்ரெயின் ஆனது வேறு இல்லையா? ஸோ அப்படி தான் சுந்தர் வந்து எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டடு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிது. அது வந்து நீங்கள்லாம் வந்து இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நல்லா கற்றுக்குங்கப்பா. இங்கே நான் நிறையா பார்த்தது வந்து டிஸ்ட்ராக்ஷனு, நிறையா ஸ்பெண்ட் பண்ணுறதுல எங்கேன்னு உங்களுக்கு தெரியும், நான் அதை சொல்ல வேண்டியதில்லை. இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் காணாமல் போனதுக்கு காரணம், ஒரு நினச்ச கெரியருக்கு போகாததுக்கு காரணமெல்லாம் சுந்தர் மாதிரி இல்லாதது தான், சரியா? சுந்தர்லாம் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் எவ்ரிபடி. அந்த மாதிரி ஒரு நண்பர்கள்லாம் அந்த மாதிரி நம்ம ஒருத்தரை பார்த்து லைஃப்பில் ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு நம்ம இப்படி தான் வரணும் கெரியரில், நம்ம இப்படி தான் உழைக்கணும், இந்த மாதிரி ஒரு கெரியர் செட் பண்ணிக்கணும், உத்தியோகம் புருஷன் லட்சணம் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. நம்ம பசங்க வேலை இல்லாமல் யாருப்பா மதிப்பா, யார் சோறு போடுவா, யார் கல்யாணம் பண்ணிக்குவா இல்லையா? அந்த மாதிரி நிறைய இருக்குல்ல. ஒரு பையன்னா பிள்ளையாக இருந்தால் யாரோ நல்ல வேலையை இருக்கிறவங்க பார்த்து கல்யாணம் பண்ணி போய் குடும்பம் நடத்துவாங்க. நம்மளை யாருப்பா கூட்டிகிட்டு போய் குடும்பம் நடத்துவாங்க வேலை இல்லாமல் இருந்தால்? ஸோ அதனால் சுந்தர் மாதிரி நீங்களாம் ஒரு பெரிய ஒரு வேலைக்கு நல்ல ஒரு டெக்னாலஜிஸ்ட்டாக, நல்ல ஒரு மேனேஜராக, ஒரு பெரிய இடத்துக்கு நீங்களாம் எல்லாருமே வரணும். அதுக்கு இப்படி இந்த மாதிரி ஒரு ஆளுகளை, இந்த மாதிரி மக்களை பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி நல்ல மனுஷன் யாராவது இருந்தால் அதை ஷேர் பண்ணுங்கள், சரியா? நம்ம அந்த வீடியோ அப்லோட் பண்ணலாம். எப்போவுமே வந்து எங்கிட்ட உயிராக தான் இருப்பார் கேஆர்னா. அது எப்போவுமே ஒரு ஸ்வீட்டாக அப்படி தான் இருந்திருக்காரு. நான் எப்போவுமே நம்ம தான் வந்து அன்றைக்கி இவ்வளோ மெச்சூர்டு இந்த மாதிரிலாம் இல்லை. ஏதோ ஒன்று கேட்டால் நம்ம தான் வாரி வழங்குவோமே, எல்லாத்தையும் சொல்லுவோம் இல்லை, மச்சி இது இப்படி மச்சி, அது அப்படி மச்சி இப்படி. அவர் கல்யாணம் பண்ணுறது நிறைய அட்வைஸ் அதெல்லாம் சொல்லுவேன். கல்யாணம் பண்ணி இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்,
ஏன்னா அவருக்கு சொல்லுவேன் நான், உங்களுக்கு இருக்க ஒரே எக்ஸ்பீரியன்ஸான தான் என் நாலேஜ் யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னா. சிவகுமார் அண்ணனுக்கு அப்போ கல்யாணம் ஆகல. ஆனால் இங்கே பாரு நான் இப்படி சொல்லிட்டுருக்காரு. ஆமாம், அவர் சொல்லுவார் கணக்கு அவர் கேஆர்னு கூட மாட்டார். சிவகுமார் அண்ணன் சொல்லுவார், என்ன பண்ணுறது, என்னை விட 3 வயசு சின்ன பையன், 4 வயசு சின்ன பையன், என்னை விட 4 வயசு சின்ன பையன், அவனுக்கு தான் கல்யாணமே இருக்குது, அவன் சொல்கிறது கேட்டு தான் பார்க்கணும். அவர் அதை விட அந்த மாதிரி இந்த சார்லட் இந்த மக்களே பூரா சந்தோஷமான மக்கள் தான். ரொம்ப ஒரு ஹாப்பி டைம்ஸ் தான். அருணை கூட்டிகிட்டு வந்தார் என் பர்த்டேக்கெல்லாம், அதெல்லாம் மறக்க முடியாது. அருண், வினோத், ஸோ இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப சூப்பரான பசங்க. ரொம்ப ஹாப்பி. பட் பார்த்து நான் சூஸ் பண்ணல மச்சி சுந்தர். ஐ வாண்ட் டு பி a குட் மேனேஜர். அப்புறம் ஒரு டெவலப்மெண்ட் மேனேஜராக, இல்லை ஒரு ப்ரொடக்ஷன் சப்போர்ட் மேனேஜராக, இல்லை ஹேண்ட்ஸ் ஆனோட கொஞ்சம் அப்படி தான் நம்ம இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ப்ளஸ் ஐ வாண்ட் டு ஒர்க் மோர் ஃபார் சொசைட்டி. ஏன்னா உங்களை மாதிரி நிறையா நல்ல இதயங்கள் உள்ளே இருக்கிறதும் யாருக்கும் பெருசாக தெரியல. அதை கொண்டு வந்து சேர்த்துற முயற்சி தான் இது. ப்ளஸ் நீங்கள் நிறைய உங்கள் லைஃப்பில் நிறைய பேருக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். உங்களை தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். ஸோ நான் உங்களை சின்ன குட்டி பையனாக பார்த்தது, நீங்கள் பெரிய இடத்துல இப்போ இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். நல்ல குடும்பத்தை பார்த்துக்கிறீங்க. உங்கள்கிட்ட எல்லாமே நல்ல குவாலிட்டிஸ் தான் வச்சுருக்குது. அதனால் ஆப்வியஸாக நீங்கள் மேலே பெரிய இடத்துக்கு தான் போவீங்க. அதில் என்ன டவுட்டு. இந்த நல்ல மனிதர்கள்லாம் என் கூட இருந்துக்கிட்ட நான் நல்லா இருந்தேன், இல்லைன்னா நான் எங்கேயோ இப்படி இருக்க போகிறேன். இதெல்லாம் நம்ம தண்ணி மாதிரி தான். இது எந்த இடத்துக்கு போதும், கருப்பு மண்ணில் போனால் கரையின்னு போயிடும், சிவப்பு மண்ணில் போனால் சிவப்பாக வரும். ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னால் அப்படி இருந்த ஒரு ஆள். நல்ல வேலை நீங்களாம் அவ்வளோ க்ளோஸாக இருந்ததுனால தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன்னு நான் நம்புகிறேன். வயசு வித்தியாசம் பார்க்காம அவ்வளோ ஒரு அந்யுன்யமாலாம் ஒரு 6 வருஷம், அந்த 6 வருஷம் டிஃப்ரென்ஸில் இவ்வளோ ஸ்ட்ராங்காக எந்த ஃப்ரெண்டு நானும் பார்த்ததில் முன்னாடி. நீங்களெல்லாம் நிறைய டைம் சொல்லிக்கிறீங்க, இப்படி நான் யாரோட இருந்தது. ஆனால் நீவே காரில் பின்னாடி வருஷம் முன்னாடி பேசிட்டு 2 பேருமே ஆல்மோஸ்ட் ஒரு சோல்ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ் தான் 2 பேரும். அப்படி தான் சோல்ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்படி தான் 2 பேருமே 2 பேர்த்த ரசிக்கிறது, 2 பேரும் சப்போர்ட் பண்ணிக்கிறது, அப்படி தான் இருந்திருக்கிறோம். அவர் எனக்கு பண்ணினது ஹெல்ப்பு, நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணல. நான் அவரோட ஜாலியாக இருந்திருக்கிறேன், என்ஜாய் பண்ணிக்கிறேன், ஸ்பெண்ட் பண்ணிக்கிற டைமு. ஏதோ நல்லதுக்கிட்ட சொல்லி கொடுத்துருப்பேன். 6 வயசு பெரியவனில், ஒரு ஜென்ரேஷனில் 5 வருஷம்னா, அதனால் அதுக்கு இதை சொல்லி கொடுத்துருப்பேன் என்னமோ. மற்றபடி அதை சொன்னார் பொண்ணு பார்க்க அனுப்பும்போது, மச்சி பார்த்து மச்சி உங்களுக்கு கரெக்ட் பண்ணிக்காதீங்க அப்படின்னு வேறு சொல்லி சொன்னார். பார்த்து மச்சி நான் வேறு வரமாட்டேன் நாளைக்கு அப்படிலாம் சும்மா கிண்டல் பண்ணுவார். ரொம்ப ஸ்வீட் ஹார்ட்டு. லவ் யூ மச்சி. உங்களை நிறைய மிஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக கூடி சீக்கிரம் மீட் பண்ணலாம். ரொம்ப ஹாப்பி. இதே மாதிரி இருங்க. தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். நீங்கள் பண்ண சப்போர்ட் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. அது என்றைக்குமே மனசில் இருக்குது மச்சி. லவ் யூ அண்ட் கன்வே மை விஷஸ் டு யுவர் ஃபேமிலி. உங்களை மாதிரி ஒரு நண்பர் என் லைஃப்பில் வந்தது. உங்களை பற்றி பேசினா அவங்க வீடியோலாம் கட் பண்ண முடியாது, கொஞ்சம் சென்சார்லேயும் போகும். சரிங்களா, நிறைய சொல்ல முடியல. ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லணும்னு நினச்சதையும் கூட சொல்லலை. ஏன்னா நீங்கள் இருக்கிற சுச்சுவேஷன், நீங்கள் இருக்கிற பொசிஷன், நம்மளாம் பெரிய இடத்துக்கு வந்துட்டீங்க. நல்லா அது ஃபன்னு தானே. பசங்க ஃப்ரெண்ட்ஸ்னால் அந்த மாதிரி ரொம்ப காமெடியாக ஓட்டிக்கிட்டு ஜாலியாக ஓட்டினா கூட வலிக்காமல், அது பேராமீட்டர் வச்சு ஓட்டுவீங்களே சாமி. அது ஒரு லிமிட் வச்சுக்குவாருப்பா. அது எப்படின்னா, நம்ம மற்றவங்களாம் கிண்டல் பண்ணுவோம்ல, எனக்கு ஒரு சிலர்லாம் கிண்டல் பண்ணுறேன்னு பர்சனலாக பேசி கிண்டல் பண்ணுவாங்க, ஹர்ட் பண்ணுவாங்கப்பா. ஹர்ட் பண்ணி நம்மளோட இயலாமை இருக்குமில்ல, அந்த இயலாமை எடுத்து கிண்டல் பண்ணுவாங்க. நம்ம தோற்று போயிருப்போம்ல, அதை எடுத்து கிண்டல் பண்ணுவாங்க, நம்மளை ஹர்ட் பண்ணிடுவாங்க. சுந்தர் கிண்டல் பண்ணால் ரசிக்கிற மாதிரி இருக்கும். அது ஓட்டுனா கூட மீட்டரில் இருக்கும். அது ரசிக்கிற மாதிரி ஸ்வீட்டாகவே பண்ணுவார். அழகாக பண்ணிட்டு அப்படி போயிடுவார். அது ஒன்றுமே தெரியாது, நம்மளுக்கு சிரிச்சுட்டு தான் கமெண்ட் இருப்போம் அந்த மாதிரி. அப்புறம் அப்படி ஒன்று அந்த இயலாமையில் என்றைக்குமே பேச மாட்டார். உங்களால் என்ன முடியலனாலும் அப்படிலாம் பேச மாட்டார். ஐயோ, சின்ன வயசில் அத்தனை மெச்சூரிட்டி, இத்தனை வருஷமாக ஃப்ரெண்ட்ஷிப் தொடருது, 15 வருஷம், 15 இயர்ஸ் ஆஃப் ஒரு ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட்ஷிப் வித் சுந்தர். இங்கே வந்து தான் பார்த்தேன், என் நண்பன், உயிர் நண்பன். நான் இன்றைக்கி இங்கே இருக்கிறதுக்கு, நான் அமெரிக்காவில் நான் நிலையாக நின்னதுக்கு மெயின் காரணம் சுந்தர் மட்டும்தான். சுந்தர் தான் ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி இருக்கிறதுக்கு இந்த பொசிஷனுக்கு காரணம் சுந்தர். இந்த யூஎஸ் கரியர் ஐ டெடிகேட் டு சுந்தர். நான் எவ்வளோ நாள் இங்கிருந்து இது பண்ணாலும் சுந்தர் பண்ணின ஒரு பேஸ் இருக்குது எனக்கு. அதுக்கப்புறம் தான் மாறுச்சு, வாழ்க்கை மாறுச்சு. நம்ம சுந்தர் எனக்கு அந்த இனிஷியலாக நான் அப்படி ஸ்ட்ரகிள் ஆகிறேன். பொண்டாட்டி வேறு, ஒய்ஃப் வேறு அங்கே சென்னையில் தனியாக இருக்காங்க, பையன் தனியாக இருக்கா, அப்படி எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். நான் இங்கே இருக்கிறேன், எனக்கு சப்போர்ட்டே இல்லை டீமில். இப்படி இவ்வளோலாம் ஸ்ட்ரகிள் ஆகும்போது அவர் ஹோல்டு பண்ணி நிறுத்தி எல்லா சப்போர்ட்டும் தெரியாமல் பண்ணார். பப்ளிக்காலாம் பண்ணல, பப்ளிசிட்டி பண்ணல, கேருக்கு நான் சொல்லி தானே உங்களுக்கு தெரியும். அப்படியெல்லாம் அவருக்கு இருந்த டெக்னிக்கல் நாலேஜ் வச்சு நான் பயங்கரமான டெக்னிக்கல் ப்ராஜெக்ட். ஸோ ஐ ஹவ் டு டேக் லாட் ஆஃப் டெசிஷன், நிறைய ஒர்க் பண்ணணும் அப்படிலாம் இருந்தது. அப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி ஒரு 3-4 மாதம் நான் அதெல்லாம் ப்ரூவ் பண்ணங்காட்டி தான் எனக்கு ஆஃப்ஷோர் டீமே கொடுத்து, அதுக்கடுத்த லெவலில் லீடு மாதிரி அப்புறம் அங்கே நல்லா பண்ணி ஓரளவுக்கு பண்ணுங்காட்டி தான் அங்கேருந்து மேனேஜராக அப்படி போனது. சரியா? ஸோ அதுக்கெல்லாம் சுந்தர் பெரிய உதவி.
வாழ்க்கையில் வந்து அதுக்கப்புறம் நான் அப்படியே படிப்படியாக அப்படியே வந்துட்டோம். அப்புறம் உங்களுக்கு தான் தெரியுமே சொல்லுவார், நீங்கள் இன்னும் பெருசாக வரணும் நீங்கள் என்ன இதிலே இருந்துட்டீங்க அப்படின்லாம் கேட்பாரு. அப்புறம் தான் நம்ம திரும்ப ஏசல் அதெல்லாம் அப்படி சொல்லுவேன். அப்புறம் திரும்ப ஏதாவது 2 கதையை சொல்லுவேன், மச்சி இந்த மாதிரி இப்படி ஒரு பிரச்சனையை வச்சுருக்கணும், அச்சோ அப்படியா அவ்வளோ பெருசா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஸ்வீட். எனக்கு ரொம்ப ஒரு தங்க பையன். அதில் ஒன்றும் ரொம்ப ஒரு மனசுக்கு வந்து வாழ்க்கையில் நம்ம யார் அடியஸ் நம்ம கொண்டாடணும், யார் மேலே இவ்வளோ இவ்வளோ பேசினாலே சந்தோஷம், மூஞ்சியெல்லாம் மலர்ச்சி, இப்படி சிரிச்சுக்கிட்டு இப்படி சந்தோஷமாக யார் மேலே இருப்போம். நம்ம வாழ்க்கையை வந்து யார் வந்து நம்ம உயிர் போகிற நேரத்தில் கூட நின்னாங்களோ, யார் நம்ம துடிக்கும் போது வழியில் கூட இருந்தாங்களோ, யார் வந்து அந்த இப்போ கொடுமை தானே நடக்கும். சாஃப்டாக சுந்தர் டோனில் சொன்னாலும் கஷ்டப்பட்டாருன்னு சொல்லலாம். நம்மகிட்டலாம் நம்ம ஒரு கொடுமையை கோத்ரூ பண்ணியிருப்போம், ஒரு அநியாயத்தை கோத்ரூ பண்ணியிருப்போம், ஒரு அக்கிரமத்தை கோத்ரூ பண்ணியிருப்போம், பழிவாங்கப்பட்டிருப்போம், ஏதாவது ஒன்று நடந்திருக்குமல்ல. நம்ம சொல்கிறது இல்லை அந்த மாதிரி, பட் அது ஏதோ நடந்திருக்குமல்ல. அந்த இடத்துல வந்து இப்போ நானாக தான் போய் சண்டை போடுவேன், ஏதோ ஒன்று பண்ணுவேன், வாங்கடா 10 பேர் வாங்கடா நம்ம போய் இதை பார்க்கலாம், இதை சால்வ் பண்ணணும். அப்புறம் நானே போய் கேட்பேன், இதை பண்ணக்கூடாதுன்னு போய் கேட்பேன். அப்படிலாம் பண்ணலாம்னா அவர் வந்து சாஃப்டாக கூட இருந்து ஒரு வேலையை செஞ்சு கொடுத்து அடுத்த லெவலுக்கு நம்மளை எப்படி மூவ் பண்ணுறதுன்னு அவருக்கு தெரிஞ்ச பாணியில் அதை பண்ணின ஒரு நண்பன். நான் உங்கள் கேஆர் இன்னைக்கு இங்கே இருக்கிறதுக்கு சுந்தர் தான் காரணம். அது அது நான் வந்து 100% ஒத்துக்கிறேன். சரியா, யோசில் நான் நின்னதுக்கு காரணம் சுந்தர் மட்டும்தான். அதனால் நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் சுந்தருக்கு ஒரு பெரிய ஒரு சல்யூட், ஒரு ஹேட்ஸ் ஆஃப். வாழ்க்கையில் வந்து வெறும் நட்பு தானே நம்ம என்னத்தை கொடுத்துருப்போம். என்ன பணம் என்கிட்ட வாங்கிட்டாரா? இல்லை பணத்தை வாங்கிட்டு ஏமாத்த நிறைய பேர் இருக்கான். சுந்தர்லாம் அது ஜெம். அது ஐயோ அது அந்த எ மேன் ஆஃப் ஆல் குட் ஹேபிட்ஸுங்க. எல்லாமே குட் ஹேபிட்ஸ் தான். இந்த பொறாமை கூட பட தெரியுது. அதாவது வந்து காசிப்லாம் பண்ண தெரியாது. அப்படியே ஒருத்தரை ரசிக்கிறது, ஒரு அழகு பார்க்குறது இருக்குல்ல, நண்பர்களெல்லாம் அழகாக வச்சுக்கிறது இருக்குல்ல, நல்லபடியாக வச்சுக்கிறது இருக்குல்ல, நண்பன் நல்லா இருக்கும்னு நினைக்கிறது இருக்குல்ல, என் ஃப்ரெண்டு அவன் நல்லா இருக்கணும், என் ஃப்ரெண்டு அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு. அப்படியெல்லாம் ஒரு ஒரு பெரிய மனசு, ஒரு பெரிய மனசு, ஒரு தங்க மனசு தான் அதுவும். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி இந்த மாதிரி நல்ல நண்பர். ஏன் கேஆர் இப்படி இருந்தேன்னா இவங்கெல்லாம் உள்ளே இருக்கிறாங்க, அவ்வளோதான். கேஆருங்கிறது இது பிறக்கும்போது இந்த கேஆர் கிடையாது. நம்மளோட பிறந்த என்ன வறுமை, வலி, அவமானம், கொடுமை எல்லா இடத்துலையும் போட்டு முதிச்சது, சப்ரஸ் பண்ணினது இல்லையா, யாருமே கண்டுக்காமல் இருந்தது, இப்படி தான் வந்தது. இந்த கேஆர் எப்படி வந்தேன்னா சுந்தர் மாதிரி எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல பார்க்குற நல்ல மனுஷங்க பூரா உள்ளே வந்து ஓட்டி அவங்ககிட்ட இருக்கிற நல்ல கேரக்டர் பூரா லேர்ன் பண்ணி தான் இந்த சுந்தர் உள்ள இந்த கேஆர் வந்திருக்கிறேன்னு நான் நம்புகிறேன். சரியா, அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். சேஃபாக இருங்க டியர்ஸ். லவ் யூ ஆல், டேக் கேர், பை. அண்ட் மச்சி சுந்தர், தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ மச்சி.